ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக ரீசெண்டா இப்ப புதுசா ரிலீஸ் ஆகுன வெட்னஸ்டே சீரிஸோட சீசன் 2 ஃபுல் எபிசோடையும் கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது இந்த வீடியோவை கிளிக் பண்ணி உள்ள வந்திருக்கிற எல்லாருமே இந்த வெட்னஸ்டேவோட கேரக்டரை ரீல்ஸ்லயோ இல்ல ஷார்ட்ஸ்லயோ கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீரிஸோட சீசன் 1 பார்த்தா மட்டும் தான் புரியும்னா அப்படி எதுவும் இல்லங்க. டைரக்டாவே நீங்க இந்த சீசன் 2ல இருந்தே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இந்த கதை வந்து நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுவும் சீசன் 1ல ட்விஸ்டுக்கு பஞ்சமே இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சுல்ல. இப்ப அதையும் தாண்டி ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்டும் ஏகப்பட்ட சம்பவங்களை நம்ம ஹீரோயினான வெட்னஸ்டே வந்து பண்ணி வச்சிருக்காங்க. சோ அது என்ன ஏதுங்கிறத வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கும் மறக்காம ஒரு லைக் தட்டி விடுங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சரி வாங்க இதுக்கப்புறம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா இந்த சீரிஸ்க்குள்ள போகலாம். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயினான வெட்னஸ்டேவை தான் காமிக்கிறாங்க. அதுவும் ஏதோ ஒரு சைக்கோ சீரியல் கில்லர் வந்து நம்ம வெட்னஸ்டேவை கைய காலெல்லாம் கட்டி வச்சிருக்கான். கூடவே அவளை சுத்தி ஏகப்பட்ட பொம்மைகள்லாம் இருக்குது. சோ இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் பார்த்துக்கிட்டு ஏன்டா தப்பான ஒரு ஆளை நீ கடத்திட்ட, உன்னோட கதை முடிய போகுதுடா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்கும்போது அப்ப அப்படியே சீன் கட் பண்ணிட்டு ஒரு 6 வாரத்துக்கு முன்னக்குட்டி என்ன நடந்துச்சுங்கிறத தான் காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா சுத்தி வட்டத்தை போட்டு மெழுகுவர்த்தி ஏத்தி அவளோட சைக்கிக் பவரை வந்து அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்றதுக்காக அதுக்குரிய சடங்கு வந்து பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த சைக்கிக் பவர்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. அதாவது இதுக்கு முன்னாடி சீசன் 1ல நம்ம ஹீரோயின் யாரெல்லாம் டச் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு அடுத்து நடக்க போகுது, அப்படி அவங்களை மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ண போறது யாரு அப்படிங்கிற எல்லா விஷயமே ஒரு விஷன் மாதிரி வந்து போகும்ல. சோ அந்த சைக்கிக் பவர் தான் அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்றதுக்காக அதுக்குரிய சடங்கு வந்து பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவளோட பவரை யூஸ் பண்ணி இப்போ ஒரு கேஸை சால்வ் பண்றதுக்காக அதுக்குரிய ரிசர்ச்சையும் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அமெரிக்கால வந்து ஒரு சைக்கோ சீரியல் கில்லர் வந்து பெண்களை டார்கெட் பண்ணி அவங்களை கடத்திட்டு போய் அவங்களோட தலைமுடியை கட் பண்ணி பொம்மைகள் கூட வச்சு அப்படி இப்படின்னு கொடூரமா கொலை பண்ணிட்டு இருக்கான். ஏன் இப்படி அந்த சைக்கோ கில்லர் கிட்டத்தட்ட 11 பேரை போட்டு தள்ளி இருக்கிறான். சோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அவனோட கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அவளோட சைக்கிக் பவர் மூலமா அந்த சீரியல் கில்லர் கடைசியா ஒரு விக்டம் வந்து கொலை பண்ணிருப்பாங்கல்ல. சோ அந்த பொருளை எடுத்து அவ டச் பண்றா. அப்படி டச் பண்ணதுமே அவளுக்கு வழக்கம் போல அந்த விஷயம் வந்து அந்த சைக்கோ கில்லர் யாரு, அவனோட பேர் என்ன, அவனோட ஊர் என்ன, அவன் அட்ரஸ் என்னங்கிறத எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடறா. அப்புறம் என்ன நம்ம ஹீரோயின் இப்ப களத்துல இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சுல்ல. சோ அதனால அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம வெட்னஸ்டே வந்து இந்த ஃபிளைட் ஏறதுக்காக வரா. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த செக் பண்ணி தானே இந்த ஃபிளைட்ல வந்து ஏத்துவாங்க. அப்படி ஏத்தும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் போகும்போது இந்த அலாம் சிஸ்டம் அடிக்குது. இவங்க வந்து ஏதோ தப்பான பொருட்கள் வந்து வச்சிருக்காங்கன்னு உடனே அங்க இருக்க செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் கூட என்னமா அப்படி உள்ள பேக்ல வச்சிருக்கிற அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் எடுத்து வெளியே வைக்க சொன்னா பாருங்க நம்ம ஹீரோயின் கத்தி வேலு கம்புங்கிற மாதிரி ஏகப்பட்ட இந்த வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே தூக்கி போட இதெல்லாம் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாருமே அரண்டு போயிடறாங்க, யாரா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் கொடுத்துட்டு ஒரு வழியா ஃபிளைட் ஏறி அந்த சீரியல் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறா. அண்ட் இங்க அப்படியே வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கும் காமிக்கிறாங்க நல்லா தலைமுடிய விரிச்சாப்ப வளர்த்தாப்ப ஒரு பயப்புல இருக்கான்ல, இவன் தான் இந்த சீரியல் கில்லர் போல. கிட்டத்தட்ட 11 பொண்ணுங்களை கொலை பண்ணது இந்த பயப்புல தான். சோ இவனை நம்ம ஹீரோயின் பார்த்ததுமே மோகனா என் கையில மாட்டிக்கிட்ட, உன்னோட கதையை முடிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு இந்த ஷாக் கொடுத்து மயக்கம் போடுக்கிற இந்த ஸ்டன் கன்னை வச்சு இவனை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அந்த பயப்புல நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சிடும். அப்படி பிடிச்சதுமே இவளுக்கு வழக்கம் போல இந்த சைக்கோ கில்லர் இது வரைக்கும் எத்தனை பேரை கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க எல்லாமே அப்படி லைட்டா விஷயமா வந்துகிட்டு இப்ப நம்ம ஹீரோனோட கண்ணுல வந்து கருப்பு கலர்ல இந்த தண்ணி ஒண்ணு வந்து அப்படியே வெளியே வருது. அப்படி வந்ததுமே நம்ம ஹீரோன் அப்படியே பொத்துன்னு கீழே வந்து மயங்கி போக அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த மாதிரி நம்ம ஹீரோன் வந்து கையை காலெல்லாம் கட்டி போட்டு கூடவே ஏகப்பட்ட பொம்மைகளை வந்து இந்த சைக்கோ பைப்ல உட்கார வச்சு ஒரு டீ பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த சைக்கோ பைப்ல வேற என்ன பண்றானா நம்ம ஹீரோன் மாதிரியே ஒரு சின்ன பொம்மை ஒன்று உருவாக்கி ஏண்டி எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பிடிக்கிறதுக்காக என்னோட இடத்துக்கே வந்திருப்ப, அதனால நான் உன்னை ரொம்பவே கொடூரமா சித்திரவதை பண்ணி கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப இவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன பொம்மை வந்து அப்படியே கண்ணை திறக்குது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா அந்த பொம்மைக்குள்ள இருந்து நம்ம ஹீரோனோட கை, இதோட பேர் வந்து திங், இதை நம்ம வந்து கைப்புலன்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம். அது வந்து இந்த சைக்கோ கில்லரை போட்டு அடி புரட்டி எடுக்குது. சோ இந்த கேப்ல நம்ம ஹீரோன் அவ கை கட்டெல்லாம் அவுத்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி அவ கண்ணுல இருக்கிற அந்த கருப்பு கலர் தண்ணி எல்லாம் தொடச்சிட்டு ஒரு பெரிய கத்தி எடுத்துக்கிட்டு இந்த சைக்கோ கில்லர் கிட்ட வந்து மோகனா நீ இது வரைக்கும் எத்தனை பேரை கொடூரமா சித்திரவதை பண்ணிருக்கிற, இப்ப அதே மாதிரி ஒன்னையும் பொம்மையை பிச்சு போற மாதிரி பிச்சு போட்டு கொத்து பரோட்டாவா சால்னா ஊத்தி சாப்பிட போறான்டா அப்படிங்கிற மாதிரி இவனை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்றான். அதனால அவன் அலறி கத்துற சத்தம் அப்படியே ஜூம் அவுட்ல காமிக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த சீனும் கட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல வழக்கம் போல நம்ம ஹீரோன் வந்து ஒரு நாவல் வந்து எழுதிட்டு இருப்பாள்ல, அதை வந்து வழக்கம் போல டைப் பண்ணிட்டு இருக்கிறா. அப்படி டைப் பண்ணும்போது தான் மேல நியூஸ் பேப்பர்ல பார்த்தா அப்பாவி மக்களை வந்து கொடூரமா கொலை பண்ண சைக்கோ கில்லர் வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்னு அவனோட முகம்லாம் பயங்கர டேமேஜா இருக்கிறத வந்து காமிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வேற யாரு காரணம், நம்ம ஹீரோன் தானே காரணம். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட பெருசா எடுத்துக்காம வழக்கம் போல அவளோட நாவலை வந்து டைப் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனோட அம்மா வராங்க. ஏன்டி என்னடி எப்ப பார்த்தாலும் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கிற, அந்த நாவலை வந்து ஏன்டியும் காமிக்க மாட்டேங்கிற, எப்பதான் அதெல்லாம் டைப் பண்ணி முடிக்க போறியோ, சரி அதெல்லாம் விடு, நாளைக்கு உன்னோட ஸ்கூல் வந்து சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு ஓபன் ஆக போகுது இல்ல, அதுக்காக நம்ம
நம்ம இப்ப கிளம்பி ஆகணும், வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக அப்பதான் நம்ம ஹீரோயின் கைப்புள்ளைய பார்த்து, இங்க பாருடா, எனக்கு வந்து இந்த சைக்கிக் பவர் மூலமா இப்ப கண்ணுல தண்ணி வர விஷயம் வந்து அம்மாக்கு தெரியவே கூடாது, நீ வந்து என்னோடவன், நீ எனக்கு தான் லாயலா இருக்கணும், இந்த விஷயத்த அம்மாட்ட மட்டும் போட்டு கொடுத்தா உன்னோட கதையை முடிச்சிடும் பாத்துக்க அப்படி நம்ம கைப்புள்ளைய மிரட்டிட்டு இப்ப நம்ம ஹீரோயின், அவளோட தம்பிக்காரன், நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா, அந்த டிரைவர்னு எல்லாருமே கார்ல வந்து அப்படியே போயிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயினோட தம்பிக்காரன் இருக்கான்ல, இந்த பையபோல இப்பதான் இந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்றான் போல. கூடவே இந்த பையபோலுக்கு என்ன சூப்பர் பவர் இருக்குன்னா, சீசன் 1ல நம்ம ஹீரோயினோட அங்கிளான இந்த ஃபெஸ்டர் இருப்பார்ல, அவரு கூட இந்த கரண்ட் ஷாக் கொடுக்குற இந்த எலக்ட்ரிசிட்டி பவர் இருக்கும்ல, அதே பவர் தான் நம்ம தம்பிக்காரனுக்கும் இருக்குது. சொந்த பவர் வச்சுட்டு பைப்பில் கையை காலை வச்சுட்டு சும்மா இல்லாம இப்படி ரோட்ல இவங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற சைன் போர்டு எல்லாம் அப்படியே டேமேஜ் பண்ணி கீழே தள்ளி விட்டுட்டு இருக்கிறான். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல வந்துட்டு இருந்த ஒரு கார் ரெண்டு மோதி பயங்கரமா அந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்டே நடந்துருது. ஆனா அதை கூட அந்த குடும்பம் சுத்தமா கண்டுக்காம அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. அண்ட் இங்கே அப்படியே சீன் கட் பண்ணிட்டு நமக்கு ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளை தான் காமிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, கையில் வாட்சை பார்த்துக்கிட்டு டைம் ஆயிடுச்சு, என்னடா இன்னும் அவள் வரல, எவ்வளோ நேரம் தான் அவளுக்காக வெயிட் பண்ணுறது அப்படின்னு டைமை பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. அப்படி அந்த காருக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு வேக வேகமாக ஓடி வந்து இந்த தொப்பி போட்ட இந்த ஆளை வந்து கிஸ் பண்ணி அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேரும் இல்லீகலாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வச்சிருக்காங்க போல, அஃபேரில் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நடுக்காட்டுக்குள்ளே அப்படி ரகசியமாக மீட் பண்ணிட்டு இருக்க. ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் தூரத்தில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அப்பதானே இவங்களை மாட்டி விட்டு இவர் வந்து பணம் பார்க்க முடியும். சோ அதுக்காக இவங்களை வந்து வளைச்சு இந்த போட்டோகிராஃபர் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு இவரை சுத்தி ஏகப்பட்ட காக்காக்கள் வந்து சுத்து போட்டுருது. கூடவே இந்த காக்காக்களுக்கெல்லாம் லீடர் மாதிரி ஒரு காக்கா வந்து பாதி மூஞ்சி எரிஞ்சாப்ப ரொம்பவே கொடூரமா அவரை பார்த்து கத்திட்டே இருக்க. சோ இதை பார்த்து இந்த போட்டோகிராஃபரும் பயந்து போய், எப்பா சாமி நீ ஆளா விட்டா போதுண்டா அப்படின்னு பயத்துல அவரோட காருக்குள்ள ஏறி வண்டி எடுத்துட்டு எஸ்கேப் ஆகலான்னு அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா காருக்குள்ள யாரு, நேரு மாமா உட்கார்ந்து இருக்காரு பாரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட காக்காக்கள் வந்து உட்கார்ந்து இருக்க. அவ்வளவுதான், அடுத்த கொஞ்சம் சீன்லயே பாத்தீங்கன்னா அந்த எல்லா காக்காக்களுமே இந்த போட்டோகிராஃபர் அட்டாக் பண்ணி ரொம்பவே கொடூரமா இவரை வந்து கொலை பண்ணிருதுங்க. அண்ட் அப்படியே சீன் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட குடும்பத்தை பார்த்தா அவங்க எல்லாருமே நல்லபடியா இந்த நெவர்மோர் ஸ்கூலுக்கு வந்து ஒரு வழியா வந்துடுறாங்க. அப்படி வந்ததுமே நம்ம ஹீரோனோட அம்மா வந்து ஹீரோன் கிட்ட, ஏண்டி உன்னை நம்பி தாண்டி தம்பிக்காரன் அந்த இடத்துல நான் விட்டுட்டு போக போறேன், சோ அதனால அவனை பத்திரமா பாத்துக்கிறது உன்னோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோனும் தம்பிக்காரனோட சங்க பிடிச்சு, மோகன் எங்க பாரு, யாரையும் கண்ணை பார்த்து பேசாத, அது மட்டும் இல்லாம உன்னை யாராவது புள்ளி பண்ணாலும் நீ யாரையாவது புள்ளி பண்ணணும்னு ஆசைப்பட்டா அதை வந்து லெட்டர் ஹேண்ட் எழுதி கொடு, கூடவே எப்போதுமே கைப்புள்ள உன்னை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருப்பான், அதனால நீ ஏதாவது தப்பு பண்ணலான்னு பார்த்தன்னு வச்சுக்கோயேன், உன்னோட சோழியை நான் முடிச்சு போடுவோம் பாத்துக்க அப்படின்னு மிரட்டிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ரூமுக்கு வரா. அப்படி இங்க வந்து பார்த்தா ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஹீரோனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து சீசன் 1ல கடைசியா போட்ட சண்டையால தான் இந்த நெவர்மோர் ஸ்கூலே ஒரு வழியா தப்பிச்சிருக்கும். அங்க இருக்கிற எல்லாருமே சேவ் ஆயிருப்பாங்க. சோ அதனால பயங்கர ஃபேமஸ் ஆயிருப்பா. அதனால தான் இப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்களா. ஆனா இது வந்து நம்ம ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ஃபேமஸ்ங்கிற ஒரு வார்த்தை அவளுக்கு பிடிக்காது. அப்ப எப்படி ஃபேமஸா இருக்குது அவளுக்கு பிடிக்கும். அதனால அங்க இருக்கிற எல்லாரையும் திட்டி வெளியே அனுப்பி விட்டுட்டு அவளோட ரூம்மேட்டான அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னோட மீட் பண்ணி, என்னடி உன்னோட சம்மர் ஹாலிடேஸ் எப்படி போச்சு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் தாறுமாறா போச்சு, இங்க பாருடி உனக்கு நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுக்காரையும் வந்து ஒரு டி ஷர்ட்டை கொடுக்க, பதிலுக்கு நம்ம ஹீரோனை வந்து ஒரு பொம்மை வந்து கொடுக்குறா. ஆக்சுவலி இந்த பொம்மை என்னதுன்னு உங்களுக்கு தெரியுதா? அதாவது நம்ம ஹீரோன் ஒரு சைக்கோ கில்லரை வந்து இந்த போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துருப்பாள்ல, அந்த இடத்துல இருக்கிற ஒரு டாலை தான் தூக்கிட்டு வந்திருக்கிறா. அது மட்டும் இல்லாம அந்த பொம்மையை கொடுக்கும் போது, ஏன்டி இந்த பொம்மையில இருக்கிற முடியெல்லாம் உண்மையான மனுஷங்களோட முடி என்ன, சோ அதனால இதை ரொம்பவே பத்திரமா பாத்துக்க என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்க, அதுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்காரையும் ஆகா விசித்திரமான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொம்மையை வாங்கி வச்சுட்டு, சரி வாடி நம்ம கொஞ்சம் இந்த ஸ்கூல்ல போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் புதுசா வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனும் சரி வா போய் பார்த்துட்டு தான் வரலாமே அப்படின்னு ரூமோட டோரை திறந்தா அந்த இடத்துல சடட்னு ஒரு வில்லு வரும் பாருங்க. ஆனா நல்ல வேளை அந்த வில்லு வந்து நம்ம ஹீரோன் மேல படல, அங்க இருக்கிற செவுத்துல போய் குத்திட்டு நின்று இருக்குது. அதுல வந்து நம்ம ஹீரோன் வந்து ஸ்கூலுக்குள்ள வரக்கு முன்னாடி யாரோ அவளை வந்து போட்டோ எடுத்துருக்காங்க. அதுல அந்த போட்டோல வந்து வெல்கம் பேக் வெனஸ்டே, நான் வந்து ஒன்னு கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேற எழுதி இருக்குது. சோ இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆன நம்ம ஹீரோனும் எவன்டா இப்படி என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா, அப்படி அந்த ஸ்டாக்கர் யாரு, அதை இப்ப என்னோட சைக்கிக் பவர் வச்சு கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படின்னு இந்த போட்டோவை தொட்டு இந்த விஷன் கிடைக்குமான்னு பார்த்தா யாரோ நம்ம ஹீரோனை வந்து தூரத்துல இருந்து போட்டோ எடுத்திருக்காங்கிற விஷன் மட்டும் தான் தெரியுதே தவிர நம்ம ஹீரோனை இப்படி ஃபாலோ பண்ணி அவளை போட்டோ எடுத்த அந்த ஸ்டாக்கர் யாருங்கிற ஃபேஸ் வந்து நம்ம ஹீரோனால கண்டுபிடிக்க முடியல. ஆனா நம்ம ஹீரோன் வந்து அவளோட சைக்கிக் பவர் யூஸ் பண்ணதுனால அவளோட கண்ணுல இருந்து இந்த கருப்பு கலர் தண்ணி வருது. ஆனா அதெல்லாம் இவ பெருசா கண்டுக்காம அப்படியே அந்த இடத்த விட்டு போக இதை வந்து நம்ம கைப்புள்ள இருக்கான்ல ஒரு வித்தியாசமான பார்வையில் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். அண்ட் அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம தம்பிக்காரன் தான் காமிக்கிறாங்க. அவனும் ஸ்கூலுக்கு புதுசு, ஆளும் கொஞ்சம் பெருசு, ஆகா நம்ம இப்ப என்னடா பண்ண போறோம் அப்படின்னு ரூமுக்கு வந்து பார்த்தா நம்ம தம்பிக்காரன ரூம்மேட்டா ஒரு கண்ணாடி போட்டு ஒரு சுருட்ட மண்டையா இருக்கிறான். ஆக்சுவலி இந்த கண்ணாடிக்காரன் யாருன்னு தெரியுதா? இதுக்கு முன்னாடி சீசன் 1ல இந்த தேனிகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ற ஒரு பவர் உள்ள ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் போல தான் இவன். இப்ப கொஞ்சம் பெருசா வளர்ந்துட்டான். ஆனா இப்ப வந்து இவன் தேனிகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணல, அவனோட பவரை
வந்து அப்கிரேட் பண்ணி இந்த பூச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரியான அவனோட பவர் வந்து வளர்த்து வச்சிருக்கான். சோ அதெல்லாம் மாசம் இந்த தம்பிக்காரங்கிட்ட இந்த கண்ணாடிக்காரன் காமிச்சிட்டு இருக்க, பூச்சிலாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குதுப்பா, நைட்டு பசிச்சா 2 பூச்சி எடுத்து சாப்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்ல, மோன இந்த பூச்சிலாம் நான் வளர்க்குற பெட்ஸ்டா, அதுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அவனோட மூச்சை நிப்பாட்டிடுவான் பாத்துக்க அப்படின்னு நம்ம கண்ணாடிக்காரன் திட்டிட்டு இருக்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோயின் அப்புறம் ஹீரோனோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலோட பொது பிரின்சிபலான பேரிங்கிற ஒருத்தர் தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி சீசன் 1ல நம்ம பிரின்சிபல் வந்து இறந்து போயிருப்பாங்கல்ல, ஸோ அதனால பொது பிரின்சிபலா பேரிங்கிற இவர் தான் வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து டைரக்டா போய் நம்ம ஹீரோனோட அம்மா கிட்ட, இங்க பாருங்க நம்ம நெவர்மோர் ஸ்கூல் வந்து நிறைய விஷயத்தை இழந்துட்டு, ஆனா இதுக்கப்புறம் அது எதையுமே இழக்க கூடாதுன்னு ஆசைப்படுறேன், எந்த உயிருமே இந்த ஸ்கூல்ல இதுக்கப்புறம் போகவே கூடாது, அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து இந்த ஃபண்ட் கலெக்ஷன் வந்து நிறைய குறைஞ்சு போச்சு வந்துட்டு இருந்தது எல்லாமே, அதனால இந்த ஃபண்ட் ரைசிங் கமிட்டிக்கு நீங்க தான் நம்ம ஹெட்டா இருக்கணும். ஸோ அதனால இந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் நீங்க தங்கலாம், உங்களுக்கு இது சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோட அம்மாவும் சரி எனக்கு இது சம்மதம்பா அப்படின்னு சொல்ல, உடனே எல்லாரும் அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க, பிரின்சிபல் சொன்ன வீட்டுக்கு. ஆக்சுவலி இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி யார் இருந்திருப்பானா, சீசன் 1ல மெர்லின் ஒரு பெரிய வில்லி இருந்திருப்பால, இந்த சீசன் 1ல நடந்த சம்பவத்துக்கு எல்லாமே அவ தான் காரணம், அவங்க இந்த வீடு தான் இது போல. ஸோ அந்த வீட்டுக்கு தான் நம்ம ஹீரோட குடும்பம் வந்து குடியேறி வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட அம்மா வந்து ஹீரோன் கிட்ட, இங்க பாருமா நீ இப்ப பண்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது என்னோட தங்கச்சி ஒலிலியா தான் எனக்கு ஞாபகம் வருதா, சவலுக்கு நடந்த மாதிரி உனக்கு எதுவும் நான் நடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால நீ ரொம்பவே அமைதியா காமா எந்த விஷயத்தையுமே பார்த்து பார்த்து முடிவு பண்ணு, தேவையில்லாம ஒரு சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையா மாத்திராத அப்படின்னு சொன்னா, ஆனா அதை கொஞ்சம் கூட நம்ம ஹீரோயின் காது கொடுத்து கேட்காம, சரி நான் கொஞ்சம் வெளியே சுத்தி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு கிளம்பி அப்படியே அந்த வீட்டு பக்கத்துல இருக்க காட்டு பகுதிக்கு நம்ம கைப்புள்ளையோட அப்படியே சுத்தி போயிட்டு இருக்கா. அப்பதான் தூரத்துல நம்ம ஹீரோயின் நோட் பண்ணி பாக்குறா, அங்க ஏகப்பட்ட போலீஸ் வண்டிகள் வந்து வந்திருக்குது. ஆக்சுவலி என்ன இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அவரை நிறையா இந்த காகங்கள்லாம் அட்டாக் பண்ணி கொலை பண்ணியிருக்கோம்ல, ஸோ அவரோட டெட் பாடி எடுத்து பார்த்து போலீஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் சாண்டிகோங்கிற இந்த இன்ஸ்பெக்டர் தான் இந்த கேஸை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த நேரம் கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வர, உடனே அவளை இந்த புது இன்ஸ்பெக்டர் தடுத்து, ஏமா அங்கே பாரு எங்களை மாதிரியான அத்தாரிட்டிஸ் மட்டும் தான் இந்த இடத்துல இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வரணும், ஒரு சின்ன பொண்ணு நீ எதுக்காக வந்திருக்கிற, முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு என்ன அப்படின்னு திட்டிட்டு அவங்க இந்த இடத்த விட்டு கிளம்பி போகும்போது, அப்போ இந்த கிரைம் சுத்தி பார்த்துட்டு இருக்க மக்கள்ல ஒருத்த மட்டும் அவனோட மூஞ்சியை மச்சிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு ஓடி போகிறான். சோ இதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து நோட் பண்ணிடுறா, ஒருவேளை இவன் தான் அந்த கொலகாரனா இருப்பானோ, அதனாலதான் பயத்துல தெரிச்சு ஓடுறான், இவனை விடக்கூடாதுடா அப்படின்னு விரட்டி ஓடி வந்து ஒருவேளை அந்த ஹுட்டி போட்டு ஓடுற இந்த பைப்புலயே அடிச்சு அப்படியே பிடிச்சிடுறா. சரி அப்படின்னு ஸ்ட்ரேஞ்சர் யாரா அப்படின்னு ஃபேஸை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது, சீசன் 1ல ஹைடியா பெரிய மான்ஸ்டரா மாதிரி எல்லாரையும் அட்டாக் பண்ணி கொலை பண்ணிட்டு இருந்த இந்த டெய்லர் பைப்புல இருக்கான்ல, அவனோட அப்பாவான ஷெரீஃப் தான் அவரு. சோ அவரை நம்ம ஹீரோயின் ஆச்சரியமா பார்த்துட்டு, யோ பெருசு நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, என்னது நான் என்ன பண்றேனா, இங்க ஒருத்தன் போட்டோகிராஃபர் ஒருத்தர் செத்து போய் கிடக்குறான்ல, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், அது மட்டும் இல்லாம நானும் அவனும் சேர்ந்து ஒரு கேஸை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதில் என்னோட ஃப்ரெண்டு போட்டோகிராஃபர் வந்து அவுட்காஸ்ட்டை பத்தி ஏதோ ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொன்னான், ஆனா அதை பத்தி அவன் என்கிட்ட சொல்றதுக்குள்ளேயுமே யாரும் அவனை கொடூரமா அப்படி கொலை பண்ணிருக்காங்க. இங்க பாரு வெட்னஸ்டே, நீ இப்படி தேவையில்லாம எங்களோட கேஸ்க்குள்ள இன்வால்வ் ஆயிட்ட, அதனால எங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இப்போ ஒன்னையும் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால நீ ரொம்பவே ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த மூஞ்சி ஒரு பக்கம் தேஞ்சு போன மாதிரியான ஒரு காக்கா இருக்குல்ல, அந்த ஒத்த கண்ணு காக்கா அந்த இடத்துக்கு வந்து அப்படியே நம்ம ஹீரோயினை முறைச்சு பார்த்துட்டு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நைட்டாக இப்போ இந்த நெவர்மோர் ஸ்கூலுக்கு வந்து நிறைய புது ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் ஆயிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே ஏஜேங்கிற ஒரு சீனியர் வந்து ஒரு கதை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது இப்போ நம்ம தங்கி இருக்கிற இதே ஃப்ளோர்ல பல வருஷத்துக்கு முன்னகுட்டி ஸ்லர்ப்புங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இங்க தான் படிச்சுட்டு இருந்தான். ஆனா அந்த பயலுக்கு திடீர்னு அவனோட இதயத்துல வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஸோ அதனால படுக்கையே அப்படியே படுத்துட்டான். ஆனா அப்படி இருந்தா அந்த பயப்புல அவங்ககிட்ட இருக்கிற பவர் மூலமா எதிர்காலத்துல என்ன மிஷின்லாம் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டானோ அதெல்லாம் நோட்ஸா எழுதிட்டு இருக்கும் போது தான் எதுக்கு என்னோட இதயத்தை நானே சரி பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு மெக்கானிக்கல் ஹார்ட்டை வந்து உருவாக்குனான். அண்ட் அதுக்கப்புறம் டாக்டருமே அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறாங்கிற விஷயம் தெரிஞ்சதுனால அந்த ஸ்லர்ப் கண்டுபிடிச்ச அந்த மெக்கானிக்கல் ஹார்ட்டை அவனோட இதயத்தை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இதை தூக்கி வச்சாங்க. ஸோ இதனால அவன் மறுபடியும் குணமடைஞ்சு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே அதிகமா ஏகப்பட்ட மிஷின்களை வந்து உருவாக்கி அவனோட அறிவை வந்து ரொம்பவே வளர்த்துட்டு இருந்தான். அப்படிதான் அவன் வழக்கம் போல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவன் மேல ஹெவியா பண்ணிட்டு இருக்கும் போது அதுல ஏதோ ஒரு விஷயம் வந்து ஃபெயிலியர் ஆகி அதுல வந்து அவன் இறந்து போயிட்டான். ஸோ அப்படி இறந்தப்ப அவனை மனிதனோட மண்டவோடு மாதிரி இருக்கிற ஒரு மரத்தோட வேருக்கு அடியில அவனோட உடம்பு வந்து புதைச்சிட்டாங்க. ஆனா இப்போ நம்ம அந்த மரத்துக்கிட்ட போய் நம்மளோட காதை வச்சு பார்த்தா டிக் டிக் அப்படின்னு அவனோட மெக்கானிக்கல் இதயம் வந்து துடிக்கிற சத்தம் நமக்கு கேட்கும். அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே இந்த ஏஜே பைபிள்ல வந்து இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்ல இதே இந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோனோட தம்பிக்காரன் வந்து கேட்டுட்டு ஓகோ அப்பனா சம்பவத்தை பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு ஏதோ ஒரு வில்லத்தனமான பிளானை வந்து போட்டுட்டு இருக்கிறான். அண்ட் அப்படியே சீன் கட் பண்ணா இந்த பக்கம் இந்த புது பிரின்சிபல் இருக்காருல்ல, அவர் வசியம் பண்ற இந்த பியன்காவை அவரோட ஆபீஸ் கூப்பிட்டு வந்து, இங்க பாரு பியன்கா, நம்ம ஸ்கூல் வந்து ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்குது. ஸோ அதனால ஃபண்ட் ரைசிங்ல நம்ம கொஞ்சம் பணம் பார்த்தா மட்டும்தான் இந்த ஸ்கூலை வந்து தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணி நடத்த முடியும்.
முடியும். அதுக்கு நீ உன்னோட வசியம் பண்ற பவரை யூஸ் பண்ணி நிறைய பேர்ட்ட ஃபண்ட் ரைஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, சார் என்ன சொல்றீங்க, என்னால இப்படி பண்ண முடியாது அப்படின்னு இவன் சொன்னா, ஓகோ உன்னால பண்ண முடியாதா, இங்க பாருமா நீயே இந்த ஸ்காலர்ஷிப்ல தான் இந்த ஸ்கூல்ல வந்து படிச்சுட்டு இருக்கிற, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ஸ்கூலை ஊத்தி மூட வேண்டியதான். அதனால ஸ்காலர்ஷிப்ல இருக்கிற எல்லாரையுமே நான் கேன்சல் பண்ணி இந்த ஸ்கூலை விட்டு தூக்க போறேன். அப்படி நான் பண்ணா நீ இந்த ஸ்கூலை விட்டு போக வேண்டியிருக்கும். அதனால யோசிச்சு நாளைக்குள்ள என்ன ஏதுங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் இந்த இடத்த விட்டு கிளம்பி போக, அதே நேரம் இந்த பக்கம் நம்ம கைப்புள்ள இருக்கான்ல, கைப்புள்ள வந்து நம்ம ஃப்ரெண்டு காரி கூட உட்காந்துக்கிட்டு வர வர ஹீரோயின் வந்து எங்க கூட ரொம்பவே சண்டை போடுறா, என் மேல ரொம்பவே கோவப்படுறா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. ஆமா ஆமா அவ வர வர என்கிட்ட அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. ஆமா கைப்புள்ள நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத, நான் உனக்காக ஒரு சின்ன வீடு ரெடி பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டுக்காரி வந்து நம்ம கைப்புள்ளைக்காக ஒரு சின்ன வீடு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறா. அண்ட் அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கால, அவ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகிறதுக்காக இந்த பியானோ இருக்குல்ல, பியானோ வந்து நடுராத்திரி இருட்டுக்குள்ள உட்காந்து பயங்கரமா வாசிச்சுட்டு இருக்கிறா. அப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட அம்மாவும் அவங்களோட புக்கு ஒன்று வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல பார்த்தா அதுல சில டிராயிங்ஸ்ல நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே அலறி அடிச்சாப்ப அவளோட கண்ணுல இருந்து அந்த கருப்பு கலர் தண்ணி வர்ற மாதிரியான சில கொடூரமான டிராயிங்ஸ் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் அந்த வாண்டு பைய தம்பிக்காரன் இருக்கான்ல, அவன் என்ன பண்றானா, நாளைக்கு நம்ம எப்படியாவது அந்த மண்டோட சைஸ்ல இருக்க அந்த மரத்துக்கிட்ட போய் அந்த ஸ்லர்ப்போட அந்த கடிகார சத்தம் டிக்கு டிக்குன்னு கேக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு வந்துடும்டா அப்படின்னு மேப்ல அந்த இடத்தோட லொகேஷன் வந்து பார்த்து வச்சுட்டு இருக்கான். கூடவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வர பியானோ வாசிச்சுட்டு இருக்கான்ல, ஸோ அந்த சத்தம் கேட்டு அந்த ஸ்கூலுக்கு புதுசாக வந்த மியூசிக் டீச்சர் நம்ம ஹீரோன் கிட்ட வந்து, இல்லை நடுராத்திரி ஆந்த கூட தூங்கும் இந்த காலத்தில், ஆனால் நீ ஏண்டி இந்த நேரத்தில் வந்து இப்படி பியானோ வாசிக்கிற அப்படின்னு எந்த விஷயமே சொல்லி திட்டாம, ஏமா நீ பயங்கரமாக பியானோ வாசிக்கிற, உன்ன மாதிரி ஆள் தான் எனக்கு ஸ்டூடெண்டாக தேவைப்படுது, பட் இருந்தாலும் நீ இப்போ ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பியானோ வாசிக்கிறங்கிற விஷயமும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது, கவலைப்படாத எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்ல அப்படியே சீனும் கட் ஆகுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த புது பிரின்சிபல் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஸ்கூலுக்கு புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்கணும்னு இங்க அவருக்கு தேவைப்படுற சூப்பர் பவர் இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு வந்து அவங்கள வச்சு ஏகப்பட்ட அந்த மர கிளைகள் மூலமா மிகப்பெரிய காகத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நீங்க நைட்டு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னகுட்டி வந்து இந்த பெரிய குச்சிகளால செய்யப்பட்ட இந்த காகத்தை வந்து எரிப்பாங்க. ஸோ அதுக்குரிய ப்ராசஸ் வந்து இங்க நடந்துட்டு இருக்க. அப்ப அதே நேரம் நம்ம ஹீரோன் வந்து வழக்கம் போல அவளோட ரூமுக்கு வரும்போது அப்ப ஃப்ரெண்டுக்காரி வந்து ஏண்டி உன்னோட லவ்வரான சேவியர் இருக்கான்ல, அவன் உனக்காக ஒரு கிஃப்ட் அனுப்பி இருக்கிறான், கூடவே ஒரு லெட்டரும் அனுப்பி இருக்கிறான். அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா, உனக்கு நான் பலமுறை கால் பண்ண, ஆனா நீ ஒரு தடவை கூட என்னோட போனை அட்டென்ட் பண்ணவே இல்லை, பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு சின்ன கொரியர் வந்து டெலிவரி பண்ணாங்க யாரோ ஒருத்தர், அதுல ரொம்பவே வித்தியாசமான ஒரு பறவையோட போட்டோ இருந்துச்சு. ஸோ அந்த போட்டோ வந்து கண்டிப்பா இது எனக்குரியது கிடையாது உனக்குரியது தான் அப்படிங்கறத நான் பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் நான் அதை உனக்கே டெலிவரி பண்ணி விட்டுட்டேன். சரி நீ அப்புறம் நீயா தோணும் போது எனக்கு கால் பண்ணு அப்படிங்கிற விஷயத்த லெட்டர்ல போட்டிருக்க. இதெல்லாம் நம்ம ஹீரோன் பார்த்துட்டு என்னடா இது, இந்த போட்டோவை பார்த்தா ஐயோ இந்த காக்கா இருக்குது, அந்த காக்கா இதுதானே என்ன ஃபாலோ பண்ணுது அப்படின்னு அந்த ஒத்தக்கண்ணு காக்காவை தான் பெயிண்டிங்ல இருக்கிறத நம்ம ஹீரோன் பார்த்து புரிஞ்சுக்கிறா. கூடவே நம்ம ஹீரோயின் வந்து 2 வருஷமா ஒரு நாவல் வந்து இந்த டைப் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருப்பாள்ல, ஸோ அதை எடுத்து பார்த்து வழக்கம் போல டைப் பண்ணலான்னு பார்த்தா அந்த இடத்துல அவளோட புக்கை வந்து காணோம். ஆனா அதுக்கு பதிலா ஒரு பேப்பர்ல வந்து ஒரு சின்ன டைப் பண்ண ஒரு வார்த்தைகள் இருக்குது, அது என்னங்கிறத வாசிச்சு பார்த்தா தான் தெரியுது, நீ கிட்டத்தட்ட 2 வருஷமா கஷ்டப்பட்டு டைப் பண்ண உன்னோட நாவல் வேணும்னா இன்னைக்கு நைட்டு நடக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வரணும், அங்க வந்து நீ கலந்துக்கிட்டா மட்டும்தான் உனக்கு அந்த நாவல் கிடைக்கும், இல்லைன்னா அதை நீ மறந்துரு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்க. ஸோ இதனால வேற வழி இல்லாமல் நம்ம ஹீரோயினும் வேண்ட வெறுப்பா ஃப்ரெண்டுக்காரியை கூப்பிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்பவே ஆர்வமாக அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துருக்குறாங்க. எல்லாரும் அப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாங்க, பார்த்தாலே தெரியுது. அதுலேயும் இந்த பிரின்சிபல் இருக்கார்ல, அவெல்லாம் ரேடியோவில் பாட்டு பாட விட்டு அங்கே இருக்கிற மியூசிக் டீச்சர்ஸ் எல்லாம் இந்த பாட்டு பாட விட்டு பயங்கரமாக அந்த ஃபங்க்ஷனை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட கையில் யாரோ சில பேர் வந்து நடந்து போகும்போது நம்ம ஹீரோனோட கையில் வந்து பிளேடை வந்து குத்தி விட்டு போயிடுறாங்க. எவ்வளோ அந்த வழியெல்லாம் பெருசாக எடுத்துக்காம அப்படியே அந்த பிளேடில் இருக்கிற அந்த பேப்பர் ஓப்பன் பண்ணி பார்த்தா உன்னோட நாவல் தானே நீ தேடிட்டு இருக்கிற, அந்த நாவல் வேற எங்கேயும் இல்ல, இதோ இவ்வளவு பெருசா இந்த மர சொல்லிகளை வச்சு ஒரு பெரிய காகத்தை உருவாக்கி வச்சிருக்காங்களே அதுக்குள்ளதான் உன்னோட நாவல் புக், 2 வருஷமா நீ உழைச்ச அந்த நாவல் புக் இருக்குது, உனக்கு தேவையானதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு அதுல போட்டிருக்க. அவ்வளவுதான். நம்ம ஹீரோன் கொஞ்சம் கூட யோசிக்கலங்க, அந்த மர சொல்லிகள் எல்லாம் அப்படியே கையால உதவி விட்டுட்டு அவ பாட்டுக்கு அதுக்குள்ள பூந்து போய் அந்த நாவல் புக் எடுக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிறா. இதெல்லாம் வெளியே இருந்து பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரையும் ஐயோ இந்த ஹீரோன் இருக்காளா, இவ எப்ப என்ன பண்ணுவானே தெரியாது போலயே அப்படின்னு காப்பாத்துறதுக்காக அந்த தீயெல்லாம் பத்த வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப கரெக்டா நம்ம பிரின்சிபல் வந்து அவரோட நெருப்பு பவரை யூஸ் பண்ணி அந்த மர சொல்லிகளுக்கு வந்து நெருப்பு வச்சு விட்டுறாரு. ஸோ இதனால பயங்கரமா நெருப்பு பத்திக்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி பயங்கரமா நெருப்பு அடிச்சிட்டு இருந்த அந்த காகத்தை வந்து அப்படியே பறக்க வைக்கிறாங்க. அப்படி பறக்க வச்சது மட்டும் இல்லாம அப்படியே அதை வெடிக்கும் வைக்கிறாங்க. கூடவே இந்த மர சொல்லிகளுக்குள்ள நம்ம ஹீரோன் வேற வசமா மாட்டிக்கிட்டால, சுத்தியுமே நெருப்ப வர எரிஞ்சிட்டு இருக்குது. அவ்வளவுதான்டா அவளோட கதை முடிய போகுதுடா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி எல்லாம் பயத்தோட துடிச்சிட்டு இருக்க. ஆனா உள்ள இருக்கிற நம்ம ஹீரோனும் ஒரு வழியா அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டு அந்த நாவல் புக், அதாவது அவர் 2 வருஷமா கஷ்டப்பட்டு எழுதுன அந்த நாவல் புக் எடுத்துட்டு கடைசி அந்த தீல வந்து மாட்டிக்காம எஸ்கேப் ஆகிடுறா. அப்படி வந்ததுமே அவளை பார்த்து நம்ம பிரின்சிபலும், வாமா வா, உனக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கிறோம், நீ மட்டும் சீசன் 1ல கடைசியா அந்த மந்திரவாதி கூட சண்டை போடலன்னா இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பா செத்து போயிருப்பாங்க. சோ இவங்க எல்லாரும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீ மட்டும் தான். சோ அதுக்காக உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பெயிண்டிங் அப்படியே ஓபன் பண்ணுவாரு பாருங்க. நம்ம ஹீரோனு கையில ஒரு பெரிய ஸ்வாடோட நின்றுட்டு இருக்கிறா. கூடவே பக்கத்துல ஃப்ரெண்டுக்காரி, அதுக்கப்புறம் இந்த தேன்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ற அந்த கண்ணாடிக்காரன், அப்புறம் பியான்கான, இவங்க எல்லாரும் போட்டோவும் போட்டு பயங்கரமா வந்து இவங்களை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே நம்ம ஹீரோன் கிட்ட மைக்க கொடுத்து, நீ கொஞ்சம் ஏதாவது பேசுமா, நீ பேசினாதான் இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து எவ்வளவு பெரிய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி கொடுக்க. ஆனா நம்ம ஹீரோன் வந்து நல்ல விதமா பேசுவான்னு பார்த்தா இங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு கிளிக்கிறா. எவ்வளவு தெரியும் தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு ஃபேன்ஸ் சொல்லி சுத்திட்டு இருப்பீங்க, எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாருமே நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு பயங்கரமா எல்லாரையும் திட்டிக்கிட்டே இந்த பிரின்சிபல் சர்ப்ரைஸா இவங்க எல்லாரும் முன்னாடி காமிச்ச இந்த பெயிண்டிங்க்கு தீ வச்சுட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து ஃப்ரெண்டுக்காரி கடுப்பாகி, மோவல உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எல்லாரோட மனசையும் கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு செயல் பண்ணிருப்ப, அந்த போட்டோல நானும் தானடி இருந்தேன், கூடவே எல்லா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தோம்ல, ஏன்டி இப்படி பண்ற, எங்க கிட்ட கேட்காம நீயே முடிவு எடுத்துக்கிற, இது எல்லாருக்குமே எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குன்னு தெரியுமா அப்படின்னு பயங்கரமா திட்டுக்கிட்டே நம்ம ஹீரோன் பின்னாடி போயிட்டு இருக்க. அப்ப இதெல்லாம் பார்த்து இந்த தம்பிக்காரன் இருக்கான்ல, சரி ரைட்டா இதுதான்டா நமக்கு டைம், நம்ம அந்த மண்டோட மரத்துக்கிட்ட போய் அந்த ஸ்லர்ப்போட அந்த மெக்கானிக்கல் அந்த ஹார்ட் வந்து டிக் டிக்னு கேக்குதான்னு பார்த்துட்டு வந்துட வேண்டிதான். அப்படி நைஸா அந்த பைப்புல அந்த இடத்த விட்டு கிளம்பி காட்டுக்குள்ள இருக்கிற அந்த மண்டோட மரத்துக்கிட்ட வந்துடுறான். அப்படி வந்ததுமே அங்க இருக்கிற இடத்துல வந்து ஓட்டையில காதை வச்சு டிக் டிக்னு சத்தம் கேக்குதான்னு பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள இருந்து ஒரு வவ்வால் பறந்து வந்துடும். ஸோ இதனால நிலைத்தடுமாறி போன நம்ம தம்பிக்காரன் அப்படியே அங்க இருந்து பொத்துன்னு கீழே விழுறான். கீழே விழும்போது அவனோட அந்த எலக்ட்ரிக் பவரை வந்து யூஸ் பண்ணிடுறான். ஸோ அப்படி அவன் யூஸ் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா, இத்தனை நாள் செத்து போய் கிடந்த அந்த ஸ்லர்ப் இருக்குதுல, அதுக்கு திடீர்னு வந்து உயிர் வந்துருது. உயிர் வந்ததுமே என்ன பண்ணுதுன்னா, பெரிய ஜாம்பி மாதிரி அப்படியே தம்பிக்காரனை முறைச்சு பார்த்து அட்டாக் பண்ண வர இந்த பைப்போட அதை பார்த்து பயப்படான்னு பார்த்தா அப்படியே சிரிச்சிட்டு இருக்கிறான். அண்ட் அப்படியே சீன் கிட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காமிச்சா அவளை பயங்கரமா திட்டுக்கிட்டே நம்ம ஃப்ரெண்டுக்காரி வந்துட்டு இருக்கால, அவளை அவன்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லி கத்திட்டு இருக்கிற, நீ பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிற அப்படி நம்ம ஹீரோனோட தோலை அப்படியே தொட்ட உடனே நம்ம ஹீரோனுக்கு ஒரு கொடூரமான விஷன் வருது. அப்படி விஷன் வரும்போதே அவளோட கண்ணுல எல்லாம் பயங்கரமா அந்த கருப்பு கலர் தண்ணி வந்துகிட்டே அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. அப்படி கீழே விழும்போது தான் விஷன்ல அப்படி என்னதான் தெரியுது அப்படின்னு காமிக்கிறாங்க நமக்கு. அதாவது நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கலரை தொட்டத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கா. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கலரைக்கு மேல மட்டும் ஒரு காக்கா ஒன்று ஒரு வெள்ளை பூ ஒன்று வாயில கவிட்டு இருக்குது. சரி அது இப்படி யாரோட கலரடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒத்து பார்த்தா நம்ம என்னோட கலரை, அதாவது ஃப்ரெண்டுக்காரியோட கலரை தான். ஸோ அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் வந்து உடஞ்சு போயிடுறா. எனது ஃப்ரெண்டுக்காரி வந்து சாக போறாளா அப்படின்னு பதட்டத்தோட ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோனோட பின்னாடி இந்த ஃப்ரெண்டுக்காரி வந்து பேய் மாதிரி வந்து சங்க பிடிச்சு, உன்னால தாண்டி நான் அப்படி கொடூரமா செத்து போயிட்டேன், இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் அப்படின்னு பயங்கரமா கத்த. அப்ப அப்படியே இந்த விஷன் கட் ஆகி நமக்கு நிஜ உலகத்துல ஹீரோன் இந்த சைக்கிக் பவரை யூஸ் பண்ணதுனால அவளோட கண்ணுல வந்து அந்த கருப்பு கலர் தண்ணி வந்தாப்ப அப்படியே கீழே படுத்தாப்ப துடிச்சிட்டு இருக்கிறா. அவளை சுத்தி அப்ப நம்ம ஃப்ரெண்டுக்காரி, அதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மானு எல்லாருமே அவளோட கையை படிச்சு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க உன்னை காப்பாத்திரும் அப்படின்னு சொல்ற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த சீனும் கட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டுக்காரியோட பேரை கத்திக்கிட்டே மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிறா. அப்போ பக்கத்துல நம்ம ஹீரோனோட அம்மா மட்டும் உட்காந்துருக்காங்க. என்னமா மயக்கத்துல இருந்து கண் முழிச்சிட்ட போல, கவலைப்படாத, உன்னோட ஃப்ரெண்டுக்காரிக்கு வந்து எந்த பாதிப்பும் ஆகல, ஆனா எனக்கு ஒன்னு நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது, உன்னோட கண்ணுல வந்து இந்த கருப்பு கலர் கண்ணீர் வருது இல்ல, இதுக்கு காரணம் நான் கிஃப்டா கொடுத்த அந்த கூடிஸ் புக்கை நீ சரியா பயன்படுத்தல, அதை ஒரு நல்ல கைடு மூலமா தான் நீ வந்து அதை கத்துக்கணும், ஸோ அதனால அந்த புக்கை என்கிட்ட திருப்பி கொடுக்குற வழியை பாரு அப்படின்னு சொன்னா, மா அங்க பாருங்க, நான் வந்து என்னோட பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கிறேன், நீங்க தேவையில்லாம அதுக்குள்ள வராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆமா நீ பேசுறது அப்படியே என்னோட தங்கச்சி, அதாவது என்னோட அத்தை மாதிரியே இருக்குது, ஸோ அதனால அவளுக்கு நடந்த மாதிரி உனக்கு நான் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயினும், இங்க பாருங்க உங்ககிட்ட பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு இந்த இடத்த விட்டு கிளம்பி இப்ப டைரக்டா நம்ம கைப்புள்ளையும் ஹீரோயினும் எங்க வராங்கன்னா, இந்த டெய்லரோட அப்பா அந்த ஷெரீஃப் இருக்கார்ல, அவரை பாக்குறதுக்காக தான் வரா. அப்படிங்க வந்து வீட்டோட கதை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா ஆல்ரெடி இந்த வீட்டோட கதை ஓப்பன்ல தான் இருக்குது. சரி வீட்டுக்குள்ள போய் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து கதவெல்லாம் ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா எந்த கவலையும் இல்லாம ஷெரீஃப் வந்து ஜாலியா டிவி பார்த்துட்டு இருப்பாரு. ஐயோ பெருசு, இங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, டிவி பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து அவரோட பக்கத்துல வந்து பார்த்தா தக்காளி அவரோட கண்ணெல்லாம் பிடுங்கப்பட்டு ரொம்பவே கொடூரமான முறையில அவர் செத்து போய் கிடக்குறாரு. ஆடா பாவி, 2வது டிக்கெட்டும் அவுட்டா அப்படின்னு ஒரு குழப்பத்தோட நம்ம ஹீரோயின் அந்த ஷெரீஃபோட டெட் பாடியை பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு அந்த ஷெரீஃபோட வாய்க்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காகங்கள் வந்து அப்படியே பறந்து வெளியே வருது. அதுலயும் பாருங்க நம்ம இதுக்கு முன்னாடி சீன்ல பார்த்த மாதிரி அந்த ஒரு பக்கம் மூஞ்சி கரிஞ்சு போயிருக்கும்ல, அந்த ஒத்த கண்ணு காக்கா வந்து நம்ம ஹீரோனை ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு அது வந்து இடத்த விட்டு பறந்து எஸ்கேப் ஆகி போயிருது. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் அட பாவி, இந்த ஊர்ல என்னதான்டா நடக்குது, அது எல்லாத்துக்குமே நம்ம தான் முடிவு கட்டணும் போல அப்படின்ட்டு அவளோட சைக்கிக் பவரை யூஸ் பண்ணி இந்த ஷெரீஃபோட உடம்ப டச் பண்ணி அவளோட விஷன் மூலமா இங்க என்னதான் நடந்துச்சுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படியே தொட்டு பார்க்கறா.
ஆனா என்ன ஏதுங்கிறது தெரியல. இந்த தடவை நம்ம ஹீரோயினோட அந்த சைக்கிக் பவர் வந்து ஒர்க் ஆகல. ஐயோ என்னடா ஆச்சு, நமக்கு நம்மளோட பவர் ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னு ஒண்ணும் புரியாம நம்ம ஹீரோயின் முடிச்சிட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் வண்டிகள் வர சத்தம் கேக்குது. பார்த்தா இந்த ஊருக்கு புதுசா அப்பாயிண்ட் பண்ண அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்ததுமே கண்ணை காமிச்சு நம்ம ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணி அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்படி போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னமா வெனஸ்டே அந்த போட்டோகிராஃபர் செத்த டைம்ல அப்பமும் நீ தான் இருந்த, இப்போ இந்த ஷெரீஃபான கால்பின் செத்து போனதுக்கு அப்புறம் இந்த டைமும் நீ தான் இருக்கிற, அப்படின்னா இந்த ரெண்டு கேஸுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்ப நீங்க கூட தான் ஷார்ப்பான டைம்ல துப்பாக்கியோட வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க எப்படி கரெக்டா அங்க வந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டா, எம்மா ஆல்ரெடி செத்து போன அந்த போட்டோகிராஃபரும் இப்ப செத்து போன அந்த ஷெரீஃபுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுல இந்த போட்டோகிராஃபர் வந்து 2 நாளுக்கு முன்ன குட்டி, அதாவது சாகருக்கு முன்ன குட்டி இந்த ஷெரீஃபுக்கு வந்து கால் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதனால அவரை பார்க்கலாம் நாங்க வரும்போது தான் இப்படி அவர் செத்து போய் கடந்திருக்கிறாரு, நீ அந்த இடத்துல இருந்திருக்கிற, அதனால ஒன்னு அரெஸ்ட் பண்ணிருக்கிறோம். அதனால சொல்லு என்ன பிரச்சனை, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு இவங்க வந்து கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு யாரோ வர மாதிரி தெரியுது. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோனோட அப்பா தான். ஆக்சுவலி நம்ம ஹீரோனோட அப்பா வந்து லாயரா வேற இருக்காரு போல. அதனால அவரோட கார்டை காமிச்சு, இங்க பாருங்க மேடம், என்னோட பொண்ணை வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணணும்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாரண்ட் வாங்கிட்டு வரணும், இப்படி தேவையில்லாம அரெஸ்ட் பண்ற வேலை வச்சுக்காதீங்க என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை வந்து கார்ல ஏத்திட்டு கூப்பிட்டு போயிடாரு. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில பார்த்தா இந்த தேன்கள் பூச்சிகள்லாம் கண்ட்ரோல் பண்ற இந்த கண்ணாடிக்காரன் இருக்கான்ல, அவன் வழக்கம் போல அவனோட ஷெட்டுக்கு வந்து வரலான்னு பார்த்தா அந்த ஷெட்டுக்குள்ள இருந்து ரொம்ப பதட்டத்தோடையும் பயத்தோடையும் இந்த தம்பிக்காரன், அதான் நம்ம ஹீரோனோட தம்பிக்காரன் வந்து வெளியே வரான். அவனை பார்த்துமே டே செடுமூஞ்சிக்காரா நீ என்னடா அங்க பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வந்து ஒரு விஷயம் உன்ட்ட சொல்லுவேன், ஆனா நீ கோவப்படக்கூடாது என்ன அப்படி நைஸா பேசி நம்ம கண்ணாடிக்காரன் அந்த ஷெட்டுக்குள்ள கொண்டு போய் காமிக்கிறான். அவன் எதையோ பார்த்து ஆச்சரியப்படுறான். என்னன்னு பார்த்தா நேற்று வந்து இந்த நெவர்மோர் ஸ்கூல்ல வந்து நம்ம பிரின்சிபல் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்திருப்பாங்கல்ல, அப்ப கூட அந்த தம்பிக்கார வந்து நைஸா அந்த மண்டோட சைஸ்ல இருக்கிற அந்த மரத்துக்கிட்ட வந்து அந்த ஜாம்பி மாதிரி இருக்கிற ஸ்லர்ப்பை எழுப்பியிருப்பான்ல, சோ அதை வந்து இந்த ஷெட்டுக்குள்ள வந்து அடைச்சு வச்சிருக்கான். அதுவும் சங்கிலி போட்டு கெட்டி வேற வச்சிருக்கான். இதை பார்த்துட்டு கண்ணாடிக்காரனும் டே என்னடா இது, என்னடா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு பயத்தோட கேட்டா, நீ கவலைப்படாத மச்சான், அங்க பாரு இது வந்து என்னது தெரியுதா, நேத்து வந்து ஏஜேங்கிற ஒரு சீனியர் வந்து நமக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருந்தார்ல, அதான்டா அந்த மெக்கானிக்கல் ஹார்ட் இருக்கிற ஒரு பையன் வந்து செத்து போயிட்டான்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த விஷயம் நான் கூட கட்டுக்கதை தான் நினைச்சேன், ஆனா அது எல்லாமே உண்மைதான். இங்க பாரு இந்த ஜாம்பிக்கு இந்த மெக்கானிக்கல் ஹார்ட் இருக்குது, அப்பனா அந்த பையன் இவன் தானே, அதனால இந்த ஜாம்பியை நான் வந்து பெட்டா வளர்க்க போறேன் அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருக்க. கண்ணாடிக்காரனும் டே உன்னையெல்லாம் என்னோட ரூம்மேட்டா சேர்த்தம் பாரு, எனக்கு இதெல்லாம் தேவைதான்டா, ஆமா ஆமா அந்த ஜாம்பியை பாடுறா சங்கிலியை பிச்சுட்டு வந்து என்ன சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி சரி இந்த ஜாம்பிக்கு வந்து ஏதாவது சாப்பிட நம்ம கொடுக்கணும், உன்னோட தேன் பாட்டில கொஞ்சம் கூட அப்படின்ட்டு தம்பிக்காரன் அந்த தேன் பாட்டில வாங்கி இந்த ஜாம்பிக்கு குடிக்க கொடுத்தா, அதுவும் சமத்தா எம்மு 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 எம்முன்னு அவளை தேனி குடிச்சு போட்டு இவங்க மூஞ்சிலேயே துப்பி விட்டுட்டு இருக்குது. அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோனும் இந்த பக்கம் அவளோட ரூமுக்கு வரும்போது நம்ம கைப்புள்ள கிட்ட வந்து பேசிக்கிட்டே வராங்க. பாரு கைப்புள்ள, என்னோட ஃப்ரெண்டுக்காரி வந்து என்னோட விஷயம்ல வந்து செத்து போனா, அப்பனா கூடிய சீக்கிரத்துல அவ செத்து போக தான் போறா, சோ அதை தடுக்கிறதுக்கான வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த விஷயம் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரிக்கு வந்து தெரியக்கூடாது, அது மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க உன்னை பொழந்தரம் பார்த்துக்கிற ஆஸ்கள் அப்படின்னு பேசிக்கிட்டே அவளோட ரூமோட கதவை திறந்து வந்து பார்த்தா இந்த ரூமோட பால்கனில நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுக்காரி அந்த எண்ணெயிட்டு இருக்கால, அவ வந்து ரொம்பவே கொடூரமான முறையில கழுத்து அறுக்கப்பட்டு செத்து போய் கிடக்குறா. அவ்வளவுதான்டா, நேத்தாண்டா விஷயம்ல பார்த்தோம், அதுக்குள்ளயும் செத்து போயிட்டாளா அப்படின்னு நம்ம எப்படி பதட்டத்தோட பார்த்துட்டு இருக்கோமோ அதை விட பதட்டத்தோடையும் பயத்தோடையும் நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே, என்ன உனக்கு என்னாச்சு நீ செத்து போயிட்டியா அப்படின்னு பக்கத்துல வரும்போது சிரிச்சுக்கிட்டே நம்ம ஃப்ரெண்டுக்காரன் அப்படியே கண்முழிக்கிறா. ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க நெவர்மோர் ஸ்கூல்ல வந்து பிராங்க் டே போல, அதனாலதான் நம்ம ஹீரோயின் வந்து இப்படி பயங்காட்டுறதுக்காக இப்படி ஒரு பிராங்கை வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரி பண்ணிருக்கிறா. இதை பார்த்துட்டு கடுப்பானவ, மோள நீ மட்டும் இதே மாதிரி மறுபடியும் பண்ணன்னு வச்சுக்கோங்க, நானே உன்னை கொலை பண்ணிடுவேன் பாத்துக்க அப்படின்னு பயங்கரமா திட்டுறா. ஹே என்ன ஏன்டி திட்டுற, நீ கூட தான் பிராங்க் பண்ற விதமா ஏதோ ஒரு கண்ணை தூக்கி இந்த இடத்துல வச்சுட்டு போயிருக்கிற, அதனாலதான் நானும் உன்னை பிராங்க் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுக்காரி சொன்னா, என்னது நான் ஏதோ கண்ணை தூக்கி வச்சுட்டு போனா என்னடி சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டுக்காரி சொன்ன அந்த கண்ணை எடுத்து பார்த்தா அது வேற யாரோட கண்ணு இல்லைங்க, இதுக்கு முன்னாடி 2வது செத்து போன அந்த ஷெரீஃப் இருக்கார்ல, அதாவது டெய்லரோட அப்பா, அவரோட கண்ணு தான் இது. சோ இதை பார்த்து நம்ம ஹீரோனும் அப்பனா இதை வந்து அந்த மூஞ்சி கருகி போன அந்த காக்கா பண்ண வேலையா தான் இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டே அதை பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப ஃப்ரெண்டுக்காரியோட போனுக்கு வந்து ஒரு புது நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. அது வேற யாரும் இல்லைங்க, வழக்கம் போல அந்த ஸ்டாக்கர் தான். வெனஸ்டே நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன், உன்னை என்னோட கண்காணிப்புல இருந்து தப்பிக்க விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ்ல அனுப்பியிருக்க. இதை பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த வெனஸ்டேவும் சரி அந்த நம்பர் கால் பண்ணு, அது யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி அந்த போன் நம்பருக்குலாம் கால் பண்ணி பார்த்தா அது வேற யாரோட நம்பரும் கிடையாது, 2வதா இப்ப செத்து போற அந்த ஷெரீஃபோட நம்பர் தான் அது. சோ இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு பயங்கர ஆச்சரியம். ஏன்னா செத்து போன ஷெரீஃப் வந்து எப்படி அவரோட போன்ல இருந்து திரும்ப கால் பண்ண முடியும், அப்பனா இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணமே என்ன ஃபாலோ பண்ற அந்த ஸ்டாக்கரா தான் இருக்கும். சோ கூடிய சீக்கிரத்துல அது யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டே இந்த ஷெரீஃபோட அந்த
கண்ணை வந்து டச் பண்ணிக்கிட்டு அப்படியே அவளோட சைக்கிக் பவரை யூஸ் பண்ண ட்ரை பண்றா. ஆனா இப்போ அவளோட பவர் வந்து ஆன் ஆகாம அந்த விஷன் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சோ அதனால கடுப்பான நம்ம ஹீரோனும் அப்படியே அவளோட ரூமை விட்டு வெளியே வந்தா. இன்னைக்கு பிராங்க் டே இல்ல, சோ அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒவ்வொருத்தர பிராங்க் பண்ணிக்கிட்டு பயங்கரமா அலப்பற பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதே இடத்துல தான் இந்த பிரின்சிபலும் டாக்டர் ஆர்ஃபும் வந்து வந்துட்டு இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட நம்ம ஹீரோன் போய், ஆமா இந்த பறவைகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ற ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸோ ஏதாவது டீச்சர்ஸோ நம்ம ஸ்கூல்ல இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு டாக்டருமே இல்லமா, இப்போதைக்கு அந்த ஆவின்ங்கிற அந்த பவர் வந்து யாருக்கிட்டயுமே இல்ல. ஆனா நம்ம நெவர்மோர் ஸ்கூல்ல 10 வருஷத்துக்கு முன்ன கொட்டி ஒரு டீச்சர் கிட்ட இந்த பவர் இருந்துச்சு. ஆனா இப்போ அவர் இந்த ஸ்கூல்ல இல்லாதனால அந்த பவர் யாருக்கிட்டயுமே இல்லமா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல. சோ இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிறா. அண்ட் அதை நேரம் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் அந்த பியான்கா பண்ண பார்த்தா அவள் வந்து நம்ம ஹீரோனோட அம்மாவை மீட் பண்ணி, உங்களை தான் நம்ம பிரின்சிபல் வந்து முக்கியமான ஃபண்ட் ரைசிங் ஹெட்டாக போட்டிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் தான் எனக்காக இந்த டொனேஷன் வந்து கொஞ்சம் பிரித்து தரணும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட அம்மா இருக்காங்களே அவங்க கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குதுல்ல, ஸோ அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் டொனேஷன் பணம் வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, என்னது நான் என்னோட அம்மா கிட்ட டொனேஷன் கேட்கணுமா? கிட்டத்தட்ட அவங்க கிட்ட நான் பேசிய பல வருஷங்கள் இருக்கும். ஸோ அதனால நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேம்மா சரியா அப்படின்னு சொல்லி நம்ம பியான்காவை அனுப்பிவிட, அப்போ அதே நேரம் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம தம்பிக்காரனையும் நம்ம கண்ணாடிக்காரனையும் காமிச்சா அவங்க அந்த ஷெட்டுக்குள்ள இருக்க அந்த ஜாம்பிக்கு வந்து சாண்ட்விச் வந்து கொண்டு வந்துருக்காங்க. அதை கொண்டு வந்து அதை சாப்பிட்றதுக்கு கொடுத்தா அதுவும் நல்லா சம்மத்த அந்த சாண்ட்விச்சையும் கரெக்ட் முரட்டுன்னு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே இவங்களே கடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்குது. இதை பார்த்து நம்ம பசங்களும் சரிடா உனக்கு அடுத்த சாண்ட்விச் நாங்கள் அப்புறம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஜாம்பி பைப்பில் என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் சாப்பிட அதுக்கு வந்து அறிவுத்திறமை வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டு போல. அதனால அதோட கையை வச்சு இந்த கெட்டி போட்டிருக்க சங்கிலியை அப்படியே பிரிச்சு இழுத்து அப்படியே அத்துருது. ரைட்டரா அடுத்ததோ ஒரு சம்பவம் காத்திருக்குது. அண்ட் அதே நேரம் கட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோனை காமிச்சா அவ வந்து அவளோட ரூம்ல இருக்கும்போது அப்ப நம்ம ஃப்ரெண்டுக்காரி வந்து ஹீரோன் கிட்ட, இங்க பாருடி நான் வந்து இப்போ டிரைவிங் கிளாஸ்க்கு வந்து ஜாயின் ஆயிருக்கிறேன். ஸோ அதனால நான் இப்போ இந்த ஸ்கூலை விட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு பயங்கர வேகமா அதுக்காக அவ வந்து ரெடி ஆயிட்டு இருக்கா. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோனும், ஆகா நம்ம ஃப்ரெண்டு மட்டும் வெளியே போனா அவளுக்கு வந்து உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமே, அதனால அவளை போக விடக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்றான்னா, நம்ம ஃப்ரெண்டுக்காரியோட என்னோட லேனர் டிரைவிங் லைசன்ஸ் ஆட்டையை போட்டுட்டு அப்படியே இவ ஸ்கூலை விட்டு வெளியே வர. அப்படி வெளியே வந்து பார்த்தா நம்ம ஃப்ரெண்டுக்காரிக்கு வந்து கார் ஓட்ட சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சர் வந்திருப்பாங்க. அந்த காருக்குள்ள நம்ம ஹீரோன் வந்து, நான் தான் எனக்கு தான் நீங்க ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு போய் சொல்லி காருக்குள்ள ஏறி அந்த காரை பயங்கர வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறா. அந்த டீச்சர்லாம் அப்படியே அலறாரு, என்னமா நீ இப்படி பயங்கரமா ஓட்டுற, உனக்கு காரை ஓட்ட தெரியாது நினைச்சேன், ஆனா நீ இப்படி ஓட்டுறியே அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோன் இந்த காரை ஓட்டிக்கிட்டே பயங்கரமா அந்த வில்லோ ஹில்லுக்கு வந்துடுறா. அப்படி வந்ததுமே காரை விட்டு இறங்க இந்த டீச்சரும் பயங்கரமா வண்டி எடுத்துட்டு ஓடிடுறாரு. ஆக்சுவலி எதுக்காக நம்ம ஹீரோன் இந்த வில்லோ ஹில்லுக்கு வந்திருக்கானா, இந்த பெரிய இந்த சைக்கோ ஹாஸ்பிட்டல்ல தான் போன சீசன்ல வந்து கொடூரமா எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருந்தேன் அந்த டெய்லர் இருக்கான்ல, அவனை வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. கூடவே அவன மாதிரி ஏகப்பட்ட சூப்பர் பவர் இருக்கிற சைக்கோ கொலைகாரங்கள் நிறைய பேரை இங்க தான் அடைச்சு வச்சிருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட மோசமான இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோன் வர, சோ அதே ஹாஸ்பிட்டல்ல ஜூலின்னு ஒரு லேடி வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம ஹீரோன் வந்து, நான் இப்ப டெய்லரை பார்க்கணும், அதுக்கு நீங்க சீக்கிரம் அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, எம்மா நீ என்னமா அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கிற, எல்லாத்துக்குமே டாக்டர் ஃபேர்பன் வந்து சொன்னா மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த டாக்டர் வந்துடுறாங்க. ஆக்சுவலி இவங்க தான் அந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டர் போல. சொல்ல போனா அந்த வில்லோகளுக்கு வந்து முக்கியமான ஹெட் இவங்க தான். இவங்க சொன்னா என்னனாலும் நடக்கும். ஸோ அவங்ககிட்ட நம்ம ஹீரோன் போய், நான் வந்து டெய்லரை பார்க்கணும், அதுக்கு வந்து எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சரி நானும் எவ்வளோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், அந்த டெய்லர் பைப்பில் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ஸோ அதனால கடைசி கட்டமாக ஒன்று அனுப்பி விடுறேன், அதனால அவன் என்ன சேஞ்ச் ஆகிறாங்கிறத நான் பார்க்குறேன் என்ன அப்படின்ட்டு நம்ம ஹீரோன் வந்து அனுப்பிவிட்டா. நம்ம ஹீரோன் வந்து அப்படியே அந்த டெய்லரோட ரூமுக்கு வரா. அப்போதான் நமக்கு சீசன் 1ல பார்த்த அந்த டெய்லர் பைப்பிலே இப்போ நமக்கு காமிக்கிறாங்க. அவனோட கையிலலாம் சங்கிலியை கட்டு போட்டு கழுத்துல இருந்து ஒரு காலர் வந்து மாட்டி வச்சிருக்காங்க. ஸோ அவனும் நம்ம ஹீரோனை பார்த்ததுமே, வா வெனஸ்டே வா, நீ என்ன பார்க்க வருவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சைக்கோத்தனமா பேசிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ வந்து டைரக்ட் பாயிண்டா, இங்க பாரா நான் உன்னை பார்க்க வந்தது காரணமே எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன சுத்தி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது, அதை பத்தி நான் உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படல, ஆனா அது எல்லாத்துக்குமே காரணம் நீயா தான் இருப்பியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனா பார்த்தா அது வந்து உண்மைங்கிற மாதிரி தெரியல, ஏன்னா நீ தான் இப்படி ஸ்ட்ராங்கா ஜெயில அடைக்கப்பட்டு போய் கிடக்குறிய. கூடவே நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், உன்னோட சொந்தக்காரரான அந்த போட்டோகிராஃபர் வந்து இறந்து போயிருக்காரு, அதுக்கப்புறம் ரெண்டாவதா உன்னோட அப்பா ஷெரீஃபும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பைப்பில் டெய்லர் வந்து அதை வந்து பெருசா எடுத்துக்கவே மாட்டேங்கிறான். ஏன்னா அவனோட அப்பா வந்து சுத்தமா வெறுத்துட்டான் போலவன். சோ இதை வந்து நம்ம ஹீரோன் பார்த்துட்டு, நீ எதுக்குமே சரிப்பட மாட்டாடா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு இருக்கும்போது அப்ப பயங்கர கோவப்பட்ட அந்த டெய்லர் பைப்பிலையும், என்னடி வாய் ரொம்ப நிலுது, நான் யாரு என்ன எதுங்கிறது உனக்கு தெரியும்ல, இங்க பாரு இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஜெயில விட்டு நான் தப்பிச்சு வந்து வேலையா உன்னோட ஃப்ரெண்டுக்காரி அந்த என்னையிட தான் நான் கொடூரமா கொலை பண்ண போறேன், அதை பார்த்து நீ கதறி அழுகிறத பார்த்து நான் ரசிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்ரோஷமா பேசிக்கிட்டு அவனோட சுயரூபமான அந்த ஹைட் மான்ஸ்டர் அப்படியே மாற ஆரம்பிக்கிறான். சோ இதை வெளியே பார்த்துட்டு இருந்தா
அந்த செக்யூரிட்டி வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணதுமே அந்த காலர் வந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து இந்த டெய்லர் பைபிளே மறுபடியும் நார்மலான நிலைமைக்கு மாத்தி விட்டுருது. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இந்த வில்லா ஹில்ல விட்டு கிளம்பி போயிடுறா. அப்போ அதே நேரம் நம்ம தம்பிக்காரன் இருக்கான்ல, நம்ம தம்பிக்காரன் ஜாலியாக கிளாஸ்ல உட்காந்துருக்கும் போது அப்போ பதட்டத்தோட கண்ணாடிக்காரன் வந்து நம்ம தம்பிக்காரனை வந்து நைஸா கிளாஸ் விட்டு வெளியே கூப்பிட்டு வந்து, டே அமுல் பாய், நீ பெட்டுன்னு ஒரு ஜாம்பியை கூப்பிட்டு வந்தால அது நம்மளோட ஷெட்ல இருந்து எஸ்கேப் ஆகி போயிருச்சுடா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தம்பிக்காரன் ஆடடா அடுத்த ஒரு ஆப்பு ரெடி ஆயிடுச்சு போல அப்படின்னு ரொம்பவே பயப்படுறான். அப்ப அதே நேரம் கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் இந்த ஃப்ரெண்டுக்காரி வந்து ப்ரூனோன்னு ஒருத்தனை வந்து அவளோட ரூமுக்கு கூப்பிட்டு வரா. ஆக்சுவலி இந்த பைப்புலயும் நம்ம ஃப்ரெண்டுக்காரி மாதிரி ஓனாயினத்தை சேர்ந்தவன் தான் போல. அதனால ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. அப்படி இவங்க வரும்போது பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சின்ன கிஃப்ட் பார்சல் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம கை, அதாவது நம்ம திங்க் இருக்கால அவனோட வந்து போட்டோஸ் ஒன்றும் உள்ள இருக்குது. அது கூட லெட்டர்ல வேற என்ன எழுதிருக்குன்னா கைப்பிள்ளைக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் எழுதிருக்குது. ஸோ அதனால நம்ம ஃப்ரெண்டுக்காரியுமே அப்படியே கைப்பிள்ளைக்கு வந்து விஷ் பண்ணலான்னு வந்தா அந்த பைப்புல ரொம்பவே சோகமா உட்காந்துருக்கிறான். ஸோ அதை பார்த்ததுமே நம்ம ஃப்ரெண்டுக்காரையும் புரிஞ்சுக்கிறா, ஓகோ அப்பனா இன்னைக்கு வெட்னஸ்டே ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே உன்னோட பிறந்தநாளை வந்து மறந்துட்டாங்களா, சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, இன்னைக்கு என்னோட ஓனாய் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட சார்பு மூலமா உனக்கு வந்து பிறந்தநாள் பண்டிகையை பெருசா நம்ம கொண்டாட போறோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கைப்புல பயங்கர குஷியாகிடுறான். அப்ப அந்த நேரம் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டுக்காரியோட லவர் ப்ரூனோ வந்தான்ல, அவனை யாரும் அட்டாக் பண்ணி அப்படியே மயக்கம் போட வைக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த நம்ம ஃப்ரெண்டுக்காரும் யாராவது அப்படின்னு போகும்போது அவளையும் யாரும் அடிச்சு மட்டையாக்குறாங்க. ஸோ இந்த சத்தெல்லாம் கேட்டா நம்ம கைப்புள்ளையும் அவளோட வீடான அந்த பெட்டிக்குள்ள இருந்து வெளியே வரலான்னு பார்க்கும்போது அப்ப நம்ம கைப்புள்ளையும் வெளியே வர முடியாத மாதிரி யாரும் அடைச்சு வச்சிடறாங்க. அண்ட் அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் இந்த பியான்கா பொண்ணு இருக்கால, அவள் வந்து நேராக நம்ம பிரின்சிபலை வந்து மீட் பண்ணி இன்னைக்கு டொனேஷன் பிரிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணாங்கிற விஷயத்த வந்து சொல்றா. ஆனால் அந்த பிரின்சிபல் வந்து கொஞ்சம் கூட கவலையப்படாம, அடியே நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன், ஹீரோனோட அம்மா கிட்ட அவளோட அம்மா கிட்டையுமே ஏகப்பட்ட பணம் கொட்டி கிடக்குது. ஸோ அவங்கள வசியம் பண்ணி நீ டொனேஷன் பண்ண வைக்கிறது தான் அவனோட வேலை, அதுக்காக தானே உன்னை நான் அனுப்பிவிட்டேன், அதை நீ ஏன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு இருக்க. ஸோ இதனால கடுப்பான இந்த பியான்கா பொண்ணு டக்குன்னு அவளோட வசிய சக்தியை இந்த பிரின்சிபல் மேலே யூஸ் பண்ணி இதுக்கு மேலே நீங்க என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னா. ஆனா அந்த வசியத்துக்கு வந்து இந்த பிரின்சிபல் வந்து சுத்தமா மயங்கவே இல்லை. என்னன்னு பார்த்தா அவரோட பாக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு டாலர் மாதிரி வச்சிருக்காரு. அதாவது இந்த டாலரை காமிச்சு, இங்க பாருமா பியான்கா, இந்த வசியம் பண்ற வேலையெல்லாம் நீ என்கிட்ட காமிக்காத, இந்த டாலர் என் கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ என்ன வசியம் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் சொன்ன மாதிரி, ஸோ அதனால நீ ஹீரோனோட அம்மா வசியம் பண்ணி அவங்களோட அம்மா கிட்ட ஏகப்பட்ட பணம் கொட்டி கிடக்குதுல, ஸோ அந்த பணத்தை வந்து நம்மளோட டொனேஷன்ல வந்து போடுறதுக்கான வழியை பாரு அப்படின்னு அசால்ட்டா சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அண்ட் அதை நேரம் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காமிச்சா அவ வழக்கம் போல அவளோட ரூமுக்கு வந்து பார்த்தா உள்ள நம்ம ஃப்ரெண்டுக்காரி ஏனடா வந்து காணோம், அவளோட பர்ஸ் மட்டும் தான் கீழே கிடக்கும். ஸோ இவ்வளவு ஆச்சரியத்தோட ஐயோ என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப பெட்டிக்குள்ள, அதாவது நம்ம கைப்பிள்ளைக்கு வந்து ஒரு சின்ன வீடு மாதிரி ஒரு பெட்டி இருக்கும்ல, அந்த பெட்டி ஓபன் பண்ணி பார்த்தா நல்ல வேளை நம்ம கைப்பிள்ளைய அடைச்சு மட்டும் தான் வச்சுட்டு போயிருக்காங்க, அவனுக்கு எதுவும் ஆகல. சவனை காப்பாத்திட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஃப்ரெண்டுக்காரோட போன் வந்து அந்த இடத்துல தான் கிடக்கும். அதுக்கு வந்து ஒரு கால் வர, அதை நம்ம ஹீரோன் அட்டன் பண்ணி பேசினா, இங்க பாரு வெட்னஸ்டே, உன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு உனக்கு வெறும் 30 நிமிஷம் தான் டைம் இருக்குது, முடிஞ்சா காப்பாத்திக்க அப்படின்னு யாரோ ஒரு வித்தியாசமான வாய்ஸ்ல பேசிட்டு போனை கட் பண்ண. அப்ப கரெக்டா அந்த நேரம் நம்ம ஹீரோனோட ரூமுக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து உள்ள டோருக்கு கீழே லெட்டர் வந்து ஒன்னு போட்டு போகிறாங்க. உடனே இவ்வளவு அந்த லெட்டரை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அந்த லெட்டர்ல வந்து மியூசிக் டெட்னு எழுதிருக்குது. அதாவது ஏதோ ஒரு பாட்டு சம்பந்தப்பட்டமான ஏதோ ஒரு குறியீடை வந்து சொல்லுது போல. சோ இது ஆச்சரியமா நம்ம ஹீரோன் பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நமக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரையும் அவளோட லவரான அந்த ப்ரூனோ பைப்புலையும் தான் காமிக்கிறாங்க. சோ இவங்க ரெண்டு பேரையும் சங்கிலியால கட்டி வச்சு இந்த ஸ்கூலோட பழைய கிளாக் டவர்ல வந்து யாரோ அடைச்சு வச்சிருக்காங்க. சோ அந்த சங்கிலியை அவுத்துட்டு அவங்க ரெண்டு பேரால எஸ்கேப் வேற ஆக முடியல, ரெண்டு பேரும் அப்படியே போராடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்கு மேல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்த ஸ்வாட் இருக்குதுல, பெரிய பெரிய வாள்கள்லாம் அப்படியே சொருவி இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்டுக்காரையும் பார்த்துட்டு யாரோ நம்மள பிராங்க் பண்றதுக்காக தான் இந்த வேலையை பாக்குறாங்க போல. எனக்கு தெரிஞ்சு அந்த சீனியர் ஏஜ் இருக்கால, அவனோட வேலையா தான் இருக்கும். போன சீசன் அந்த பைப்புல தான் என் பின்னாடி லவ் பண்ணி சுத்திட்டு இருந்தான். சோ இது வெறும் பிராங்க் தான்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அப்ப சரட்னு மேல இருக்கிற வால் வந்து கீழே இருக்கிற கம்பியில வந்து குத்துது. சோ இதை பார்த்ததுமே எங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு போயிருது, ஆகா இது பிராங்க் எல்லாம் கிடையாதுடா, எவனோ நம்மளோட சோழியை முடிக்கிறதுக்காக தான் இப்படி வந்து கட்டி போட்டு வச்சிருக்கான், ஐயோ இங்க இருந்து எப்படியோ தப்பிச்சாகணுமே அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படியே போராடிட்டு இருக்காங்க. அப்ப அதே நேரம் இன்னொரு பக்கம் நம்ம வெட்னஸ்டே, அதான் நம்ம ஹீரோனை காமிச்சா அவளுக்கு கிடைச்ச அந்த போஸ்ட் லெட்டர்ல மியூசிக் டெட்னு ஒரு குறியீடு போட்டு இருந்துச்சுல்ல. சோ அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோனும் டைரக்டா கீழே இருக்கிற ஒரு பழைய பியானோ கிட்ட வந்து இந்த இறந்து போனவங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு விதமான பியானோ மியூசிக் வந்து ஒன்னு பிளே பண்ணுவாங்க. அந்த மியூசிக் வந்து நம்ம ஹீரோன் பிளே பண்ணதுமே இந்த பியானோக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு சீக்ரெட் பாதை வந்து ஓபன் ஆகுது. உடனே நம்ம ஹீரோனும் அந்த பாதை வழியா அப்படியே போயிட்டு
இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோனை வந்து தூரத்துல வந்து ஒரு மாஸ்க் போட்ட ஒரு உருவம் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்குது. இவ்வளவு லைட் அடிச்சு பார்த்துட்டே தான் போயிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த மாஸ்க் போட்ட ஆள் காணாம போய் அவன் போட்டு அந்த மாஸ்க் மட்டும் கீழே கிடக்கும். அதுலயும் லைட் அடிச்சு நம்ம ஹீரோன் பார்த்தா டைம் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை எழுதியிருக்க. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோனுக்கும் புரிஞ்சு போயிருது. அப்பனா நம்மளோட ஃப்ரெண்டுக்காரிய இந்த ஸ்கூலோட பழைய கிளாக் டவர்ல தான் அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு டைரக்டா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஃப்ரெண்டுக்காரியும் அவளோட லவரான அந்த ப்ரூனோவும் சங்கிலியில கட்டப்பட்டு சாகர நிலைமையில படுத்து கிடக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மேல ஏகப்பட்ட வாள்கள் வந்து அப்படியே விழுற மாதிரி அப்படி இருக்குது. இதை ஹீரோன் கூட வந்த கைப்புள்ள பார்த்துட்டு நான் போய் இவங்களை காப்பாத்துறங்கிற மாதிரி முந்திரி கூட்டத்தனமா அப்படியே வேகமா ஃப்ரெண்டுக்காரியை காப்பாத்தலான்னு ஓடி போகும்போது தெரியாதனமா ஒரு டிராப் வந்து தொட்டுருது. அப்படி தொட்ட உடனே என்ன ஆகுதுன்னா மேல இருக்கிற வாள்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழ ஆரம்பிக்குது. அதுல ஒரு பெரிய வாள் வந்து நம்ம கைப்புள்ள மேல சொருகி, அதாவது அவனுக்கு வந்து அடிலாம் படல, அந்த பைப்புல அந்த இடத்துல வசமா மாட்டிக்கிறான். அது மட்டும் இல்லாம இவன் வந்து இந்த டிராப் வர தொட்டு ஆன் பண்ணி விட்டுட்டான்ல. அதனால இப்ப மேல இருக்கிற மொத்த வாளுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்து அப்படியே இறங்க ஆரம்பிக்குது. சொல்லப்போனா அங்க இருக்கிற அவ்வளவு வாள்களுமே இங்க இருக்கிற நம்ம ஃப்ரெண்டுக்காரி மேலையும் புருவனோ மேலையும் கைப்புள்ள மேலையும் குத்தி அப்படியே கொல்ல போகுது. இதனால ஃப்ரெண்டுக்காரிலாம் அப்படியே அலறி கத்துற, அடியே உனக்கெல்லாம் ஃப்ரெண்டா இருந்த பாரு, இப்படி என்ன வந்து வசமா மாட்டி விட்டுட்டியே, ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்துடி அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு இருக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோனை நோட் பண்றா. இந்த பக்கத்துல வந்து ஒரு டைப்பிங் மிஷின் இருக்குது. நீ எதை பார்க்கலையோ அதை இதுல டைப் பண்ணு, அப்பதான் உன்னோட ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்க. ஸோ ஹீரோனும் சுத்தி முத்தி இங்க இருக்கிற எல்லா புக்கையுமே பாக்குறா. அதுல இன்விசிபிள் மேனுங்கிற ஒரு புக்கை மட்டும் காணும். ஸோ அதனால எதையுமே யோசிக்காம இன்விசிபிள் மேன் நம்ம ஹீரோன் டைப் பண்ண உடனேயே மேல இருந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரிய குத்தலான்னு வந்த அந்த பால் வந்து அப்படி நின்றுது. லைட்டா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறா. அவ்வளவுதான்டா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமா இருக்கிற அந்த ஸ்டாக்கர் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோன் கடுப்புல நின்றுட்டு இருக்கும் போது அப்ப யார கை தட்டுற சத்தம் கேக்குது. யாருடா அது, யார் இந்த இடத்துல கை தட்டிட்டு இருக்கா அப்படின்னு இங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே ஒன்னா திரும்பி பார்த்தா ஒரு 13 வயசு பொண்ணு, தலை ஃபுல்லா சிவப்பு கலர் முடியும், ரெட்டை சடை போட்டாப்ப தலை முடிய வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வரா. ஆக்சுவலி இவளோட பேர் வந்து ஆக்னஸ். ஸோ இவன் வந்து நம்ம ஹீரோன் கிட்ட என்ன சொல்றானா, ஹாப்பி பிராங்க் டே வெட்னஸ்டே, அதாவது இந்த ஸ்கூல்ல உனக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, அதுல நம்பர் 1 ஃபேன்னா அது நான் மட்டும்தான். ஸோ உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும், நீங்க வந்து என்ன ஃபேனா ஏத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இவ்வளவு விஷயத்தையும் இந்த பிராங்க் டேல நான் பண்ணிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோன் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 13 வயசு பொண்ணு என்ன இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி என்னோட ஃப்ரெண்டுகளெல்லாம் கொலை பண்ண ட்ரை பண்ணி இதை பிராங்க் டேன்னு சொல்றா. கூட இது மட்டும் இல்லாம நேற்று நடந்த ஃபங்க்ஷன்ல என்னோட நாவல், இத்தனை வருஷமா நான் எழுதின நாவலை வந்து எரிக்க ட்ரை பண்ணியிருக்கிறா. உண்மையில இது எல்லாத்துக்குமே காரணம் நான் உனக்கு கொடுக்குற அட்டென்ஷனாவே இருக்கட்டும், பட் இருந்தாலும் நீ எதுக்கு அந்த ஷெரீஃப் கால்பேனை வந்து கொலை பண்ண, அவரோட கண்ணை எதுக்காக என்னோட ரூம்ல வச்ச அப்படின்னு சொல்லி கேட்டா, ஐயோ நான் வந்து அந்த ஷெரீஃப் எல்லாம் கொலைலாம் பண்ணல, சும்மா ஒரு பிராங்குக்காக தான் அவரோட கண்ணை எடுத்து கொண்டு வந்து உங்களோட ரூம்ல வச்சேன். அது மட்டும் இல்லாம அந்த ஷெரீஃபோட போனை நான் ஆட்டையை போட்டுட்டேன், அதுல இருக்கிற எல்லா டெக்ஸ்டுமே நான் படிச்சுட்டேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லி போனை கொடுத்தா நம்ம ஹீரோனும் அதை வாங்கிக்கிட்டு அப்ப அந்த போட்டோகிராஃபரையும் இந்த ஷெரீஃபையும் கொலை பண்ணது யாரு அப்படின்னு கேட்க, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியல, ஆனா உங்களோட கேஸுக்கு இனிமே சால்வ் பண்றதுக்கு உங்களோட ஃபேனான நான் உதவி பண்ணுவேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல நம்ம ஹீரோனும் சரிதான் போடி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்டுக்காரையும் ப்ரூனோவையும் கூப்பிட்டுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. அண்ட் அதை நேரம் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் இந்த பியானா பொண்ணு இருக்கால, அவன் நைட் டைம் யாருக்கும் தெரியாம நம்ம ஹீரோனோட அம்மா வந்து மீட் பண்ணி அவளோட வசியம் பண்ற அந்த சைரன் பவரை வந்து யூஸ் பண்றா. அப்படி யூஸ் பண்ணி என்ன சொல்றானா, இத்தனை நாள் நீங்க பேசாம இருக்கிற உங்களோட அம்மாவை கான்டாக்ட் பண்ணி அவங்கள நிறைய டொனேஷன் பணம் வந்து நம்மளோட இந்த ஸ்கூலுக்கு வந்து தரதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க, கூடவே நாங்க வந்த விஷயத்த நீங்க மறந்துடணும் அப்படின்னு ஒரு வசியத்தை சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறா. அதே நேரம் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காமிச்சா, அவளுக்கு ஆல்ரெடி இந்த கைப்புள்ளியோட பிறந்தநாள் வந்து மறந்து போச்சுல, ஸோ அதனால என்ன மன்னிச்சிரு கைப்புள்ள, உன்னோட பிறந்தநாள் மறந்துருக்க கூடாது, அதுக்காக இந்த சின்ன கிஃப்ட்டை வச்சுக்கோ அப்படின்னு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு, கொஞ்ச நாளாவே என்னோட சைக்கிக் பவர் வந்து எனக்கு வந்து சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதுக்காக நான் மறுபடியும் அந்த கூடிஸ் புக்கை வந்து மறுபடியும் படிச்சாதான் சரியாகும், அதுல இதுக்கு என்ன வழி இருக்குது நான் பார்க்க போறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோன் வந்து அவளோட டயரை திறந்து பார்த்தா உள்ள அந்த கூடிஸ் புக்கை வந்து காணோம். ஐயோ என்னடா என்னோட புக்கை காணோம் அப்படின்னு பதட்டத்தோட கைப்புள்ள கிட்ட என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, வேற என்ன ஆகும், உன்னோட கண்ணுல அந்த கருப்பு கலர் தண்ணீர் வரதுனால உன்னோட அம்மா தான் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு உங்ககிட்ட இருக்கிற அந்த கூடிஸ் புக்கை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, இதனால நம்ம ஹீரோன் வந்து பயங்கர கடுப்பாகிறா. இதை எல்லாத்தையுமே இவங்களோட பால்கனில இருந்து அந்த ஒரு பக்கம் மூஞ்சி எரிஞ்ச அந்த ஒத்த கண்ணு காக்கா வந்து பார்த்துட்டு இருக்குது. அதை பார்த்ததுமே அதை பிடிக்கலாம் நம்ம ஹீரோன் துரத்தி போகிறா. ஆனா அதுக்குள்ளேயே அது பறந்து போயிடுது. அண்ட் அதே நேரம் கட் பண்ணிட்டு அப்படியே இந்த ஸ்கூலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா ஜோருன்னு மழை பெஞ்சிட்டு இருக்குது. அந்த மலையில வந்து இந்த கார் ஓட்டி சொல்லி கொடுக்குற அந்த ட்ரெயினர் வந்து அப்படியே வண்டியில போயிட்டு இருப்பாரு. கொய்யால இந்த ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நானுமா ட்ரைனிங்கே கொடுக்க மாட்டேன்டா, ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு போன்ல வந்து புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது அப்ப தெரியாதனமா யார் மேலேயே வண்டியை
கொண்டு மோதிட்டாரு. ஆக்சுவலி அவர் மோதினது வந்து வேற யார் மேலயும் இல்ல, நம்ம தம்பிக்காரன் பெட்டுன்னு வளர்த்துட்டு இருப்பான்ல அந்த ஜாம்பி மேலதான் மோதி இருப்பாரு. அது தெரியாம அவரும் ஐயோ ஏதோ மனுஷன் மேல நான் ஏத்திட்டேன் போலயே அப்படின்னு பதறி அடிச்சுட்டு வண்டியை விட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த ஜாம்பியை காணோம். இவரும் கண்ணாடியெல்லாம் தொடச்சிட்டு எங்கடா போனா அந்த அடிப்பட்ட ஆளு அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த கொடூரமான ஜாம்பி அந்த இடத்துல நின்னுகிட்டு அதோட வாய பயங்கர பெருசா பொளந்து இந்த ட்ரெயினரோட மண்டையை கடிச்சு அவரோட மூளையை வந்து அப்படியே சாப்பிட்டு அவரை கொடூரமா கொல்ற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த சீனும் கட் ஆகுது. அண்ட் இன்னொரு பக்கம் இவ்வளவு சம்பவம் நடந்த எந்த ஒரு கவலையுமே இல்லாம நம்ம கைப்பிள்ளைக்கு வந்து ஒரு மசாஜர் வந்து மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஹீரோனோட ஃபேமிலி வந்து நம்ம கைப்பிள்ளையோட பிறந்தநாளை மறந்ததுனால அவனுக்கு வந்து இப்படி ஒரு கிஃப்டா வந்து ஒரு மசாஜ் லேடியை வந்து மசாஜ் பண்றதுக்காக அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ அதனால நம்ம பைப்பில் குஷியா இருக்கிறா. ஸோ அதே நேரம் நம்ம ஹீரோனோட அம்மாவும் ஹீரோவோட அப்பா கிட்ட ஏங்க நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதாவது திடீர்னு என்ன ஏதுன்னு தெரியல என்னோட அம்மாவுக்கு வந்து நான் கால் பண்ணி அவங்க கிட்ட நான் டொனேஷன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா ஏன் இந்த சிந்தனை எனக்கு வந்துச்சுங்கிற எந்த விஷயமும் எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் புரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பியன்கா வந்து இப்படி வசியம் பண்ணதுனால தான் இவங்களுக்கு இந்த சிந்தனை வந்திருக்குது. ஆனா அதுதான் அவங்களுக்கு ஞாபகம் இல்லாத மாதிரி வசியம் பண்ணிட்டு போயிட்டாலே. ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு ஒன்றும் புரியாம ஏன் அப்படி எனக்கு தோணுச்சு அப்படின்னு புலம்பிட்டே இருக்க அப்ப ஹீரோனோட அப்பா தான் எதுக்கும் கவலைப்படாத சொல்லும், இப்போ வந்து உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு மாமா என்ன பண்றான்னு பாரு அப்படின்ட்டு நல்ல ஒரு மியூசிக் ஒன்று பிளே பண்ணி விட்டுட்டு ரெண்டு பேரும் செமையா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரம் பாத்தீங்கன்னா இவங்க தங்கி இருக்கிற இந்த வீட்டுக்கு யாரோ ஜன்னல் வழியா சீக்கிரட்டா வர்ற மாதிரி தெரியுது. ஸோ அப்படி வர்ற அந்த ஆளோட சத்தம் வந்து இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட அம்மாவுக்கு வந்து கேட்டுருது. அவனை நம்ம வீட்டுக்குள்ள யாரோ நுழைஞ்சிட்டான், அவனை நான் போய் பிடிச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனோட அம்மா வந்து யாராவது வீட்டுக்குள்ள திருட்டு போய் வந்திருக்கிறா அப்படின்னு வந்து பார்த்தா பைபிள் அது வேற யாரும் இல்லைங்க, அந்த திருட்டு பைபிள் நம்ம வெட்னஸ்டே தான். ஆமாங்க, நம்ம ஹீரோன் தான் அவளோட அந்த கோடிஸ் புக்கை வந்து ஆட்டையை போடுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறா. ஏன்னா இப்பெல்லாம் நம்ம ஹீரோனோட சைக்கிக் பவர் வந்து யூஸ் ஆக மாட்டேங்குதுல, அதுக்கு வந்து விதிவிலக்கா இருக்கிறது இந்த கோடிஸ் புக்கு தானே. ஸோ அதனாலதான் அதை ஆட்டையை போட வந்திருக்கிறா. ஆனா இதை பார்த்த நம்ம ஹீரோனோட அம்மாவும் இங்க பாருமா உனக்கு வந்து நான் அந்த கோடிஸ் புக்கை வந்து தரவே மாட்டேன், ஏன்னா நீ பண்றது எல்லாம் பார்க்க என்னோட தங்கச்சி அதான் அவனோட அத்தைக்கு நடந்த மாதிரி தான் எல்லாமே எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவங்க எவ்வளவோ சொல்லி பார்க்கறாங்க. ஆனா ஹீரோயின் இங்க பாருங்கம்மா நீங்க வந்து என்னோட விஷயத்துல தேவையில்லாம தலையிடுறீங்க அப்படின்னு கோவமா கத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. அப்படி போனவன் டைரக்டா அவளோட ரூமுக்கு வந்து அந்த ஷெரீஃபோட கண்ணு வந்து இவளோட ரூம்ல வந்து இந்த காகங்கள் போட்டு போயிருக்கும்ல, ஸோ அதை பார்த்து அவளோட இன்வெஸ்டிகேஷனை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் இவ கரெக்டா பண்ணி முடிச்சா மட்டும்தான் இவளோட விஷன்ல வந்து இவளோட ஃப்ரெண்டுக்காரி வந்து சாகிற மாதிரி பார்த்திருப்பாள்ல, அவளை காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு பஞ்சாயத்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம கைப்புள்ள கிட்ட மறுபடியும் நம்ம ஹீரோயின் வந்து இங்க பாரா எனட் வந்து அதான் ஃப்ரெண்டுக்காரி சாகிற விஷயத்த நான் விஷன்ல பார்த்தது வந்து வேற யாருக்குமே தெரியக்கூடாது, ஒன்னு என்னையும் தவிர்த்து இதை நீ சீக்கிரட்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப சடனா இன்விசிபிள் இருந்த இந்த ஆக்னஸ் பொண்ணு வந்து டக்குன்னு விசிபிள் ஆகிறா. ஆக்சுவலி இவளுக்கு வந்து இன்விசிபிள் பவர் இருக்குது, அதனாலதான் மறைஞ்சு மறைஞ்சு இவ்வளவு சம்பவம் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி தான் மறைஞ்சிருந்து இப்ப இந்த ஃப்ரெண்டுக்காரி சாக போற விஷயத்த தெரிஞ்சுக்கிறா. அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுமே நம்ம ஹீரோயின் கிட்ட நான் வேணா எனட் செத்து போனதுக்கு அப்புறம் அதான் அந்த ஃப்ரெண்டுக்காரி செத்து போனதுக்கு அப்புறம் அவளோட கல்றையில நல்ல பாட்டு பாடட்டுமா அப்படின்னு கேட்க கொய்யால நீ மட்டும் இந்த விஷயத்தை யாருக்கிட்டயாவது சொன்னு வச்சுக்கோயேன் உன்னை கொடூரமா சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிடுவோம் பாத்துக்க அப்படி நம்ம ஹீரோயின் வந்து மிரட்டிட்டு போக அப்ப அதே நேரம் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம தம்பிக்காரனையும் நம்ம கண்ணாடிக்காரனையும் காமிச்சா அவங்களோட சீக்கிரம் ஷெட்ல அந்த ஜாம்பி வந்து மறுபடியும் வந்துருச்சு. ஸோ அது வந்ததுமே அதுக்கு வழக்கம் போல நம்ம தம்பிக்காரன் ஆசையா சாப்பாடு கொடுக்க அந்த பைப்புலையும் பிரியாணியை பல வருஷம் கழிச்சு பார்த்த மாதிரி மேய்ஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அப்ப கண்ணாடிக்காரனும் என்னடா இது நைட் ஆனா இந்த ஜாம்பி எங்கேயோ ஓடி போயிருது, காலையில வந்து பார்க்கும்போது நம்ம ஷெட்டுக்குள்ள வந்து இருக்குது, என்னதான் நடக்குதுடா அங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு அந்த ஜாம்பியோட தலையை அப்படி எட்டி பார்த்தா அதோட மூளை வந்து சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. இதை கண்ணாடிக்காரன் நோட் பண்ணிட்டு தம்பிக்காரங்கிட்ட சொல்லி பாரா மூளைலாம் வளருது எனக்கு ஏதோ சரின்னு படல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே மூளை அப்படிங்கிற மாதிரி பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாம்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேச வேற செய்ய ஆரம்பிக்குது. இதெல்லாம் நம்ம பசங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மதியம் வந்து நம்ம ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களுமே ஒரு நாள் கேம்ப் ட்ரிப்புக்கு வந்து போக போறாங்க. ஸோ அதுக்காக கண்ணாடிக்காரனும் தம்பிக்காரனும் தான் போக போறாங்க. அதனாலே கண்ணாடிக்காரனும் இங்க பாடுறா இந்த ஜாம்பியை வந்து நம்ம இந்த இடத்துல விட்டுட்டு போனோம்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா நைட்டு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போய் ஏதாவது பெரிய அலப்பறைய பண்ணிரும். ஸோ அதனால நம்ம வந்து இதை போலீஸ் கிட்ட சொல்லி பிடிச்சு கொடுத்துலாமே அப்படின்னு சொன்னா டே பாவண்டா என்னோட ஸ்லர்ப்பை வந்து அப்படியே சாகடிச்சிருவாங்க அப்படின்னு தம்பிக்காரன் சொல்ல அடே நீ பேசுறது அநியாயமா தெரியலையாடா, செத்து போனதை எத்தனை தடவை சாகடிக்கிறது, சரி இப்ப என்னதான் பண்ணலாம் நீயே சொல்லி தொலைய அப்படின்னு சொல்லி கேட்க வேற என்ன பண்றது நம்ம போற அதே கேம்புக்கு இந்த ஜாம்பியும் தூக்கிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த ஜாம்பி பயப்புல என்ன பண்ணுதுன்னா அப்படியே மெல்ல வந்து இந்த கண்ணாடிக்காரனை கடிச்சு அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அப்ப கரெக்டா நம்ம தம்பிக்காரன் அவனோட எலக்ட்ரிக் பவர் யூஸ் பண்ணி கண்ணாடிக்காரனை ஒரு வழியா காப்பாத்திடுறான்.
அண்ட் அதை நேரம் கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம டெய்லரோட அப்பா அந்த ஷெரீஃப் இருக்கார்ல, அவரோட இறுதி சடங்கு வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து புதுசா அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் வந்துருக்காங்க. கூடவே அந்த வில்லா கில்ல நடத்துற அந்த டாக்டரான அந்த ஃபேர்பர்னும் வந்திருக்காங்க. அப்ப அந்த இறுதி சடங்குல வந்து நம்ம ஹீரோன் வந்து கலந்துக்கிட்டு இந்த டாக்டரை பார்த்து, ஆமா நீங்க எதுக்காக இந்த இறுதி சடங்குல கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அது வேற ஒண்ணும் இல்லம்மா, அந்த டெய்லர் பைப்புல தான் அவனோட அப்பா உண்மையிலேயே செத்து போயிட்டாரா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்காக தான் என்னைய பார்த்து வர சொல்லி அனுப்பி விட்டான். அதனாலதான் நான் வந்து இங்க கலந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகோ அதான் விஷயமா, சரி அதெல்லாம் இருக்கட்டும். செத்து போன அந்த ஷெரீஃப் வந்து அவரோட பையனான டெய்லரை எத்தனை தடவை பாக்குறதுக்காக வில்லோ ஹில்லுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, ஆக்சுவலி இந்த ஷெரீஃப் வந்து ஒரே ஒரு தடவை தான் அவரோட பையனை பாக்குறதுக்காக நம்ம வில்லோ ஹில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு. அப்படி வந்து அவர் பார்த்த அந்த டைம்ல டெய்லர் வந்து அவனோட சுயநினைவை இழந்து அந்த கொடூரமான ஹைட் மான்ஸ்டரா மாறிட்டான். கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அவனை பழையபடி நார்மல் மனுஷனா நாங்க மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து சொல்லும் போது, திரும்பி நம்ம ஹீரோன் வந்து இந்த கொலையை பண்ணது யாருங்கிறத நான் கிட்டத்தட்ட நெருங்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது இந்த பறவைகளை கண்ட்ரோல் பண்ற ஏவியன்ட்ங்கிற சூப்பர் பவர் இருக்கிற ஒரே ஒரு நபர் தான் தொடர்ந்து இந்த மாதிரி 2 கொலையை பண்ணிருக்கணும். அப்படிப்பட்ட யாராவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, என்னோட வில்லோகில்ல ஏவியன்ட்ங்கிற மாதிரியான எந்த ஒரு பேஷண்ட்டுமே இல்ல. சோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எந்த பதிலும் சொல்ல போறது இல்ல, நீ முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோன் இந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறா. இது எல்லாத்தையுமே அந்த ஒத்த கண்ணு காக்கா வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு போகுது. அண்ட் அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் அந்த பியான்கா இருக்கல்ல, அந்த பொண்ணை காமிச்சா இந்த ஊர்ல ஆப்பிள் ஹாலோன்னு இருக்கிற ஒரு பெரிய ரெசார்ட்டுக்கு வரா. அப்படி இவங்க வந்ததுமே இங்க இருக்கிற ரிசப்ஷன் லேடி கிட்ட அவளோட வசிய மந்திரத்தை யூஸ் பண்ணி ரூம் நம்பர் 302 சாவி என்கிட்ட கூடு, ஆனா அந்த விஷயத்த நீ அதுக்குள்ளேயே மறந்துடணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரிசப்ஷன் லேடி வசியத்துக்கு மயங்கி சாவியை கொடுத்துட்டு அதை மறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பியான்கா பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த 302வது ரூம் வந்து ஓபன் பண்ணி உள்ள வந்து பார்த்தா அந்த ரூமுக்குள்ள நம்ம பியான்காவோட அம்மா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரூம்ல ஏகப்பட்ட ஜன்னலோட இந்த ஸ்கிரீன்ஸ் எல்லாம் ஓபன் ஆகி இருக்குமா, அதை பார்த்துட்டு பயங்கரமா கத்துறா, அம்மா அவங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் இந்த ஜன்னலோட ஸ்கிரீன் எல்லாம் திறக்காதீங்கன்னு, யாராவது உங்களை பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு அவ பயங்கரமா திட்டிட்டு இருக்கும் போது தான் டிவில நமக்கு காமிக்கிறாங்க. அதாவது இந்த பியான்காவோட அம்மா இருக்காங்களா, அவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, அதாவது கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி கிடியான்னு ஒருத்தனை வந்து கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அந்த பைப்ல என்ன பண்ணிருக்கானா, பியான்கா அம்மாவுக்கும் இதே மாதிரி வசியம் பண்ற சக்தி இருக்கும்ல, அந்த பவரை வந்து அவங்கள வச்சு ஏமாத்தி அது இதுன்னு பேசி ஒரு பெரிய திருட்டுவாளியை பார்த்துட்டு பணத்தை ஆட்டையை போட்டுட்டு ஓடி போயிருப்பான். சோ அதனால இந்த கொள்ளைக்கு வந்து நம்மளோட பியான்காவோட அம்மாவும் பங்கு இருக்கிறாங்கன்னு சொல்லி போலீஸ் வந்து அவங்கள வலை வீசி தேடிட்டு இருப்பாங்க. சோ அதுக்காக தான் இப்படி 302 ரூம்ல வந்து பியான்கா வந்து அவரோட அம்மா வந்து சேஃபா ஒளிச்சு வச்சிருப்பா. சோ இதனால பியான்காவோட அம்மாவும் அப்படி ரொம்பவே சோகமா அழுதுட்டு இருக்க, அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, இப்ப நம்ம பாதி கட்டத்தை தாண்டி வந்துட்டோம், இந்த தப்பு எல்லாத்துக்குமே காரணம் அந்த கிடியான் மட்டும்தான், அவன் எப்ப போலீஸ் கஸ்டடியில மாற்றானோ அதுக்கப்புறம் நம்மளோட எவிடன்ஸை காமிச்சு நம்ம இந்த பிரச்சனையில இருந்து ஒரே அடியா வெளியே வந்துடலாம், அதுவரை நீங்க சேஃபா இருக்க வேண்டிய ஒரே இடம் இது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஆறுதலா பேசிட்டு இருக்கா. அப்ப அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல இருக்கிற நம்ம ஹீரோனை காமிச்சா அவளுக்கு இந்த கேஸை எப்படி சால்வ் பண்றதுன்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. ஏன்னா அந்த ஆக்னிஸ் மூலமா இந்த ஷெரீஃபோட போன் வந்து அவர்கிட்ட கிடைச்சிருக்கும், அதுக்குள்ள சில டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஆனா அந்த போனை வந்து இவளால அன்லாக் பண்ணவே முடியல. சோ அதனால நம்ம ஹீரோ டைரக்டா இந்த ஆக்னிஸ் பொண்ணு கிட்ட வந்து, இங்க பாருடி நீ வந்து என் கூட இந்த பிராங்க் பண்ணி பல பஞ்சாயத்து பண்ணி விளையாண்டுட்டு இருந்தல, அப்ப அந்த டைம் நீ இந்த ஷெரீஃபோட போன்ல தான் எனக்கு மெசேஜ் பண்ண, அப்போ எப்படி நீ இந்த போன் அன்லாக் பண்ண, அது என்ன ஏதுங்கிறது எனக்கு சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இந்த ஆக்னிஸ் பொண்ணு வந்து என்ன பண்றானா அவளோட ஃப்ரெண்டுக்கார் இன்னொருத்திய வந்து கூப்பிட்டு நம்மளோட வெட்னஸ்டேவோட ரூமுக்கு வரா. ஆக்சுவலி இந்த பொண்ணு இருக்கால, இந்த பொண்ணுக்கு வந்து இன்னொருத்தரோட உருவத்தை வந்து அப்படியே வடிவமா மாத்த முடியும். சோ அதனால இவன் என்ன பண்றானா ஒரு நியூஸ் பேப்பர்ல இருக்கிற ஷெரீஃபோட போட்டோவை பார்த்துட்டு அப்படியே அச்சஸ்ல அவரை மாதிரியே மாறிடுறா. அப்படி மாறினதுனால இந்த ஷெரீஃபோட போனை வந்து நம்ம ஹீரோன் அப்படியே அந்த பொண்ணோட மூஞ்சி கிட்ட காமிக்க, இப்ப ஃபேஸ் லாக் அன்லாக் ஆகி இந்த போன் வந்து ஓபன் ஆகிருது. கூடவே இந்த ஆக்னஸ் பொண்ணு வந்து இந்த ஷெரீஃபோட வீட்டுல ஆட்டையப்பட்ட சில திங்ஸையும் கொண்டு வந்து கொடுத்துருப்பா. சோ அதெல்லாம் வச்சு நம்ம ஹீரோன் இந்த கேஸை நல்லா ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி செத்து போன அந்த போட்டோகிராஃபரும் சரி, இப்போ அதுக்கப்புறம் செத்து போன அந்த ஷெரீஃபும் சரி, 2 பேரும் சேர்ந்து சில நிறைய போட்டோஸ் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட போட்டோல ஒண்ணு காட்டுக்கு நடுவுல யாருக்கும் தெரியாத ஒரு கேபின் இருக்கிற போட்டோ ஒண்ணு அதுல இருக்குது. சோ இதை நம்ம ஹீரோன் பார்த்ததுமே அப்ப கண்டிப்பா அந்த கேபினுக்குள்ள நமக்கு தேவையான நிறைய ரகசியங்கள் இருக்கும். சோ அந்த கேபின் எங்க இருக்குது நம்ம பார்க்கணும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மேப்ல தேடி பார்த்தா அது நடுக்காட்டுல ஒரு இடத்துல ஓரமா ஒளிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பாட்டுக்கு தான் இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கேம்புக்கு போறாங்க, அதாவது ஒரு நாள் ஃபுல்லா ட்ரிப்பா போறாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த இடத்துக்கு கிளம்பி போக போறாங்க. சோ அதை நம்ம ஹீரோனும் பார்த்துட்டு ரைட்டு கைப்புள்ள தேவையான எல்லா வெப்பன்ஸையும் எடுத்து வை, இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குது நைட்டு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. அப்ப அதே நேரம் இந்த பக்கம் இந்த பிரின்சிபல் இருக்கார்ல, அவர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு இந்த கேம்புக்கு போறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காரு. சோ அதுக்கேத்தாப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அதே நேரம் இந்த தம்பிக்கார பைப்புல இருக்கான்ல, அவன் ஒரு பெரிய சவப்பட்டியை ஒண்ணு வந்து அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த சவப்பட்டிக்குள்ள வேற ஒண்ணும் இல்லைங்க, அந்த ஜாம்பியை தான் பைப்புல கட்டி போட்டு அடைச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். சோ இப்படி தம்பிக்காரன் போறத நம்ம அக்காவான நம்ம ஹீரோன் பார்த்துட்டு, ஏன்டா இவ்வளவு பெரிய சவப்பட்டிக்குள்ள அப்படி என்னத்தை கொண்டு போற அப்படின்னு சொல்லி கேட்டா, வேற என்ன எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இதுக்குள்ள தான் வச்சிருக்கிறேன், இதான் எனக்கு வசதியா இருக்குது அப்படின்னு ஒரு பொய்ய தம்பிக்காரன் சொல்லிட்டு அந்த சவப்பட்டியை வேன் மேல போட்டுட்டு இப்ப நம்ம நவர்மோல் ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களுமே ஜாலியா அந்த கேம்ப் ட்ரிப்புக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போதே பாருங்களேன், சுத்தி லாங் ஷாட்ல அந்த காட்டை காமிக்கிறதெல்லாம்
இடம்லாம் செமையா இருக்குதுல்ல. இந்த மாதிரி ஒரு பெரிய காட்டுல என்னோட 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கிறது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பசங்களாம் டிராவல் பண்ணி ஒரு வழியா அந்த கேம்ப் நடக்கிற அந்த காட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு காமிக்கிறாங்க இதே ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோனோட ஃபேமிலியான, அதாவது நம்ம ஹீரோனோட அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. அப்படி வந்ததுமே அப்பாக்காரர் வந்து நம்ம ஹீரோன் கிட்டையும் தம்பிக்காரங்கிட்டையும் நம்ம ஒரு குடும்பமா ஒன்னா இன்னைக்கு கேம்ப் ஃபயர்ல என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, தம்பிக்காரருக்கு பதிலுக்கு நான் வந்து இன்னைக்கு கண்ணாடிக்காரங்க கூட தான் ஃபுல்லா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோன் வந்து கொஞ்சம் கூட எந்த வார்த்தையும் பேசாம அவ பாட்டுக்கு நடந்து போயிடுறா. இதனால நம்ம அப்பாக்காரர் வந்து லைட்டா சோகமாயிராரு. சோ அதனால ஹீரோனோட அம்மா கிட்ட வந்து, ஏமா அதான் நம்ம பொண்ணு கேட்கறால அந்த புக்கை தான் கொடுத்து தொலைய வேண்டியதானே, அவ பாட்டுக்கு ஜாலியா இருப்பால அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஏங்க அந்த புக்கால அவளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வர போகுதுங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். சோ அதனால அவ என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல, நான் அந்த புக்கை இப்போதைக்கு அவளுக்கு கொடுக்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி முடிவா இருக்கிறாங்க. அதே நேரம் நம்ம கண்ணாடிக்காரன் இருக்கால, அவன் பாட்டுக்கு எப்போதும் போல சரி ரைட்டு நம்ம அந்த குண்டு பைப்புள்ள நம்ம தம்பிக்காரனோட ரூம்ல போய் இருக்க வேண்டியதான் அப்படின்னு ஜாலியா வந்துட்டு இருக்கிறான். அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா தம்பிக்கார மூஞ்சே சரியில்லை. என்னடா உன்னோட மூஞ்சும் சரியில்லை, ஆளும் பார்க்க சரியில்லையே, நம்மளோட டென்ட்டுக்குள்ள ஏதாவது பண்ணி வச்சிருக்கியாடா அப்படின்னு டென்ட்டுக்குள்ள வந்து பார்த்தா அந்த சபப்பட்டிக்குள்ள அந்த ஜாம்பி இருக்குது. அதை பார்த்ததுமே கண்ணாடிக்காரன், அட திருட்டு போயில எனக்கு தெரியாம அந்த ஜாம்பியை தூக்கிட்டு வந்துட்டியா, ஏன்டா அந்த விஷயம் மட்டும் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நம்மள ஸ்கூலை விட்டு தூக்கிடுவாங்கடா, ஏம்ல இப்படி பண்ணி என்னோட உயிர் எடுத்துட்டு இருக்க, பேதல போவான் அப்படிங்கிற மாதிரி திட்ட. சரி சரி ரொம்ப என்ன போட்டு திட்டாதடா, இந்த ஸ்லர்ப் வந்து கண்டிப்பா நம்ம ஸ்கூல்ல இருந்தா எங்கேயாட்டும் எஸ்கேப் ஆகி போய் பெரிய ஏழரை எழுத்துருவான். அதனாலதான் அவனோட நம்மளோட கண்காணிப்புல நம்ம சேஃப்டிக்கு, அதாவது நம்ம சேஃப்டி இல்ல மத்த சேஃப்டிக்காக இந்த இடத்த கூப்பிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணாடிக்காரனை வந்து நம்ம தம்பிக்காரன் ஒரு வழியா சமாதானப்படுத்திடுறான். அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் டைம் போக, இப்போ நம்ம பிரின்சிபல் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒன்னா கூப்பிட்டு வச்சு இந்த கேம்ப் ட்ரிப்ல நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா ஏரியாலையுமே எந்த ஒரு நார்மியுமே கிடையாது, அவுட்காஸ்டா இருக்கிற நம்ம மட்டும் தான் இருக்கிறோம். ஆக்சுவலி அவுட்காஸ்ட் நார்மினா வேற ஒன்றும் கிடையாதுங்க. அவுட்காஸ்டா இந்த சூப்பர் சக்தி எல்லாம் இருக்கிறவங்க, நார்மினா சாதாரண மனுஷங்க அவ்வளவுதான். ஸோ அதனால அவுட்காஸ்டா இருக்கிற நம்ம வந்து 2 நாள் இந்த ட்ரிப்பை பயங்கரமா என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு பிரின்சிபல் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ பின்னாடி ஒரு சத்தம், என்னப்பா யாரோ நார்மிஸே பக்கத்துல இல்லைன்னு சொன்னீங்க, அப்ப நாங்க யாருப்பா அப்படின்னு ராணுங்கிற ஒருத்தர் வந்து இந்த இடத்துக்கு வராரு. அவரை சுத்தி அவர் கூடவே ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க. ஆக்சுவலி பீனிஸ் கார்டன்ஸ்னு ஒரு ஸ்கூல் இருக்கும், அந்த ஸ்கூல்ல இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துக்கு கேம்பிங்க்கு வந்திருக்காங்க போல. ஸோ அதனால இந்த ரான் வந்து நம்ம பிரின்சிபல் கிட்ட அவரோட இந்த கேம்பை புக் பண்ண இந்த டீடைல்ஸ் எல்லாம் காமிக்க, அதே மாதிரி நம்ம பிரின்சிபல் இங்க பாருப்பா ஒன்ன மாதிரி தான் நானும் இந்த இடத்த ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நம்ம பிரின்சிபலும் புக் பண்ண அந்த டீடைல்ஸ் எல்லாம் காமிக்க, இதனால இவங்க 2 பேருக்கும் பயங்கரமா வாக்குவாதம் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்து டென்ஷனான நம்ம ஹீரோயின் பாம்புன்னு ஹார்ன் அடிச்சு எல்லாரையும் சமாதானப்படுத்தி, இப்போ இந்த 2 ஸ்கூல்ல யாராவது ஒருத்தர் தான் அங்க இருக்கணும், வேணா வாங்க நம்ம 2 பேருக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே அதுக்கு இந்த புதுசா வந்து அந்த ரான் வந்து ஒத்துக்கிறாரு. உடனே அந்த போட்டி என்னதுங்கிறத நம்ம பிரின்சிபல் வந்து இப்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது ஒரு 2 முட்டை மாதிரி இருக்குதுல்ல, இதுல பச்சை கலர்ல இருக்கிற இந்த பி சிம்பிள் போட்டிருக்கிற பீனிஸ் ஸ்கூலோட முட்டை வந்து இது, அதே மாதிரி அது பக்கத்துல என்னென்ன ஒரு வயலட் கலர் முட்டை இருக்குதுல்ல, இது வந்து நெவர்மால் ஸ்கூல வந்து காமிக்கிற மாதிரியான ஒரு முட்டை. சோ அதுல போட்டி என்னன்னா 2 ஸ்கூல்லயும் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதுல நம்ம நெவர்மால் ஸ்கூல் பசங்க கிட்ட நம்ம இந்த பீனிஸ் பசங்களோட அந்த முட்டை வந்து இருக்கும், அதே மாதிரி பீனிக்ஸ் பசங்க கிட்ட நம்ம நெவர்மால் ஸ்கூலோட முட்டை வந்து இருக்கும். சோ இதுல 5 பேர் டிஃபரெண்டாவும் ஒரு 5 பேர் அட்டாக்கராகவும் இருப்பாங்க. இதுல யார் அட்டாக் பண்ணிட்டு அந்த முட்டையை ஆட்டையை போட்டுட்டு ஒரு ஃபிளாரையும் அடிச்சுட்டு மேல இருக்கிற டவர்ல போய் அவங்களோட ஸ்கூலோட முட்டையை கொண்டு வைக்கணும். அதுல யார் வின் பண்ணாங்களோ அந்த ஸ்கூலோட பசங்க இந்த இடத்துல இருக்கலாம், தோத்து போனவங்க இந்த கேம்ப் விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை வைக்க, சோ இதுக்கு நம்ம பசங்க எல்லாருமே ஓகே சொல்லிட்டு இப்போ இந்த போட்டிக்காக தயாராகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோனோட ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டுக்காரி ப்ரௌனி, அப்புறம் அந்த ஏஜை கல்லாமத்தோல அந்த பைபிள்னு இவங்க 10 பேர் ஒரு குரூப்பா இருக்கு. அதே மாதிரி அந்த பக்கம் பீனிஸ் குரூப் இருக்காங்களா, அவங்களும் ஒரு குரூப்பா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த போட்டி ஸ்டார்ட் ஆக, ஃபர்ஸ்ட் இந்த பீனிக்ஸ் குரூப் வந்து ரொம்பவே புத்திசாலித்தனமா இந்த பக்கம் இந்த டிஃபரெண்டா இருக்க இந்த ஏஜ் இருக்கான்ல, அவனோட தொப்பில வந்து ஒரு வில்ல விட்டு ஒரு அம்பு வந்து சொல்லுறாங்க. சோ இதனால அந்த பைபிள் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவனோட டீம்மேட்ஸ் அப்படியே கல்லா மாறிடுறாங்க. சோ இந்த கேப்ல இந்த பீனிக்ஸ் குரூப்ல இருக்கிறவங்க அவங்களோட முட்டையை வந்து நம்ம ஸ்கூல் பசங்க கிட்ட இருந்து ஆட்டையை போட்டுட்டு கூடவே ஃபிளார் அடிச்சுட்டு அப்படியே அந்த டவரை பார்த்து ஓடி போக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோனோட கேங்கும் சும்மா இல்லங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா கண்ணீர் வர்ற ஒரு வெடியை தூக்கி போட்டு இந்த பீனிக்ஸ் பசங்க எல்லா பைப்பிள்ளைங்களையுமே அப்படியே அலற விடுறாங்க. கூடவே நம்ம இந்த கண்ணாடிக்காரன் இருக்கான்ல, அந்த பைப்புல இந்த தேனீச்சிகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவான்ல, சோ அந்த பவரை யூஸ் பண்ணி அவங்களோட ஆப்போசிட் கேங்ல இருக்கிற எல்லார் மேலயுமே இந்த தேனீச்சிகளை விட்டு கொட்ட விடுறான். சோ இந்த கேப்ல நம்ம ஹீரோனும் நம்ம ஸ்கூல் சார்பா இருக்கிற அந்த முட்டையை ஆட்டையை போட்டுட்டு அவளும் ஃபிளார் அடிச்சுட்டு வேகமா அவளும் இந்த டவரை பார்த்து அப்படி ஓடி போக ஆரம்பிக்கிறா. அப்படி போகும்போது தான் அவளும் நோட் பண்றா, அந்த டவர் பக்கத்துல அந்த ஆப்போனன்ட் ஸ்கூலா இருக்கிற ஒரு பையன் வந்து முட்டை எடுத்துட்டு மேல வந்துடுறான். சோ இதை நம்ம ஹீரோன் பார்த்துட்டு ரைட்ரா இப்ப நம்ம ஓடி போனா கண்டிப்பா வேலைக்காகாது, இங்க இருந்து பறக்க வேண்டியதான் அப்படின்ட்டு என்ன பண்றானா அவ கையில ஒரு பெரிய அம்பு மாதிரி எடுத்துக்கிறா. அது கூடவே ஒரு கயிறையும் கட்டிக்கிட்டு
டைரக்டா அந்த டவரோட உச்சிலே ஷூட் பண்றா. அப்படி ஷூட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த கயிறோட இன்னொரு முனைய வந்து ஒரு மரத்துல கட்டிட்டு கொஞ்சம் கூட பயப்படாம அவ்வளவு உயரத்துல வந்து அப்படியே ஒரு துணியை போட்டு சறுக்கிக்கிட்டே வந்து முட்டையை வச்சு நான் ஜெயிக்க போறேன்டா, நம்ம ஸ்கூலை காப்பாற்ற போறேன்டா அப்படி சந்தோஷத்துல இருக்கிற அந்த ஆப்போனன்ட் பையனை ஒரே மிதிச்சு அவனை மட்டையாக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவளோட அதாவது நம்ம ஸ்கூலோட முட்டையை வச்சு ஒருவேளை அந்த போட்டியில நெவர்மோர் ஸ்கூல் வந்து ஜெயிச்சிருது. ஸோ இதனால பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு நம்ம பசங்க எல்லாருமே செம்ம ஜாலியா கேம்ப் ஃபயர் வச்சு பயங்கரமா பேசி பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் நம்ம ஹீரோனுக்கு பிடிக்குமா பிடிக்காதுல. அவ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ள ரகசியமா அந்த செரிஃபோட இன்னொரு கேபின் இருக்குன்னு சொன்னால அது எங்க இருக்குங்கிறத ஒரு வழியா கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்துடுறா. சோ இங்க வந்து இந்த இடத்துல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சுத்தி முத்தி பார்த்தா இந்த ஷெரீஃபோட குடும்பத்தோட ஏகப்பட்ட போட்டோஸ் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ்னு ஏகப்பட்டது கிடைக்குது. அப்பதான் நம்ம ஹீரோனும் அங்க இருக்கிற அந்த நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ்லாம் இருக்குதுல அதெல்லாம் நல்லா டீட்டெயிலா பார்க்கும்போது நம்ம நெவர்மோர் ஸ்கூல்ல வந்து இதுக்கு முன்னாடி சூப்பர் பவரோட நல்லா படிச்சிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஏதோ ஒரு சில தப்பு பண்ணி இந்த வில்லோ ஹில்லுங்கிற அந்த சைக்காட்டிஸ்ட் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. அப்படி போனவங்களோட பல டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனவங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனவங்கன்னு ஏகப்பட்டவரோட லிஸ்டே இருக்குது. இந்த லிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் மேல லூயிஸ்னு எழுதி இருக்குது. சோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோனுக்கும் புரிஞ்சு போயிருது. அப்பனா அந்த தப்புகள் எல்லாத்தையுமே பண்றது லூயிஸ்ங்கிற அந்த நபரா தான் இருக்கும். அப்ப இந்த லூயிஸ் வில்லோ ஹில்லுக்குள்ள தான் இருக்கணும். அப்பனா நம்ம அவளை முதல்ல கண்டுபிடிச்சாகணும். ஆனா அது எல்லாத்துக்குமே எனக்கு வந்து என்னோட சைக்கிக் பவர் வந்து தேவைப்படுது. அதுக்காக நான் மறுபடியும் என்னோட அம்மா கிட்ட பேசி என்னோட கூடிஸ் புக்கை வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஒரு பிளான வந்து போட்டுட்டு இருக்கா. சோ இது எல்லாத்தையுமே இந்த ஜன்னலுக்கு வெளியே இருந்து அந்த ஒத்த கண்ணு காக்கா வந்து பார்த்துட்டு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் மறுபடியும் போய் அவளோட அம்மாவை போய் மீட் பண்ணி இங்க பாருங்கம்மா நீங்க கண்டிப்பா என்னோட திரும்பி என்னோட கூடிஸ் புக்கை என்கிட்ட தந்தே ஆகணும். அப்படி நீங்க என்கிட்ட தர மறுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எனக்கு வந்து நம்ம குடும்ப சட்டத்துல இருக்கிற அந்த பால் போட்டியை வச்சுக்கலாம். அதுல நான் ஜெயிச்சேன்னா திரும்பி நீங்க என்னோட கூடிஸ் புக்கை தந்துடணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோனோட அம்மாவும் ஓகோ அப்ப அந்த அளவுக்கு நீ ஆயிட்டியா சரி அப்ப இந்த போட்டியில நான் ஜெயிச்சேன்னு வச்சுக்கோங்க இந்த கூடிஸ் புக்கு அதாவது உன்னோட கூடிஸ் புக்கை நான் நெருப்புல போட்டு எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோன் இந்த போட்டிக்கு வந்து துணிச்சலா ரெடி ஆகுறா. ஆக்சுவலி இந்த போட்டி என்னதுன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த ஊசி பால் வந்து ஆளுக்கு ஒண்ணு கொடுத்துருவாங்க. கூடவே ஒவ்வொருத்தரோட ஷர்ட்ல வந்து ஒரு சின்ன இதயம் மாதிரி ஒண்ணு வந்து மாட்டி வச்சுக்குவாங்க. சோ இந்த பாலால சண்டை போடும்போது யார் அந்த இதயத்தை உடைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஆனா அந்த போட்டியில வந்து ஒரு 7 இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கண்ணை கட்டிக்கிட்டு தான் சண்டை போட்டாகணும். சோ அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் போட்டி ஆரம்பிச்சுக்கிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அதே நேரம் இன்னொரு பக்கம் இந்த புது பீனிக்ஸ் ஸ்கூல்ல இருந்து ஒரு பிரின்சிபல் வந்திருப்பார்ல நிறைய ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டுட்டு அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மொத்தமா கூப்பிட்டு வந்து இங்க பாருங்க பசங்களா இந்த பயப்பிள்ளைங்க எப்படியோ நம்மளை ஏமாத்தி இந்த போட்டியில ஜெயிச்சுட்டானுங்க. அதுவும் ஒரு பொண்ணுகிட்ட போய் நம்ம தோத்து போயிருக்கிறோம். ஸோ அதனால கண்டிப்பா இந்த ஸ்கூல் பசங்களை நம்ம நிம்மதியா இருக்க விடக்கூடாது. எப்படியாவது இந்த கேம்பை நமக்கு எடுத்துக்கணும். ஸோ அதனால இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அதே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இந்த பீனி ஸ்கூல் டீச்சர் வந்து என்ன பண்றாருன்னா தெரியாதனமா நம்ம தம்பிக்காரனும் கண்ணாடிக்காரனும் இருக்கிற டென்ட்டுக்குள்ள அப்படியே போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போகும்போது அந்த இடத்துல செக்யூரிட்டி அலாமா வச்சிருக்கிற ஒரு சின்ன ஒரு நூலை வந்து மிதிச்சிடறாரு. அப்படி அவர் மிதிச்சதுனால என்ன ஆகுதுன்னா இந்த டென்ட்டை சுத்தி ஏகப்பட்ட இந்த வெடிகள்லாம் இந்த தம்பிக்காரன் செட் பண்ணி வச்சிருப்பான். அந்த வெடி ராக்கெட்கள் எல்லாம் வானத்துல பறந்து அப்படியே வெடிச்சு சதற இது நம்ம தம்பிக்காரன் பார்த்துட்டு ஐயோ போச்சு யாரா நம்மளோட டென்ட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கடா வாடா கண்ணாடிக்காரா போகலாம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்து ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா இந்த பீனிக்ஸ் டீச்சர் நம்ம தம்பிக்காரனோட டென்ட்டுக்குள்ள வந்ததுனால சாப்பாடு தாண்டா வந்திருக்குது அப்படின்னு இந்த ஜாம்பி நினைச்சுக்கிட்டு அதோட பெரிய வாயை பொளந்து இந்த டீச்சரோட தலையை கடிச்சு அவரோட மூளையை வந்து அப்படியே சாப்பிட்டுருது. அவரோட கதையும் முடிச்சிருது. சோ இதை அந்த டீச்சரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ ஜாம்பி ஓடுங்கடா ஓடுங்கடா அப்படின்னு அடிச்சு ஓடி போயிடானுங்க. அதுக்கப்புறம் தான் அந்த டென்ட்டுக்கு வந்து நம்ம தம்பிக்காரனும் கண்ணாடிக்காரனும் வந்து பார்த்தா டென்ட்டுக்குள்ள நம்ம பயப்பட ஜாம்பியை காணும். ஆனா அதுக்கு பதிலா அந்த பீனிக்ஸ் டீச்சர் ஒருத்தர் வந்தார்ல அவர் வந்து கொடூரமா செத்து போய் கிடக்குறாரு. அவ்வளவுதான்டா இது எல்லாத்துக்கான அந்த கடிகாரம் உள்ள அந்த ஜாம்பி தான் அப்படின்னு கண்ணாடிக்காரன் புலம்பிட்டு இருக்க அப்ப கரெக்டா அந்த இடத்துல இன்விசிபிளா ஒளிஞ்சிட்டு இருந்த இந்த ஆக்னஸ் பொண்ணு இருக்காள் அவ டக்குன்னு விசிபிள் ஆகிறா. அட பாவீங்களா நீங்க தான் அந்த ஜாம்பிகள் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்களா இது மட்டும் ஸ்கூலுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ரெண்டு பேருமே ஸ்கூலை விட்டு தூக்கிடுவாங்க. அவ்வளவுதான்டா அவங்க கதை முடிஞ்சுது. சரி வாங்க நான் உங்களுக்கு அந்த ஜாம்பியை பிடிக்கிறதுக்காக ஏதாவது ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஸ்லர்ப் ஜாம்பியை பிடிக்கிறதுக்காக இவங்க ஒரு பக்கம் தேடி போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட அம்மாவும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தக்காளி அம்மாவா இல்ல மகளா அப்படிங்கிற மாதிரி தான் பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்குது. அதே நேரம் இன்னொரு பக்கம் இந்த ஜாம்பி பைப்புல இருக்கால அவன் என்ன பண்றானா கையில கோடாரியோட இந்த கேம்ப ஃபுல்லா சுத்தி போயிட்டு இருக்கும்போது அப்ப யாரோ பாத்ரூம்குள்ள குளிச்சுக்கிட்டே பாறை சத்தம் கேக்குது. அதை கேட்டதுமே இந்த பைப்புல சும்மா இருப்பானா பைப்புல கோடாரியோட அப்படி போய் அந்த பாத்ரூமோட கதவெல்லாம் அடின்னு அடிச்சு நொறுக்கி உள்ள யாரா இருக்கான்னு பார்த்தா உள்ள நம்ம ஹீரோனோட அப்பா தான் ஜாலியா குளிச்சிட்டு இருப்பாரு. அவரு சடனா அந்த ஜாம்பியை பார்த்ததுமே அலறி அடிச்சு கத்த அப்ப அவரை கடிச்சு அட்டாக் பண்ணாலும் இந்த ஜாம்பி பைப்புல வரும்போது அப்ப கரெக்டா அந்த நேரம் தம்பிக்காரன் அவன் கேங்க கூப்பிட்டு வந்து இந்த எலக்ட்ரிக் சக்தி யூஸ் பண்ணி நம்ம அப்பாக்காரர் வந்து ஜஸ்ட் மிஸ்ல காப்பாத்துறான் ஜாம்பி அட்டாக் பண்ணி. சோ அப்ப அந்த இடத்துல பயங்கரமா இப்படி ஒரு சத்தம் கேட்டதுனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த இடத்துக்கு வர அவங்க எல்லாருமே இந்த ஜாம்பியை பாத்துறாங்க. நம்ம பிரின்சிபல் முதல் கொண்டு எல்லாரும் பாத்துறாங்க. சோ அதனால எல்லாருமே தெரிச்சு ஓட இந்த ஜாம்பி பைப்புலயும் இந்த கோடரை தூக்கிட்டு அப்படியே காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அப்ப அதே நேரம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா
நம்ம ஹீரோனோட அம்மாவும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல. அந்த சண்டையில பாத்தீங்கன்னா ஆத்தாக்கரினா என்ன சும்மாவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனோட அம்மா வந்து கடைசி போராட்டத்துக்கு அப்புறம் ஹீரோனோட இதயத்துல இருக்கிற அந்த வெள்ளை ஹார்ட்டை குத்தி உடைச்சதாங்க. சோ அப்படி உடைச்சதுனால என்ன ஆகும், நம்ம ஹீரோனோட அம்மா இந்த போட்டியில ஜெயிச்சிடுறாங்க. சோ இதனால கண்கட்டெல்லாம் அவுத்துட்டு நம்ம ஹீரோன் பயங்கர கோவத்துல அப்படியே அம்மாவை பார்த்து அப்படியே அந்த வாழை தூக்கி எரிவா பாருங்க. ரைட்டர் அம்மாவோட கதை முடிய போகுது அப்படின்னு பார்த்தா அந்த வால் பின்னாடி அந்த பக்கம் நம்ம அம்மாவை அட்டாக் பண்ணலான்னு வந்த நம்ம ஜாம்பி இருக்குதுல, அது தலையில சொல்லி போய் ஒரு மரத்துல போய் மாட்டிக்குது. அதுக்கப்புறம் தான் நமக்குமே நம்ம ஹீரோன் வந்து அவளோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்கிற விஷயமே புரியுது. அண்ட் அப்புறம் என்ன இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தனால ஏகப்பட்ட போலீஸ் இந்த ஸ்பாட்டுக்கு வந்து செத்து போன அந்த பீனிக்ஸ் ஸ்கூலோட டீச்சரையும் தூக்கிட்டு கூடவே நம்ம ஜாம்பி பைப்புல ஸ்லர்ப் இருக்கான்ல அவனையும் கை கால்லாம் கட்டி போட்டு இந்த வில்லோ ஹில்லோட ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. சோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோன் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இதெல்லாம் ஏன் நடக்குது, இப்ப என்ன கண்டிஷன் அந்த கேஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியலையே, இதை மட்டும் நான் தெரிஞ்சுக்கலன்னா கண்டிப்பா நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்காரியான என்னோட வந்து காப்பாற்ற முடியாம போயிடும். ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னதுன்னா இந்த எல்லா பஞ்சாயத்துக்கும் காரணம் இந்த வில்லோ ஹில் தான். அதுலதான் லூயிஸ்னு யாரும் இருக்கிறாங்க, அவங்க யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அவ இத்தனை நாளா எடுத்து வச்சிருக்கிற எல்லா எவிடன்ஸுமே பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு அப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அந்த வில்லோ ஹில் ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கும்போது அப்ப அவங்களோட அசிஸ்டன்ட் ஆன அந்த ஜூடி பொண்ணு வந்து டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி அந்த பேஷண்ட்டை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளோட இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டேன், நீங்க கட்டாயமா அவங்கள பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே இந்த டாக்டர் அவங்க வந்துட்டாங்களா நான் அந்த பேஷண்ட்டை பார்த்தே ஆகணும் அப்படின்னு பரபரப்பா ஓடி வந்து ஜெயில இருக்கிற ஒரு சின்ன கதவை திறந்து பார்த்தா அந்த பேஷண்ட் வேற யாரும் கிடையாது, சீசன் 1ல நம்ம டெய்லர் பைப்புல இருக்கான்ல அவனை மான்ஸ்டரா மாத்தி ஏகப்பட்ட வேற கொலை பண்ணி வச்சிருந்த சிவப்பு மூடி தலை உள்ள அந்த திரான்வில் அந்த லேடி தான். அவங்க ஒரு வித்தியாசமான கோணத்துல அப்படி சிரிச்சுக்கிட்டு இந்த டாக்டரை பார்க்க அப்படியே வெறித்தனமா இந்த சீனும் கட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே மறுநாள் காலையிலாக இந்த திரான்ஹில் இருக்கால, ஆக்சுவலி இவளோட பேர் வந்து மெர்லின் திரான்ஹில். சோ அதனால இவளை வந்து நம்ம மெர்லினே சொல்லி கூப்பிட்டுக்கலாம். சவக்கிட்ட வந்து நம்ம டாக்டர் வந்து விசாரிக்கிறாரு, என்னம்மா என்ன உன்னாலதானே டெய்லர் வந்து இவ்வளவு கொடூரமான அரக்கனா மாறி இருக்கிறான், அப்படி அவனை நீ என்னதான் பண்ணி தொலைஞ்ச, நான் எத்தனையோ பேரை கண்ட்ரோல் பண்ணி பார்த்துருக்கிறேன், எல்லாருமே என்னோட கேஸ்ல சால்வ் ஆயிருக்காங்க, ஆனா அந்த டெய்லர் பைப்புலயே என்னால கண்ட்ரோலுக்கு கொண்டே வர முடியல, இதுக்கு என்னதான் வழி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த மெர்லின் பொம்பளை ரொம்பவே திமிரா, நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை பத்தி சொல்லணும்னா நீங்க வந்து என்ன இந்த வில்லோ ஹில்லுக்கு வந்து ஒரு பேஷண்டா ஏத்துக்கணும், மறுபடியும் என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொரு ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போடுறா. இதனால கடுப்பான டாக்டரும் ஏண்டி உன்னோட ஹெல்ப் இல்லாம நானே இந்த கேஸை சால்வ் பண்ணிக்கிறேன், உன்னை மறுபடியும் நீ இருக்கிற அதே மோசமான ஜெயிலுக்கு அனுப்புறேன், அங்க வந்து ஆள் நடமாட்டமே இல்லாம உன்னை தனியா வேற போட சொல்றான் பாரு அப்படிங்கிற மாதிரி மிரட்டா. இதனால இந்த மெர்லினும் ஐயோ மேடம் அப்படிலாம் பண்ணி தொலைஞ்சிடாதீங்க, நான் எப்படி டெய்லரை கண்ட்ரோல் பண்ணுங்கிற விஷயத்த வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஆனா அதுக்கு பதிலா எனக்கு கடைசியா ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை டெய்லரை பாக்குறதுக்காக அனுமதிங்க அப்படின்னு ரொம்பவே கெஞ்சி கேட்க சரி டாக்டரும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா இப்ப டெய்லரை பாக்குறதுக்காக இந்த மெர்லின் பொம்பளையும் டாக்டர் செக்ரட்டரிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அப்ப டெய்லர் பைப்புல இருக்கால அவன் தான் பெரிய மான்ஸ்டர் ஆச்சு. சோ அதனால அவனோட கையில எல்லாம் விலங்கெல்லாம் கட்டி போட்டு ஒரு விதமா அவனை அடைச்சு வச்சிருக்காங்க. சோ அதை பார்த்ததுமே நம்ம மெர்லின் வந்து அப்படியே உடஞ்சு போயிடுறா. செல்லம் அம்மா உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கண்டா, அம்மா கிட்டவா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பாசமா பேச இத டெய்லர் பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி வினோதமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கிறான். இதுக்காக தான் நான் இத்தனை வருஷம் காத்திருந்தேன் அப்படின்னு அவனோட கையை நீட்ட உடனே இந்த மெர்லினும் அவளோட கையை நீட்டோ. அப்ப என்ன நினைச்சான்னு தெரியல, டெய்லர் பைப்புல திடீர்னு பெரிய அரக்கனா மாதிரி இந்த மெர்லினோட சங்கையை பிடிச்சிடறான். ஏண்டி உன்னாலதாண்டி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் இந்த ஜெயிலுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி கொடூர பார்வையோட பார்த்துட்டு இருக்க, கவலைப்படாதடா அம்மா உன்னை எப்படியாவது காப்பாத்தி வெளியே கூப்பிட்டு வந்துருவேன் அப்படின்னு மெர்லின் வந்து டெய்லரை கண்ட்ரோல் பண்ணலான்னு பாக்குறா. ஆனா பயப்புல படுபயங்கிற கோவத்துல மெர்லினை தூக்கி அப்படி செவுத்துல எரிஞ்சிடறான். அப்படி எரிஞ்சு பொத்துன்னு கீழே விழும்போது கூட வழியில துடிச்சு அழுவான்னு பார்த்தா சைக்கோத்தனமா நம்ம டெய்லரை பார்த்து சிரிக்க அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோன் இருக்கால அவ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு கல்லறை தோட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு அஸ்தியை ஒண்ணு எடுக்கிறா. அப்ப அந்த நேரம் நம்ம ஹீரோனோட பின்னாடி வெட்னஸ்டே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு பழக்கப்பட்ட ஒரு குரல் கேட்க யாராவது வந்திருக்கா. நம்ம ஹீரோன் திரும்பி பார்த்தா ஹீரோனோட பாட்டி வந்திருக்காங்க. அதாவது இவங்க வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோனோட அம்மாவோட அம்மா. அவங்கள பார்த்த சந்தோஷத்துல பாட்டி நான் மெசேஜ் பண்ணதுனால உடனே வந்துட்டீங்க போல அப்படின்னு ரொம்பவே பாசமா பேசுறா. அப்ப இந்த தாய் கிழவி கூட நம்ம ஹீரோன் கையில இருக்கிற அந்த அஸ்தியை புடுங்கி என்னடி பேட்ரிக்காங்கிற யாராவது செத்து போன அஸ்தியை கையில வச்சுட்டு சுத்திட்டு எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டா பாட்டி கடைசி என்னோட சைக்கிக் பவரை நான் யூஸ் பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்டு என்னட் வந்து செத்து போகிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நான் பார்த்தேன். சொந்த கேஸை நான் தீவிரமா விசாரிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு போட்டோகிராஃபர் இறந்து போனதும் அதுக்கப்புறம் ஒரு ஷெரீஃப் இறந்து போனதும் அவங்களோட இடத்துல போய் நான் சில எவிடன்ஸ் எடுத்து பார்க்கும்போது தான் நிறைய பேர் செத்து போன நியூஸ் வந்து எனக்கு கிடைச்சது. அந்த நியூஸ்ல உள்ளவங்க எல்லாருமே அவுட்காஸ்ட், நம்மள மாதிரி சூப்பர் பவர் உள்ளவங்க. அப்படி பவர் உள்ளவங்க தப்பு பண்ண அவங்கள வில்லோகல்ல அடைச்சு வைப்பாங்கல்ல, அதுல இருந்து செத்து போனவங்களோட இந்த அஸ்தி தான் இந்த கல்லறையில இருக்குது. அதனாலதான் இங்க
இருக்கிற கல்றைகளை வந்து நான் செக் பண்ணலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்ல, ஓகோ இப்பதாண்டி எனக்கு எல்லாமே நீ சொல்றது புரிய வருது, சரி வா இந்த அஸ்தியில வந்து உண்மையில என்ன இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னு இந்த தாய்க்கலையை வந்து இந்த அஸ்தியை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள மனிதனோட சாம்பலுக்கு பதிலா இந்த செத்து போன மிருகங்களோட சாம்பலை தான் இப்படி அஸ்தியா கரைச்சு வச்சிருக்காங்க விஷயத்த வந்து இவங்க 2 பேரும் இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. அட பாவீங்களா, அப்ப உண்மையிலே வில்லாகல்ல இருந்து செத்து போன அந்த பேஷண்ட் சொன்னாங்கல்ல அவங்களோட அஸ்திலாம் இது கிடையாதா, அப்பனா நம்மளை ஏமாத்த பாக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்பதான் நம்ம ஹீரோனுக்கு வந்து தெளிவா தெரியுது. இதை எல்லாத்தையுமே மேல இருக்கிற அந்த ஒத்த கண்ணு காக்கா வந்து பார்த்துட்டே இருக்க, அது திடீர்னு என்ன நினைச்சதோ தெரியல, நம்ம ஹீரோன் இத்தனை நாளா எவிடன்ஸா இன்வெஸ்டிகேட் பண்ணி சேர்த்து வச்சிருப்பால அந்த பேப்பர்ஸ் வந்து அப்படியே கவி தூக்கிட்டு அப்படியே பறந்து போக, அதை பிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோன் வந்து வெறிகொண்ட வேகத்துல ஓடி போகிறா. அப்படி போகும்போது தான் நோட் பண்ணி பாக்குறா, அந்த ஒத்த கண்ணு காக்கா பறவை வந்து ஒரு கருப்பு கலர் கோட்டு போட்ட ஒருத்தனோட சட்டை மேல உட்கார, உடனே அந்த பைபிளையும் பைக் எடுத்துட்டு வேகமா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறான். அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோனும் தாய் கிழவி கிட்ட வந்து, பாட்டி பாட்டி அந்த ஏவின் சக்தி வச்சு இந்த காகங்களை கண்ட்ரோல் பண்ற அந்த ஆள் கிட்ட நான் நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இந்த எவிடன்ஸா இருக்கிற பேப்பரை வந்து அந்த ஒத்த கண்ணு காக்கா வந்து தூக்கிட்டு போயிட்டு, சோ அதனால நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா இந்த கல்ற தோட்டத்தை மொத்தமா வாங்குங்க, சோ அது மூலமா இப்போ இந்த சமாதியா அந்த அஸ்தியா அந்த இடத்துல ஃபேக்கா இருக்குதுல்ல அதுக்கு யார் அப்ரூவ் பண்ணி இந்த இடத்துல சைன் போட்டு வச்சாங்கிற விஷயத்தை கண்டுபிடிங்க, இதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட ஃபேமிலி பிசினஸ்ல நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், அம்மா ஜாயின் பண்ணலனாலும் பரவாயில்ல உங்களோட பேத்தியான நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த டீலுக்கு வந்து இந்த தாய் கலவி வந்து ஒத்துக்கிறா. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் வழக்கம் போல அவளோட ரூமுக்கு வர, அப்ப அதே ரூம்ல தான் இந்த ஆக்னஸ் பொண்ணு இருக்கால, அதான் நம்ம ஹீரோனோட ஃபேன் கேர்ள் அந்த பொண்ணு இருக்கிறா. அது மட்டும் இல்லாம ஒரு லெட்டரை வந்து நம்ம ஹீரோன் கிட்ட கொடுக்குறா. ஆக்சுவலி இது என்ன லெட்டர்னா, நம்ம ஹீரோன் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா ஒரு நாவல் வந்து எழுதிருப்பாள்ல, அதை வந்து ஒரு ஆர்த்தர் கிட்ட வந்து அனுப்பி விட்டுருப்பா. அந்த ஆர்த்தர் அந்த நாவலை பார்த்துட்டு இது நல்லா இல்லைங்கிற மாதிரி லெட்டர்ல எழுதி அனுப்பியிருப்பாரு. சோ இதனால நம்ம ஹீரோன் கூட கொஞ்சம் கோவப்பட்டு அந்த நாவலை வந்து அவன் படிக்கலனாலும் பரவாயில்ல, அது எந்த அளவுக்கு சூப்பரான நாவல்னு எனக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு பயங்கரமா திட்டிக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோ நேரா இந்த ஸ்கூலோட கைவிடப்பட்ட அந்த கிளாக் டவருக்கு தான் போறா. இங்க வந்து பார்த்தா இங்க யார் இருக்கானா, நம்ம ஹீரோனோட அங்கிளான ஃபேஸ்டர் தான் இந்த இடத்துல இருக்காரு. ஆக்சுவலி இவர சீசன் 1 நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் தலைமை இப்பதான் வந்திருக்கான். சோ இந்த மாமாக்காரரை பார்த்ததுமே நம்ம ஹீரோனும், இங்க பாருங்க மாமா, நீங்க எனக்காக ஒரு வேலை வந்து பண்ண வேண்டியிருக்குது, அதாவது இந்த வில்லாக்களுக்குள்ள நீங்க வந்து உள்ள போகணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஓஹோ வில்லாக்களுக்குள்ளயா, உன்னோட அம்மாக்காக ஆல்ரெடி நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிருக்கிறேன், அதுவும் உன்னோட அம்மாவோட தங்கச்சி வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்கன்னு செக் பண்றதுக்காக தான் உள்ள போனேன், ஆனா என்ன நான் போகிறதுக்கு முன்ன கூட்டி தான் அவங்க அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வேற எங்கேயோ அனுப்பி விட்டாங்களாம். இந்த சம்பவம் நடந்து பல வருஷம் இருக்கும். சரி அதுக்குள்ள போறது வந்து எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, சரி அதுக்குள்ள போய் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த அங்கிள்காரர் கேட்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டு டக்குன்னு அவரோட எலக்ட்ரிக் பவர் வந்து யூஸ் பண்ணாரு. அப்ப பார்த்தா இன்விசிபிளா ஒளிஞ்சிட்டு இருந்த இந்த ஆக்னஸ் பொண்ணு டக்குன்னு விசிபிள் ஆகிறா. பைப்புல அவர் மேல வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காரு போல. இங்க பாருடி பொண்ணு, என் முன்னாடி யாருமே ஒளிஞ்சிக்க முடியாது அப்படின்னு மாமாக்கள் ரொம்பவே கெத்தா பேச, அப்ப ஆக்னஸ் கிட்ட இருக்கிற அந்த வில்லாகுல் ஹாஸ்பிட்டலோட ப்ளூ பிரிண்ட் எடுத்து காமிச்சு, இதோ பாரியா மாமா, இந்த இடத்த ஃபுல்லா சுத்தி பார்த்துக்க, இங்க எந்த இடத்துல லூயிஸ்ங்கிற பேஷண்ட் அடைச்சு வச்சிருக்காங்களோ அதை நீ வந்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். சோ என்னோட இன்வெஸ்டிகேஷன்ல அந்த நபரை தான் நான் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, தூக்குத்தர எப்படி தூக்கி அடிக்கான்னு பார்ப்புல அப்படின்னு மாமாக்காரர் சொல்லிட்டு அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா எங்க வராருன்னா, இந்த பியான்கா வந்து அவளோட அம்மா வந்து யாருக்கும் தெரியாம ஒரு ரெசார்ட்ல தானே மறைச்சு வச்சிருப்பா. அதே ரெசார்ட்டுக்கு வந்து இந்த அங்கிள் வந்து யதார்த்தமா வந்து அங்க இருக்கிற ரிசப்ஷன் லேடி கிட்ட வந்து எனக்கு வந்து ஒரு ரூம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு பை ஃபுல்லா பணமா இருக்கிறத எடுத்து அதை கொடுக்குறாரு. அந்த பணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரத்தமா இருக்க. சோ இதனால பயந்து போன இந்த ரிசப்ஷன் லேடி வந்து போலீஸ் கால் பண்ணி, எங்களோட ரெசார்ட்ல ஒரு கொடூரமான சைக்கோ இருக்கா, நீங்க நிறைய போலீஸை கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண, அப்புறம் என்ன இந்த ஊர்ல புதுசா இன்ஸ்பெக்டரா இருக்கிற அந்த லேடி வந்து அவங்களோட கும்பலோட இந்த இடத்துக்கு வந்து எல்லாரையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் இப்படி பூட்டப்பட்டிருக்க அந்த 302வது ரூம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ள பார்த்தா நம்ம பியன்காவோட அம்மா வந்து இருக்காங்க. அப்புறம் என்ன இவங்க எதுக்கு இப்படி தேவையில்லாம இந்த ரூம்குள்ள இருக்காங்கன்னு அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டு, கூடவே இந்த மாமாக்காரர் இருக்கார்ல அவரு ஜாலியா உள்ள குளிச்சிட்டு இருப்பாரு. இந்த பையன் மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, இவனை அரெஸ்ட் பண்ணி தூக்குங்கடா அப்படின்னு நம்ம மாமாக்காரரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து அவரோட பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட லைசன்ஸ் ஏகப்பட்ட பாஸ்போர்ட்னு பேர்லாம் மாத்தி மாத்தி வச்சிருக்காரு. கூடவே நம்ம மாமாக்காரர் சும்மா இல்லாம இந்த கள்ளி செடி மங்கள அந்த மாதிரி முள்ளு முள்ளா இருக்கிற செடி அப்படியே பச்சை எடுத்து கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. இதை பார்த்து இன்ஸ்பெக்டரும், ஆகா இவன் வந்து சாதாரண நார்மே கிடையாது, நம்மள மாதிரி மனுஷெல்லாம் கிடையாது, இவன் வந்து ஒரு அவுட் காஸ்ட், அடிங்கடா போன வில்லர்களுக்கு அப்படின்னு போன் பண்ணி இந்த மாமாக்காரர் வந்து அவர் பிளான் போட்ட மாதிரியே வில்லகள் ஹாஸ்பிட்டலுக்குள்ள அனுப்பி விட்டுறாங்க ஒரு பேஷண்டா. அண்ட் அதே நேரம் அதே போலீஸ் ஸ்டேஷன்ல தானே நம்ம பியன்காவோட அம்மா வர கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க தன்னோட பொண்ணான பியன்காக்கு வந்து மெசேஜ் பண்றாங்க, எம்மா நான் அப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வசமா மாட்டிக்கிட்டமா, என்ன எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு மெசேஜ் பண்ண, அந்த மெசேஜை வந்து இந்த பக்கம் நம்ம பியன்கா ஸ்கூல்ல வந்து பார்த்துட்டு எப்படியாவது இப்ப கிளாஸ் ரூம்ல வந்து எஸ்கேப் ஆகி போலான்னு பாக்குறா. ஆனா அவளை வந்து நம்ம ஸ்கூலோட பிரின்சிபல் வந்து வெளியே போக அனுமதிக்க மாட்டேங்காரு. இங்க பாருடி, நேத்து நம்ம கேம்ப்ல நடந்த அந்த ஜாம்பி இன்சிடென்ட்னால நம்ம ஸ்கூலுக்கு டொனேஷன் பண்ணிட்டு இருந்த எல்லாருமே நிப்பாட்டிட்டாங்க. சோ போர்டு மீட்டிங்ல அதை பத்தி நான் பேச வேண்டி இருக்குது, அதுக்கான இன்விடேஷனை நீங்க தான் இப்ப எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்ண போறீங்க. சோ அதனால பியன்கா நீ, அப்புறம் இந்த ஜாம்பியோட கதை சொன்ன இந்த ஏஜே, கூடவே இந்த தப்புக்கு காரணமா இருந்த நம்ம தம்பிக்காரன், அதுக்கப்புறம் இந்த கண்ணாடிக்காரன் எல்லாரும் சேர்ந்து இந்த இன்விடேஷனை வந்து ரெடி பண்ணுங்க.
பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா போக சோ இவங்களை கண்காணிக்கிறதுக்காக அந்த சயின்ஸ் டீச்சர் இருக்காருல, அதான் இந்த பாட்டிலுக்குள்ள இருப்பாரு, அவர் வந்து செக்யூரிட்டி மாதிரி இந்த இடத்துல வந்து சுத்திட்டு இருக்காரு. அண்ட் அதே நேரம் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோனை பார்த்தா அவன் நேரம் வந்து அவளோட அம்மா கிட்ட, அம்மா இப்ப நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லி தான் ஆகணும், உண்மையில என்னோட அத்தை அதான் அவங்களோட தங்கச்சி ஒப்பிலியாக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க அப்படின்னு கேட்க அப்பதான் நம்ம ஹீரோட அம்மா ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. ஆக்சுவலி என்னோட தங்கச்சி ஒப்பிலியாக்கு ஒன்ன மாதிரி அவளுக்கும் சைக்கிக் பவர் உண்டு. இப்படி இருக்கச்சுல என்னோட தங்கச்சி நானும் ஸ்கூல்ல இருக்கும்போது அவ பயங்கரமா அலறி கத்துனா. அப்ப அந்த நேரம் அவளோட கண்ணுல இருந்து உனக்கு வந்த மாதிரி கருப்பு கலர் கண்ணீர் வந்துச்சு. சோ இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட தங்கச்சி வந்து அந்த சைக்கிக் பவர் அதிகமா யூஸ் பண்ணதுதான் அப்படின்னு நான் என்னோட அம்மா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அதை அவங்க கொஞ்சம் கூட காது கொடுத்து கூட கேட்காம இது எல்லாத்துக்குமே மனசுதான் காரணம், இந்த விஷயத்தை சீக்கிரம் சரி பண்ணணும்னு என்னோட தங்கச்சி கொஞ்சம் கூட கருணையை காட்டாம வில்லோகல்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதுல இருந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா என்னோட தங்கச்சியை நான் பார்க்கவே இல்லை, அவளை தேடாத நான் இடங்கள் கிடையாது, அவ என்ன ஆனா ஏதானு இன்ன வரை எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம தாய் கிழவி வராங்க. அவங்கள பார்த்ததுமே நம்ம ஹீரோனோட அம்மா வந்து அப்படியே ஆச்சரியத்துல பார்த்துட்டு இருக்க. அப்ப இந்த தாய் கிழவி நம்ம ஹீரோன் கிட்ட வந்து நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு அந்த கல்ற தோட்டத்தை வந்து வாங்கிட்டேன், இனிமே நீயும் நம்மளோட ஃபேமிலி பிசினஸ் பண்ணலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி சவுண்டா பேச இதெல்லாம் கேட்டுட்டு தான் நம்ம ஹீரோட அம்மா வந்து இந்த தாய் கிழவி மேல பயங்கரமா கோவப்படுறாங்க. அம்மா நீங்க தேவையில்லாம என்னோட பொண்ணை வந்து கெடுத்துட்டு இருக்கீங்க, நான் உங்ககிட்ட இப்ப கொஞ்சம் தனியா பேசி ஆகணும் அப்படின்னு சொல்ல அப்ப தாய் கிழவியுமே நம்ம ஹீரோனோட காதுக்குள்ள வந்து அகஸ்டஸ் ஸ்டோன்கட்ஸ்ங்கிற ஒருத்தன் தான் உன்னோட விசாரணையில செத்து போன எல்லாருக்குமே அவன் தான் கையெழுத்து போட்டிருக்கிறான், அவங்க செத்து போயிட்டாங்க, அதை நான் கன்ஃபார்ம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி அனுப்பிவிட அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட அம்மாவும் அவளோட அம்மாவான இந்த தாய் கிழவியும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோனோட அம்மா வந்து இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம என்னோட பொண்ணுக்கும் எனக்கும் ஒரு விரிசலை வந்து உண்டாக்கிட்டு இருக்கீங்க, ஏன் எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு பயங்கரமா கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க. அப்ப இந்த தாய் கிழவி அதுக்கெல்லாம் பெருசா பதில் சொல்லாம ஆமா இந்த நெவர்மோர் ஸ்கூல் சார்பா உன்னை வந்து இந்த டொனேஷன் பண்றதுக்கான முக்கியமான பொறுப்புல அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்களாமே, சரி நான் வந்து இந்த ஸ்கூல் சார்புக்காக நான் ஒரு பெரிய டொனேஷன் வந்து உனக்கு தர போறேன், அதுக்காக நீ எனக்காக என்ன பண்ணணும்னா ஹீரோனோட அதாவது வெட்னஸ்டேவோட அந்த கூடிஸ் புக் அவகிட்ட நீ திருப்பி கொடுக்கணும், இல்லனா நான் டொனேஷன் தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதுக்கு நம்ம ஹீரோட அம்மா வந்து டொனேஷனை ஏத்துக்கிட்டு அந்த பணத்தை வாங்கி கொடுப்பாங்கன்னு பார்த்தா தன்னோட பொண்ணோட உயிர் மட்டும்தான்டா முக்கியம் அப்படின்ட்டு அந்த கூடிஸ் புக்கை இந்த தாய் கிழவி கண்ணு முன்னாடியே நெருப்புல போட்டு எரிச்சிடறாங்க. சோ இதனாலே கடுப்புல இந்த தாய் கிழவி இந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறாங்க. அண்ட் அதே நேரம் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் இந்த பியன்காவை காமிச்சா அவன் இந்த ஏஜா பையன்கிட்ட வந்து பயங்கரமா புலம்புறான், எப்படியாவது நான் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போனாதான் இப்ப ஆபத்துல இருக்கிற என்னோட அம்மா வந்து நான் காப்பாற்ற முடியும், அதுக்கு இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு ஒண்ணும் புரியாம புலம்பிட்டு இருக்க. சோ இதனால இந்த ஏஜா பைப்புல என்ன பண்றான்னா அவனோட டக்குன்னு அவனோட தலையில இருக்கிற குல்லாவை கலத்துறான். அப்படி குல்லாவை கலத்த என்ன ஆகும், அவன் தலையில இருக்கிற அந்த பாம்புகள் எல்லாம் யார் பாக்குறாங்களோ அவங்க கல்லா மாறிடுவாங்கல்ல. சோ அத வந்து தெரியாதனமா அந்த சயின்ஸ் டீச்சர் பார்க்க அவர் வந்து கல்லா மாறிடுறாரு. ரைட்டரா இப்ப நம்ம எல்லாரும் எஸ்கேப் ஆகி போயிட வேண்டியதா அப்படின்னு எல்லாரும் எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது அப்ப பேன்கா வந்து அவளோட வசிய சக்தி யூஸ் பண்ணி இந்த தம்பிக்காரனையும் நம்ம கண்ணாடிக்காரனையும் மட்டும் வசியம் பண்ணி இந்த இன்விடேஷன் எல்லாத்தையுமே நீங்க 2 பேரும் தனியா ரெடி பண்ணணும், அது மட்டும் இல்லாம நாங்க போனதையும் மறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேர் மட்டும் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அண்ட் அதே நேரம் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் அந்த வில்லோகளுக்குள்ள இருக்கிற நம்ம மாமாக்காரரை காமிச்சா அவரோட இந்த பாஸ்போர்ட் எல்லாம் நம்ம டாக்டர் வந்து பார்த்துட்டு யோ என்னையா எல்லாத்துலயுமே உனக்கு வந்து ஏகப்பட்ட பேர் இருக்குது, உண்மையான உன்னோட பேர் என்னதியா அப்படின்னு சொல்லி கேட்டா என்னோட பேரு வந்து ஃபெஸ்டர் மேடம், நான் எந்த தப்புமே பண்ணலையே அப்படின்னு ரொம்பவே தன்மையா பேசுற மாதிரி ஆக்டிங் விட்டுட்டு இருக்காரு. அப்ப இந்த டாக்டரோட அசிஸ்டன்டான ஜூரி இருக்கால அவன் நம்ம மாமாக்காரோட மண்டையை வந்து ஸ்கேன் பண்ணி கொண்டு வந்திருப்பா போல, மேடம் இங்க பாருங்க இந்த ஆளோட மூளையை பார்த்தா இது மூளை மாதிரியே தெரியல அப்படின்னு அவங்க இந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட் வந்து காமிச்சா அந்த மூளைக்குள்ள வந்து மூளைக்கு பதிலா இந்த கத்திரிக்கோள் கத்தி அது இதுன்னு என்னென்னமோ இருக்குது. சோ இதை பார்த்த டாக்டர் ரைட்டரா இந்த ஆள் சரி கிடையாது, இவனை தூக்கி கொரில்லா சடையில போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம மாமாக்காரோட தலையில வந்து இந்த எலக்ட்ரிக் ஒயர்லாம் மாட்டி பயங்கரமா அவருக்கு வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா பயபுல நம்ம மாமாக்காரர் ஏகப்பட்ட ஷாக் ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாரு போல, இதெல்லாம் வழியே இல்லைங்க எனக்கு இதை விட பயங்கரமான ஷாக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்காரு. கொய்யால வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு பெரிய வலி வந்தாலுமே இந்த மாமாக்காரர் நினைச்சுக்கிட்டா எந்த வலியுமே இருக்காது போல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல தட்டி விட்டுருங்க. அண்ட் அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மாமாக்காரரை வந்து ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கா இந்த படம் வரைகிறது அது இதுன்னு எல்லாமே அனுப்பிட்டே இருக்கிறாங்க. அப்படி அவர் போகிற எல்லா இடத்துலயுமே இந்த லூயிஸ் வந்து தெரியுமா அவங்களை நீங்க வந்து பாத்திருக்கீங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் அதாவது ஒவ்வொரு பேஷண்ட் கிட்டையும் கேட்டுட்டே இருக்காரு. ஆனா யாருக்குமே லூயிஸ்ங்கிறது யாருன்னு எதுவுமே தெரியல. இப்படிதான் மாமாக்காரர் வழக்கம் போல சரி மத்தியானம் ஆயிடுச்சு சோத்தை போட்டு சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு கேண்டீன்ல சாப்பிடலான்னு வரும்போது அப்ப அந்த சாப்பாடெல்லாம் சர்வ் பண்ணுவாங்களே அந்த சர்வ் பண்ற பொண்ணோட அந்த நேம் பேட்ச்ல லூயிஸ்னு அரைகுறையா எழுதி இருக்குது. அதை பார்த்து நம்ம மாமாக்காரரும் ஆகா இவ்வளவு தெரியுதாண்டா நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு நேக்க கண்ணாலேயே பேசி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி ஒரு சீக்ரெட் ரூமுக்கு கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணோட அந்த நேம் பேட்சை நல்லா தொடச்சு பார்த்தா அந்த பொண்ணோட பேர் லூயிஸ்
லூயிஸ் இல்ல லூயிஸ். சோ அதனால சரி அப்ப நான் தேடி வந்த பொண்ணு நீ கிடையாது, பட் இருந்தாலும் உன்னை நான் கரெக்ட் பண்ணிட்டேன்ல, சோ அதனால நீ என்னோட காதலியா இரு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஒரு கிஸ்ஸை கொடுத்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு ரொமான்ஸா வேற இருக்காரு. அண்ட் அதே நேரம் கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனையும் அந்த ஆக்னஸ் பொண்ணையும் தான் காமிக்கிறாங்க. அதுல இந்த ஆக்னஸ் பொண்ணு வந்து நீ சொன்ன மாதிரி அந்த அகஸ்டஸ்ங்கிற ஆள் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த ஆள் வேற யாரும் கிடையாது, இதே நெவர்மோர் ஸ்கூல்ல இதுக்கு முன்னாடி சயின்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொன்னா, என்னது சயின்ஸ் டீச்சரா நம்மளோட ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிருக்காரா, அந்த ஆள் ஏகப்பட்ட பேருக்கு ஃபேக்கா செத்து போயிட்டாங்கன்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. சரி இப்ப அந்த அகஸ்டஸ் வந்து எங்க தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த ஆள் வந்து வேற எங்க இல்ல அந்த வில்லாகல் ஹாஸ்பிட்டல் தான் அவங்களை வந்து பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த ஆக்னஸ் வந்து தெளிவா சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போக, உடனே நம்ம ஹீரோனும் கைப்புள்ள கிட்ட வந்து இந்த சயின்டிஸ்ட் அகஸ்டஸோட போட்டோவை காமிச்சு, இந்த ஆள் வந்து அந்த வில்லோ ஹில் ஹாஸ்பிட்டலுக்குள்ள தான் இருக்கிறாரு, நீ என்ன பண்றானா என்னோட மாமாக்காரரும் அதே ஹாஸ்பிட்டலுக்குள்ள தானே இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் இந்த அகஸ்டஸ் கிட்ட போய் ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்க்க சொல்லு, இவர் மூலமா தான் நம்ம அந்த லூயிஸை வந்து கண்டுபிடிக்க முடியும், அப்பதான் என்னோட ஃப்ரெண்டுக்காருக்கு எதுவும் ஆகாம அவரோட உயிரையும் காப்பாற்ற முடியும், அதனால இந்த வேலையை நீ தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப பின்னாடி அந்த ஃப்ரெண்டுக்காரி வந்து ஏண்டி உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஈவர்க்க இருக்குதா இல்லையா, நீ என்கிட்ட எவ்வளவு கராரா நடந்துக்கிறானா, நான் உங்ககிட்ட எவ்வளவு சாஃப்டா நடந்துக்கிறேன் ஒரு ஃப்ரெண்டா, ஆனா அப்படி இருந்தும் நீ ஏதோ ஒரு கேஸை வந்து சால்வ் பண்ற, ஆனா அதுக்கு ஹெல்ப்பா நீ என்னைய கூப்பிடாம அந்த 13 வயசு சின்ன பொண்ணா இருக்கிற ஆக்னஸ் கூட பேசி சுத்திட்டு இருக்கிற அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோன் சுத்தி முத்தி நோட் பண்ணி பார்த்தா அந்த ஒத்தக்கண்ணு காக்கா இருக்குதுல, அது வந்து ஏகப்பட்ட காகங்களை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்குது. சோ இதை பார்த்ததுமே ஹீரோனுக்கும் புரிஞ்சு போச்சு, ஆகா இந்த காகங்கள்லாம் நம்மள அட்டாக் பண்ண போது டக்குன்னு உஷாராகணும் அப்படின்னு நினைக்கும் போதே, அப்ப இந்த ஜன்னல் வழியா அந்த காகங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க அந்த கருப்பு கோட்டு போட்டவன் இந்த பறவைகளுக்கு எல்லாம் சிக்னல் கொடுக்க, உடனே எல்லா காகங்களுமே நம்ம ஹீரோனையும் இந்த எனடு அதான் நம்ம ஃப்ரெண்டுக்காரி அட்டாக் பண்ண பார்க்கும்போது உடனே அவங்க ரெண்டு பேரும் டேபிள் கீழே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சோ இதனால கடுப்பான அந்த காகங்கள் எல்லாமே இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண, சோ இந்த சத்தம் கிட்ட அந்த இடத்துக்கு கரெக்டா பிரின்சிபல் வந்துறாரு. அப்படி வந்ததுமே அவர் கோவத்துல என்ன பண்றாருன்னா, அவரோட நெருப்பு சக்தி யூஸ் பண்ணி இங்க இருக்கிற காகங்கள் எல்லாம் அப்படியே விரட்டி விட்டுட்டு இருப்பாரு. அப்ப இதெல்லாம் பார்த்து பயந்து போன நம்ம கைப்பொலி ஆகா தப்பிச்சு ஓடுறா சாமி அப்படின்னு பயத்துல பதட்டத்தோட ஓடும்போது, அப்ப இங்க இருக்கிற அந்த ஒத்தக்கான காக்கா வந்து நம்ம கைப்புள்ள அதான் நம்ம திங்க வந்து அப்படியே தூக்கிட்டு மேல போக, அவ்வளவுதான்டா நம்ம கைப்புள்ளியோட சோலி முடிய போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது, அப்ப கரெக்டா நம்ம பிரின்சிபலும் அவரோட நெருப்பு சக்தி யூஸ் பண்ணி ஒரு வழியா நம்ம கைப்புள்ளிய வந்து அந்த ஒத்தக்கண்ணு காக்கா கிட்ட இருந்து காப்பாத்தி மேல இருந்து அது பொத்துன்னு கீழே விழும்போது, அப்பா ஃப்ரெண்டுக்காரி அதை கேட்ச் படிச்சு நம்ம கைப்புள்ளியோட உசுர் வந்து காப்பாத்தப்படுது. சோ இதெல்லாம் யாரா பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோன் சுத்தி முத்தி பார்த்தா, ஜன்னல் வழியா அந்த கருப்பு கோட்டு போட்டவன் அப்படியே பதட்டத்தோட ஓடுறான். இதை நம்ம ஹீரோன் பார்த்தா சும்மா இருப்பாளா, அவளும் துரத்தி ஓடி அந்த ஆளை பிடிக்கணும்னு விரட்டிட்டு வந்தா, அந்த பையனுக்கு இந்த நெவர்மோர் ஸ்கூல்ல இருக்கிற ஏகப்பட்ட சீக்ரெட் வழியெல்லாம் தெரிஞ்சுக்குது. அது மூலமா அங்கேயும் இங்கேயும் ஓடி அவனோட கருப்பு கோட்டை மட்டும் கீழே போட்டுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிருக்கான். அப்ப ஹீரோனுமே இந்த கோட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இந்த வழியில தான் போயிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தா, அந்த இடத்துல அந்த டாக்டர் அதான் அந்த வில்லோ ஹில்லோட அந்த ஹெட் டாக்டர் வந்து இருக்கிறாங்க. சோ ஹீரோனுக்கு பார்த்ததுமே இவங்க மேல சந்தேகம் வருது, அப்ப நீங்க தானா, உங்களோட கோட்டு தானே இது, எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு 1000 கேள்வி கேட்க, என்னமா நீ பேசுற, நீ என்ன பேசுங்கிற விஷயமே எனக்கு புரியலையே அப்படின்னு அவங்க சொன்னா, சரி அப்ப நீங்க எதுக்காக இப்போ இந்த நெவர்மோர் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு டாக்டருமே அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, உங்களோட ஸ்கூல் மியூசிக் டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம வில்லோ ஹில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு பாட்டு பாடுறேன் அதாவது மியூசிக் பிளே பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, அதனாலதான் அவங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே, அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா மியூசிக் டீச்சர் டீயோட வராங்க. அப்படி வரும்போதே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டே தான் நடந்து வராங்க. சோ இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு அப்ப அந்த கருப்பு கோட்டு போட்டு வந்தவன் அப்படி மூச்சலச்சாப்ப தானே ஓடி வந்திருக்கணும், ஒருவேளை அந்த கொலகார பைப்போல இந்த மியூசிக் டீச்சரா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்து நம்ம ஹீரோனுக்கு இப்ப தோணுது. சோ அதனால எதுவுமே பெருசா பேசாம அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. அண்ட் அதை நேரம் கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஊரோட போலீஸ் ஸ்டேஷனை காமிச்சா, இந்த பியன்காவோட அம்மா இருக்காங்களா அவங்கள வந்து இந்த ஊரோட இன்ஸ்பெக்டரும் அவங்களோட கான்ஸ்டபிளும் சேர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏமா என்னமா நீ எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே இல்லாம எப்படி நீ இந்த ஹோட்டல்ல வந்து உள்ள வந்த, நீ யாரு என்ன ஏதுன்னு சொன்னா தானே உனக்கு நாங்க ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு 1000 கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போது, அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு பியன்காவும் அந்த ஏஜே பைப்புலையும் வந்துடுறாங்க. அப்படி வந்ததுமே இந்த பியன்கா பொண்ணு என்ன பண்றானா, வழக்கம் போல அவளோட வசிய சக்தி யூஸ் பண்ணி இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த இன்ஸ்பெக்டரோட மூளையில மறக்க வச்சுட்டு அப்படியே அவளோட அம்மாவை கூப்பிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க. அண்ட் அதே நேரம் இன்னொரு பக்கம் நம்ம கைப்புள்ள இருக்கான்ல, அந்த பைப்புல என்ன பண்றானா, இந்த வில்லோ ஹில்லோட டாக்டர் இருக்காங்களே ஹெட் டாக்டர், அவங்களோட காருக்குள்ள நைஸா ஏறி உட்காந்து அது மூலமா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துடுறான். அப்படி வந்ததுமே பைப்புல என்ன பண்றானா, நல்லா ஜாலியா லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம மாமாக்காரர்கிட்ட வந்து, யோ மொட்டை மாமா நீ இப்ப என்ன பண்றானா, லூயிஸை தேர்றதுக்கு முன்னகுட்டி அகஸ்டஸ்ங்கிற ஒரு பேஷண்ட வந்து நீ கண்டுபிடிக்கணும், அவர் மூலமா தான் லூயிஸ்ங்கிறது யாரு, அவங்க எங்க இருக்காங்க என்ன ஏதுங்கிறத நீ கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற வெனஸ்டே சொன்ன அந்த க்ளூவை சொல்லிட்டு நம்ம கைப்புள்ள நாக்க அந்த இடத்த விட்டு எஸ்கேப் போய் ஓடி போயிடுறான். அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த சீன்லயே பார்த்தா இந்த அகஸ்டஸ் வந்து இதே வில்லோ ஹில்லுக்குள்ள தானே அடைச்சு வச்சிருக்காங்க. சவர பாக்குறதுக்காக செக்யூரிட்டிஸ் கிட்ட வந்து நம்ம மாமாக்காரர் பேசிட்டே வரும்போது, அப்பதான் அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் சொல்றாங்க, இங்க பாரியா மொட்டை ஆனா உள்ள ஒரு தாத்தா உட்கார்ந்துருக்காருல, இவரோட பேர் தான் அகஸ்டஸ், இவருக்கு ஏவின் பவர் இருக்குது, அதனால இவர் வந்து பறவைகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாரு, அதுவும் அவரோட தோல் பக்கத்துல ஒரு கிளி ஒண்ணு உட்கார்ந்துருக்கும், அது ரொம்பவே வாய் பேசும், அதுகிட்ட நீ பார்த்து பேசுன அப்படின்னு சொல்லி உள்ள விட்டுட்டு போக, உடனே நம்ம மாமாக்காரர் டைரக்டா நான் பாயிண்ட்டுக்கு வரையா பெருசு, இந்த ஹாஸ்பிட்டல்ல லூயிஸ் வந்து எங்க இருக்கிறாங்க அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, அப்ப அந்த அகஸ்டஸ் பக்கத்துல இருக்கிற அந்த
கிளி வந்து டே மொட்டை வாண்டலாம் அந்த விஷயத்த நாங்க சொல்லணும் அவசியம் கிடையாது அப்படின்னு பயங்கரமா போட்டு கிளின்னு கிளிக்க இதனால கடுப்பான நம்ம மாமாக்காரர் என்ன பண்றாருன்னா அவரோட எலக்ட்ரிக் சக்தியை யூஸ் பண்ணி அந்த கிளிக்கு பயங்கரமா ஷாக் கொடுக்குறாரு. சோ இதனால பயத்துல அந்த கிளியுமே 51971 ஏதோ ஒரு நம்பர் வந்து சொல்லுது. அண்ட் நீங்க அப்படியே சீன் கட் பண்ணிட்டு நமக்கு ஹீரோனை காமிச்சா அவ இப்ப இந்த ஸ்கூல்ல சயின்ஸ் டீச்சரா இருக்கிற அந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ள இருக்கிற டீச்சரை வந்து பார்த்து ஆவின் பவர் உள்ள ஏதோ ஒரு ஆள் வந்து என்ன கொலை பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு முன்ன குட்டிங்க அகஸ்டஸ்னு ஒரு சயின்ஸ் டீச்சர் இருந்தாங்கல்ல, அவரை பத்தி ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியுமா? அவருக்கு லூயிஸ்னு ஏதாவது பொண்ணு இருந்துச்சா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்வியை கேட்க இங்க பாருமா, முதல்ல அந்த அகஸ்டஸ்ங்கிறவனை எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அவன் நம்மள மாதிரி அவுட்காஸ்ட் கிடையாது, அவன் வந்து ஒரு நார்மி. அது மட்டும் இல்லாம அந்த பைப்ல நம்ம நெவர்மோர் ஸ்கூலுக்குள்ள வர்றதுக்கு முன்ன குட்டி அவனோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிருக்கிறா. ஆனா அவளுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருந்தா, ஆனா அந்த பொண்ணோட பேரு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த தகவல் நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சதுமே வேக வேகமா இந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறா. அண்ட் அதே நேரம் இந்த பியன்காவும் ஏஜேவும் பாத்தீங்கன்னா நம்ம பியன்காவோட அம்மாவை ரகசியமா அந்த நெவர்மோர் ஸ்கூல்ல இருக்கிற சீக்ரெட் வழியா அப்படியே உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதே நேரம் கட் பண்ணிட்டு வில்லோகளுக்குள்ள இருக்கிற நம்ம மொட்டை, அதாவது நம்ம மாமாக்காரரை காமிச்சா அவர் வந்து இந்த அகஸ்டஸ் வந்து அவரோட ரூம்ல டிராப் பண்றதுக்காக அப்படியே வண்டியில தள்ளி கொண்டு போயிட்டு இருப்பாரு. அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ல அந்த வில்லத்தனமான மெர்லினை சங்கிலியால கையில கெட்டி போட்டு அப்படியே இழுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் இன்னொரு தடவை பாக்குறாங்க. ஆனா ரெண்டு பேரும் எதுவுமே பேசிக்கல, அவங்க பாட்டுக்கு போக அப்ப அந்த அகஸ்டஸ் இருக்கார் இல்லையா, அவர் லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒரு மெயின்டெனன்ஸ் ரூமை காமிச்சு லோயிஸ் உள்ளதா இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிக்க அப்ப லோயிஸ் இங்கதான் இருக்கிறாரா அப்படின்னு மாமாக்காரர் இதை பார்த்து புரிஞ்சுக்கிறாரு. அண்ட் அதே நேரம் இந்த மெர்லின் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து இந்த டாக்டர் கிட்ட கொண்டு வந்து விடுறாங்க. அப்ப டாக்டருமே எங்க பார்ட்டி உன்னால எனக்கு வந்து எந்த பயனுமே கிடையாது, சோ அதனால நீ பழைய உன்னோட சிறைச்சாலைக்கே போயிரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சொல்லிட்டு இருக்கும்போது எதுக்கு என் மேல அப்படி கோவப்படுறீங்க? இப்ப நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன். அதாவது இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மாமாக்காரர்னு ஒரு மொட்டையை பார்த்திருப்பீங்கல்ல, அந்த பைப்பில் வந்து அவளை சீக்கிரமா ஜெயில சிக்கிற ஆளே கிடையாது. அவன் வந்து தானா தான் ஜெயில மாட்டிருக்கிறான். ஏன்னா அவன் வந்து வெட்னஸ்டேவோட மாமா. சோ அதனால அவன் வந்து கண்காணிக்கிறதுக்காக தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ஜெயிலுக்குள்ள வந்திருக்கிறான். சோ அந்த பைப்பில் நீங்க போய் முதல்ல அரெஸ்ட் பண்ணி விசாரிங்க அப்படின்னு சொல்ல உடனே இந்த டாக்டரும் நம்ம மாமாக்காரர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில கொண்டு வந்து போட்டு பக்கத்துல இந்த ஜாம்பி, அதான் நம்ம ஸ்லர்ப் ஜாம்பி இருக்கான்ல, தம்பிக்காரன் வளர்க்குற அந்த பெட்டு, அந்த பைப்பிலையும் பக்கத்துல இருக்கிற ஒரு சங்கிலியில கட்டி போட்டு வச்சிடறாங்க. கூடவே நம்ம மாமாக்காரரையும் கை காலெல்லாம் கட்டி போட்டாப்ப ஒரு துணி சுத்தி வர கட்டி போட்டு ஒரு ஜெயில வர அடைச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. அதே நேரம் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காமிச்சா அவளுக்கு வந்து தன்னோட மாமா மாட்டின விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் நம்ம கைப்புள்ள தான். ஏன்னா கைப்புள்ள கிட்ட வந்து இப்படி மாமாக்காரர் ஜெயில அடைச்சு போட்டுருக்க விஷயத்த ஜெயிலுக்குள்ள மாமாக்காரர் லவ் பண்ணிட்டு இருக்க அந்த லவர் பொண்ணு வந்து போட்டு கொடுத்துருப்பா. சோ அதனால அந்த ஜெயிலோட ப்ளூ பிரிண்ட நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஒரு பெரிய ஸ்கெட்ச் ஒன்று போடுறா. சோ இந்த பிளானுக்கு வந்து நம்ம ஹீரோயின், ஃப்ரெண்டுக்காரி, ஆக்னஸ், அதுக்கப்புறம் நம்ம கைப்புள்ளனு அதுல அவங்க 4 பேரும் களத்துல இறங்க போறாங்க. அதுல ஹீரோனோட பிளான் என்னதுன்னா இன்னைக்கு நைட் வந்து நம்ம மியூசிக் டீச்சர், அதாவது நெவர்மோர்ல இருக்கிற மியூசிக் டீச்சர் வந்து வில்லர்களுக்குள்ள போய் அங்க போய் பாட்டு பாட போறாங்க, அதாவது மியூசிக் பிளே பண்ண போறாங்க. சோ அவங்களோட காருக்குள்ள நான் நைஸா ஏறி உள்ள போயிடுறேன், அதாவது வில்லர்களுக்குள்ள போயிடுறேன். அப்படி நான் உள்ள போகும்போது இந்த காரை செக் பண்றதுக்காக செக்யூரிட்டிஸ் வருவாங்க. சோ அவங்கள வந்து இந்த ஆக்னஸ் இருக்கல்ல, அவதான் அவளோட இன்விசிபிள் பவரை யூஸ் பண்ணி திசை திருப்பணும். சந்தைக்கு அப்புறம் அந்த கார்ல இருந்து இறங்கி எப்படியாவது எஸ்கேப் ஆகி வில்லர்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெண்டுக்காரி இருக்கல்ல, நீ என்ன பண்றனா போலீஸ் கால் பண்ணி இந்த இடத்துக்கு ஃபுல்லா நீ வர வைக்கணும், அதான் உன்னோட வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் டாஸ்க் அவளுக்கு கொடுக்க அவளை மூஞ்சி தூக்கிட்டு வச்சிருக்கா. ஏன்னா அவளுக்கு வந்து எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி சிம்பிள் டாஸ்க்லாம் அவளுக்கு கொடுக்குறா. அண்ட் அதுக்கப்புறம் என்ன இவங்க பிளான் படியே அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா மியூசிக் டீச்சர் வந்து வில்லர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக அவங்களோட கார் எடுத்துட்டு கிளம்பி போகும்போது அப்ப காரோட டிக்கில போய் நம்ம ஹீரோயின் போய் ஒளிஞ்சுக்கிறா. சோ இது தெரியாம இந்த டீச்சரும் கார் எடுத்துட்டு டைரக்டா அந்த வில்லர்கள் என்ட்ரன்ஸ்க்கு போய் கார் செக்கிங்குக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம இன்விசிபிளா இருக்கிற ஆக்னஸ் வந்து நைஸா அந்த செக்யூரிட்டி ரூம்குள்ள போய் அங்க இருக்கிற டாய்லெட் பக்கத்துல வந்து ஒரு வெடியை வந்து பத்த வச்சிடறா. சோ இதனால அந்த இடத்துல பயங்கரமா வெடி வந்து டம்முன்னு வெடிக்க அப்ப நம்ம மியூசிக் டீச்சரோட காரை வந்து செக் பண்ணலான்னு அந்த ஒரு செக்யூரிட்டி வந்து என்னடா உள்ள சத்தம் அப்படின்னு இந்த பக்கம் திரும்ப இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் வந்து நைஸா அந்த காருக்கு அந்த பக்கம் ஓடி போய் ஒரு வழியா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நைஸா நுழைஞ்சிடறா. அப்ப அதே ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மாமாக்காரரோட லவர் பொண்ணா இருக்கிற அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோனுக்காக கதவெல்லாம் ஓபன் பண்ணி யாருக்கிட்டையும் மாட்ட முடியாத மாதிரி நம்ம மாமாக்காரரோட ரூம் கிட்ட விட்டுட்டு அவங்க நைஸா போக உடனே நம்ம ஹீரோயின் மாமாக்காரரை காப்பாத்திட்டு அந்த ஜெயிலோட டோரை வந்து க்ளோஸ் பண்ணாம அவங்க அப்படியே அந்த இடத்த விட்டு ஓடி போகிறாங்க. அப்ப அதே ஜெயிலுக்குள்ள தான் நம்ம தம்பிக்காரனோட பெட்டான அந்த ஜாம்பி இருக்குதுல, அதை வேற கட்டி போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அது ரொம்பவே ஆக்ரோஷமா அதை கட்டி போட்ட சங்கிலி வந்து அப்படியே இழுத்துட்டே இருக்குது. சோ அது இழுக்கிற பவர்லயே கொஞ்சம் கொஞ்சமா அந்த சங்கிலி அப்படியே அத்து போக சோ அதை வந்து ஜெயில விட்டு எஸ்கேப் ஆகி வெளியே வந்தா அப்ப அந்த நேரம் தான் அதே இடத்துல இந்த மெர்லினை வந்து ஒரு 2 செக்யூரிட்டிஸ் வந்து கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்கள ஒரு செக்யூரிட்டியை இந்த ஜாம்பி பார்த்ததுமே அதோட பெரிய வாயை பிளந்து அவரோட தலையை கடிச்சு அவரோட மூளையை வந்து அப்படியே பச்சையா சாப்பிட ஆரம்பிக்குது. சோ இந்த கேப்ல இந்த மெர்லின் என்ன பண்றானா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போக வேண்டியதானே. ஆனா கிற்காய் மாவ அறுக்காய்ங்கிற மாதிரி இந்த பைப்புல என்ன பண்றானா நான் போய் டெய்லரை காப்பாத்த போறேன்னு படுபயங்கரமா அந்த இடத்த நோக்கி போக அப்போ அவளுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வெட்னஸ்டே, அதாவது நம்ம ஹீரோயினும் நம்ம மொட்டை மாமா வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோனுக்கு ஆல்ரெடி டைம் இல்ல, லூயிஸை வேற கண்டுபிடிக்கணும். சோ அதனால இந்த மெர்லினை மட்டும் லைட்டா பார்த்து முறைச்சு
முடிச்சிட்டு அப்படியே படுபயங்கர வேகமா அவ ஒரு பக்கம் ஓடி போய் லூயிஸோட ரூம் இதுதான் அந்த தாத்தா சொல்லியிருப்பார்ல, அதான் அந்த அகஸ்டஸ் சொல்லியிருப்பார்ல, அந்த ரூமுக்கு வந்து அதை ஓபன் பண்ணலாம் பார்த்தா அதுக்கு வந்து பாஸ்வேர்ட் போடணும் போல. அந்த பாஸ்வேர்டு தானே அந்த ஜெயில் மாதிரியான அந்த கூண்டுக்குள்ள இருக்கும்போது அந்த கிளி சொல்லியிருக்கோம். அந்த நம்பரை வந்து நம்ம மாமாக்கார வந்து டைப் பண்ண உடனே அந்த ரூமோட லாக் வந்து ஓப்பன் ஆக இவங்க வந்து அந்த ரூமை வந்து ஓபன் பண்ணி பார்த்தா கீழே வந்து ஏதோ ஆல்ரெடி ஏதோ கதை வந்து ஓப்பன் ஆகிற மாதிரியான ஒரு தடம் இருக்குது. உடனே நம்ம ஹீரோனும் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ரகசியமான கதை ஓபன் பண்ணி பார்த்தா அப்பதான் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியுது லூயிஸ்ங்கிறது எந்த ஆளுமே கிடையாது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா லாங் டேர்ம் அவுட்காஸ்ட் இன்டர்கேஷன் ஸ்டடி. ஸோ இதை தான் லூயிஸ்னு ஷார்ட்டா வந்து வச்சிருக்காங்க போல. உடனே அந்த பாதை வழியா நம்ம ஹீரோனும் மாமாக்காரரும் அப்படியே கீழே ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு வந்து பாக்குறாங்க. கீழே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூம்கள் வந்து அடைச்சு வச்சா இருக்குது. உடனே ஹீரோயினுமே அந்த ரூமோட ஒவ்வொரு சின்ன சின்ன கதவெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து கல்லறையில வந்து ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க, இந்த அவுட்காஸ்ட்ல 10-15 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாங்க, அவங்களோட சாம்பலெல்லாம் பார்த்திருப்பாள்ல. அப்படி இந்த வில்லோகளுக்கு வந்து செத்து போனவங்க சொல்லப்பட்ட எல்லாருமே இந்த இடத்துல உயிரோட இருக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க மேல படுபயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய பண்ணிருப்பாங்க போல. சோ ஆட்கள் எல்லாருமே வெவ்வேறு விதமா வேற வேற மாதிரி இருக்கிறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா கடைசி ஒரு ரூம்ல மட்டும் ஏதோ ஒரு லேடி வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. ஆனா இவங்க யாரு என்ன ஏதுங்கிற தகவல் மட்டும் நம்ம ஹீரோன் கிட்ட சுத்தமா இல்ல. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, இவங்க வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோனோட அத்தை, அதான் நம்ம ஹீரோனோட அம்மாவோட தங்கச்சி ஒபிலியா இருக்காங்கல்ல, சோ அவங்க தான் இவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொன்ன மாதிரி தெரியுது. சோ அது என்னங்கிறத போக போக பார்க்கலாம். அப்போ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒத்த கண்ணு காக்கா வருது. ஒத்த கண்ணு காக்கா வர்றது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணுற அந்த கருப்பு கோட் போட்டு ஆளு வரான். ஸோ அந்த ஆளை பார்த்ததுமே நம்ம ஹீரோன்னு எனக்கு தெரியும், நீ தான் அந்த அகஸ்டஸோட பொண்ணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், என்ன டாக்டர் எல்லாத்தையுமே நீங்கள் தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு இன்னொரு ட்விஸ்ட்டை காமிக்கிறாங்க. அந்த அகஸ்டஸோட பொண்ணு இந்த வில்லோகளை நடத்திட்டு இருக்க அந்த டாக்டர்லாம் இல்லைங்க, அந்த டாக்டர் பக்கத்தில் எடுபடி வேலை பார்த்துட்டு அசிஸ்டண்டாக இருக்கிற அந்த ஜூரி தான் இவ்வளோ வேலையை பார்த்துருக்குறா. அவளோட ஃபேஸை பார்த்த உடனேயே நம்ம ஹீரோன் அப்படியே தகச்சு போயிடா. அடி பாவி, நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணமா? ஏன் எதுக்காக இப்படி அந்த அவுட்காஸ்ட்ல இருக்கிற எல்லாரையுமே இப்படி சித்திரவதை பண்ணி நீங்க இப்படி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இங்க பாருமா, என்னோட அப்பாவுக்கு வந்து அவுட்காஸ்ட் எல்லாருமே ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நார்மியா இருந்த என்னோட அப்பாவும் ஒரு அவுட்காஸ்டா மாறணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்காக பல வருடங்கள் முன்னாடி ஆரம்பிச்சது தான் இந்த டெஸ்ட் எல்லாமே. சோ இதுல முதல் டெஸ்டா எங்க அப்பா ஏன் மேலதான் பயன்படுத்தினாரு. நானும் ஒரு நார்மியா தான் பிறந்தேன், ஆனா இப்ப நார்மல் மனுஷன்ல இருந்து நானும் உங்களை மாதிரி சூப்பர் பவர் உள்ள ஒரு அவுட்காஸ்டா மாறிட்டேன். இப்ப நான் நினைச்சா இங்க இருக்கிற காகங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே நானும் என்னோட அப்பாவும் தான் ஆசைப்பட்டோம். ஆனால் அவர் கொஞ்ச நாள் போக போக சைக்கலாஜிக்கலா அவளோட மனநல வந்து பாதிக்கப்பட்டு அப்படியே அமைதியாயிட்டாரு. பட் இருந்தாலும் அவரோட ஆசையை நான் நிறைவேற்றணும் தான் இத்தனை நாள் போராடிட்டு இருந்தேன். ஆனால் அந்த விஷயங்கள் வெளியே வர மாதிரி இருந்ததுனால தான் நான் அந்த போட்டோகிராஃபரை கொலை பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ஷெரீஃபையும் போட்டு தள்ளினேன். இப்போ இந்த விஷயம் உங்க ரெண்டு பேரால வெளியே தெரிய போகுது இல்ல, ஸோ அதனால உங்களையும் கொலை பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷத்தோட பேசிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம மாமாக்காரர் என்ன பண்றாருன்னா அவரோட எலக்ட்ரிசிட்டி பவர் வந்து சடட்டுன்னு பவர் ஏத்தி அப்படி ஒரு அடி அடிக்க இதனால அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற மொத்த பவர் சப்ளையுமே அப்படியே கட் ஆக இதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருந்தா நம்ம ஃப்ரெண்டுக்காரி ஆக்னஸும் பார்த்துட்டு போச்சு போச்சு வெட்னஸ்டே அவளோட ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டு போலீஸ் கால் பண்ண வேண்டியதான் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த பேஸ்மெண்ட் கீழே இத்தனை வருஷமா டெஸ்ட் பண்ணி அடைச்சு வச்சிருந்த அந்த அவுட்காஸ்டோட எல்லா டோருமே ஓப்பன் ஆக ஸோ அதுக்குள்ள இருக்கிற எல்லாருமே வந்து இப்ப இவங்க இவ்வளவு நாள் சித்திரவதை பண்ணிட்டு இருந்தது யாரு, இந்த ஜூரி தானே. ஸோ அவளை பிடிச்சு பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அந்த பைப்ல என்ன பண்றானா அப்படியே படிக்கட்டு வழியா மேலே ஏறி இந்த இடத்த விட்டு அப்படியே தப்பிச்சு ஓடி போயிடுறா. அப்ப ஹீரோயின் மட்டும் என்ன பண்றானா அவளோட அத்தை நினைச்சிட்டு இருக்காள அந்த ஒபிலியா, அவங்களை கூப்பிட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டு இருப்பா. அதே நேரம் அந்த மெர்லின் இருக்கால அவ என்ன பண்றானா டைரக்டா போய் நம்ம டெய்லரை மீட் பண்ணி அவனோட 2 கைவிலங்களை அவுத்து விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி அவனை காப்பாத்திட்டேன் பாரு, அம்மா எப்போதுமே அவன் கூட தாமா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நைஸா ஐஸ் வச்சு பேச. ஆனா இந்த தடவை டெய்லர் வந்து ரொம்ப உசராகி இங்க பாரு உன் மேல நான் படு பயங்கர கோவத்துல இருக்கிறேன், உனக்கு வெறும் 5 செகண்ட் டைம் தர, அதுக்குள்ளேயும் முடிஞ்சா என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அட பாவி உன்னை காப்பாத்த வந்தேன் ஆனா இனிமே என்ன யாருடா உங்ககிட்ட இருந்து காப்பாத்துவா அப்படின்னு அலறி அடிச்சுட்டு மெர்லின் ஓட. அப்ப அந்த நேரம் அந்த டெய்லர் பைப்புள்ள அந்த ஹைடி மான்ஸ்டரா மறுபடியும் மாற ஆரம்பிக்கிறான். அப்படி மாற ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட்லயே வெறிகொண்ட வேங்கியா ஓடி வந்து அவனோட மாஸ்டரா இருக்கிற அந்த மெர்லினோட முதுகுல வந்து நகத்தை வச்சு குத்தி அப்படியே அவளை செவுத்தோரமா தூக்கி எறிஞ்சிடறான். அவளை தாண்டா மெர்லினோட கதை முடிஞ்சதுங்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஆனா என்னதுங்கிறத இனிமே போக போக பார்க்கலாம். அண்ட் அதே நேரம் இன்னொரு பக்கம் நம்ம மாமாக்காரர் இருக்கார்ல, அவரோட லவ்வரான இந்த ஜெயில இருக்கிற அந்த லூயிஸ் பொண்ணு கிட்ட செல்லக்குட்டி மாமா உன்னை பார்க்க இன்னொரு நாள் வருவேன்னு அப்படின்னு கிஸ் எல்லாம் அடிச்சுட்டு அவரும் நைஸா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி வெளியே ஓடிடுறாரு. கூடவே இந்த ஜெயில வந்து கரண்ட் கட் ஆன இந்த கேப்ல உள்ள அடைச்சு வச்சு ஏகப்பட்ட அவுட்காஸ்ட் வந்து அப்படியே இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வேற போயிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம அகஸ்டஸை கூப்பிட்டுட்டு ஒரு ரூம்குள்ள வந்து நைஸா ஒளிஞ்சுக்கிட்டு நல்ல வேளை நம்ம சேஃப்டியா தான் இருக்கிறோம், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சந்தோஷமா திரும்பும் போது அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஸ்லர்ப்பான அந்த ஜாம்பி பைப்புல வந்துடுறான். வந்தா என்ன பண்ணுவான், எல்லாரையும் கடிச்சு சாப்பிட்டுருவான்ல, அதே மாதிரி அவனோட அகலவாய பொழுது இந்த டாக்டரோட மண்டையை கடிச்சு அவளோட சோழியை முடிக்கிறான். அதுக்கப்புறம் பின்னாடியே சேர்ல அசைய முடியாம உட்காந்துருக்க இந்த அகஸ்டஸையும் இந்த ஜாம்பி பார்த்து இப்பதான்
அப்பதான் முதல்ல ஹலோ ஃப்ரெண்ட் அப்படின்னு பேசி இந்த அகஸ்டஸோட தலையும் கடிச்சு அவரையும் போட்டு தள்ளுது. இதுல இருந்தே தெரியுது இந்த பைப்புல இந்த ஜாம்பியும் விட்டு வைக்கல போல இதுக்கு முன்னகுட்டி. அண்ட் இங்க அப்படியே சீன் கட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோனை காமிச்சா அவளோட அத்தை நினைச்சிட்டு அந்த ஒபுலியாவை கூப்பிட்டு இந்த இடத்துல தப்பிச்சு போக ட்ரை பண்ணிட்டு இருப்பாள். அப்படி போகும்போதுதான் அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை நம்ம டெய்லர் பைப்புல அதான் மான்ஸ்டரா மாறி இருக்கான்ல அவன் வந்து பாத்துறான். அவ்வளவுதான்டா ரைட்டரா நம்ம சோலி முடிய போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் அவளோட உயிரை காப்பாத்துறதுக்கு முன்னகுட்டி நம்ம அத்தைக்காரியை காப்பாத்தணும்னு இந்த ஒபுலியா ஆன்ட்டியை வந்து நீங்க முன்னாடி போங்க, நீங்க அந்த பக்கம் போய் எஸ்கேப் ஆகுங்க அப்படின்னு அவங்க அனுப்பி வச்சுட்டு இந்த இடத்துல நின்றுட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோனை அட்டாக் பண்றதுக்காக அந்த டெய்லர் பைப்புல மான்ஸ்டரா மாறினவன் படுபயங்கர வேகமா ஓடி வந்து அப்படியே அட்டாக் பண்றதுக்காக பக்கத்துல வந்து நின்று அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். ரைட்டரா நம்ம அட்டாக் எல்லாம் பண்ண மாட்டான், நம்ம ஹீரோனை விட்டுருவான்டா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளயுமே ஒரே அடியில இந்த டெய்லர் பைப்புல இந்த ஜன்னலை உடைச்சப்ப நம்ம ஹீரோனை மாடில இருந்து கீழே தள்ளி விட்டுறான். சோ இதனால நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமா அடிபட்டு ரத்தம் ப்ளீட் ஆகுது. அப்ப அந்த நேரம் நம்ம ஃப்ரெண்டுக்காரி கால் பண்ணதுனால ஏகப்பட்ட போலீஸ் இந்த ஸ்பாட்டுக்கு வர அவங்க எல்லாருமே மான்ஸ்டரா மாற நம்ம டெய்லரை வந்து பயங்கரமா ஷூட் பண்ணி அட்டாக் பண்ண பாக்குறாங்க. அதுக்குள்ளேயே மான்ஸ்டரா மாற டெய்லர் வந்து இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். அண்ட் அப்பதான் அதே நேரம் நம்ம ஹீரோனும் அப்படி ரத்த வெள்ளத்துல அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்கால. அப்ப பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல நம்ம ஹீரோன் என்ன சொல்றானா, ஒருவேளை என்னோட அம்மா சொல்ற மாதிரி நான் தான் எல்லா விஷயத்தையுமே ரொம்பவே சொதப்பிட்டனோ அப்படின்னு சொல்ற மாதிரி காமிச்சு அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த வெனஸ்டே சீரீஸ்ல நம்ம சீசன் 2ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 4 எபிசோட் தான் பார்த்திருக்கிறோம். இதுக்கு அடுத்து வரப்போற எபிசோட்ஸ் எல்லாம் இந்த செப்டம்பர் மாசம் தான் வருதுங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படி அது வந்ததுமே அதையும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிடலாம். சரி, இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இதுக்கு 10க்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு, கூடவே இந்த சீரிஸ்ல உங்களுக்கு வெனஸ்டே பிடிக்குமா, இல்ல ஆக்னஸ் பிடிக்குமா, இல்லனா நம்ம எனைட் பிடிக்குமா, இல்ல வேற இருக்கிற எந்தெந்த கேரக்டர் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே கீழே உங்களுக்கு பிடிச்சதை கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டு ஹைப்னு ஒரு புது ஆப்ஷன் வந்திருக்குல அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இதுக்கப்புறம் இதை விட தரமான படத்தை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல கொண்டு வரேன். இப்படிக்கு உங்கள் தமிழ் ரீகேப். See you later. டாடா. பை பை.